இப்போ வெட்டிங்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியல. பிகாஸ் இட்ஸ் B2B. ஸோ அது தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அந்த கம்பெனிக்கும் அந்த ஈவெண்ட் மேனேஜருக்கும் அந்த வர அட்டெண்டீஸ்க்கு மட்டும் தான் தெரியும். பட் அதில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. மிஞ்சி போனால் 3 to 5 டேஸ்க்கு மேலே ஒரு வெட்டிங்கில் பிளான் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. லைஃப் டைமில் 10 வாட்டிக்கு மேலே ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டோட அசோசியேட் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் அதே வென் கம் டு கார்ப்பரேட், பெரிய கார்ப்பரேட்ஸ் 20 to 100+ ஈவெண்ட்ஸ் வித்தின் அ இயர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது, ஓகே ஒரு கார்ப்பரேட்டோட அசோசியேட் ஆயிருந்தோம் 100+ ஈவெண்ட்ஸ் பண்ணுறோன்னா அது மணி. கேம் அவுட் ஆஃப் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி, பேங்கிங் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக இதில் வந்து இஃப் ஐ குட் ஹேண்டில் திஸ் மச் ஆஃப் கிளைண்ட் நவ், இதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். வேர்ட் ஆஃப் மவுத், ரெஃபரன்ஸ் அண்ட் கோல்ட் காலிங். Deciding authority for a corporate will not be the person whom we are talking to. Exactly. People handling is very important. அவங்களுடைய டீமையும் ஹேண்டில் பண்ணணும், கார்ப்பரேட் கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணணும், வெண்டர்ஸ் ஹேண்டில் பண்ணணும். It's all about people. எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறாங்க. When I block a date of a celebrity, she or he has to be there on time. ஏன்னா இது வந்து அவங்களுடைய ப்ரெஸ்டீஜ், பிராண்டை அஃபெக்ட் பண்ணும். ரீசெண்டாக கூட ஒரு ஈவெண்ட்டில் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சுது. லைக் தே ஹேவ் செலிபிரிட்டி ஹேவ் பீன் லேட். அதுக்கப்புறம் அது பேட் பிஆராக தான் போய் முடிஞ்சது. Yeah, that's very important. Slowly we have started implementing AI in our systems. Okay, like இந்த மாதிரி do you ensure events like insurance நடக்குமா ஈவென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி? ஷோராக நடக்கும். பெரிய பெரிய ஈவெண்ட்டுக்கு தான் we take insurance. இந்த அவேர்னஸ் வந்து நிறையா ஈவெண்ட் மேனேஜர்ஸ்ட்டு இல்லை. அதே மாதிரி என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், எப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஈவெண்ட்டை புல் ஆஃப் பண்ணுறாங்க, அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் மாதிரி. ஸோ வெல்கம் பென்னி, வெல்கம் டு பீங் சீனியஸ் sriramselvan. ஸோ இந்த பாட்காஸ்ட்டோட தீம் ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது போகலாம். அதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த பாட்காஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகும்போது தான் தெரிஞ்சது, ஓகே இந்த இண்டஸ்ட்ரி பின்னாடி இவ்வளோ ஒர்க் இருக்கான்னு. ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியை பார்க்குறதுக்கான பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருந்துச்சு. லைக் இந்த ஒர்க் இன் த சென்ஸ் இது ப்ரிப்பேர் பண்ணும்போதே தெரிஞ்சது, ஓகே இவ்வளோ விஷயங்கள் பார்த்தாகணும். இவ்வளோ விஷயங்களுமே லைக் ஹைராக்கி இருந்தாலுமே ஒரு அல்டிமேட் பவர் லைக் சிஇஓ தான் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண நினைக்கும் போது தான் எனக்கு தோணுச்சது, ஓகே இது ரொம்ப பெரிய விஷயம்ன்ட்டு. ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் ஈவெண்ட்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். லைக் ஃபஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணும்போதுமே நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதும் ஈவெண்ட்னோட வெட்டிங்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் நான் இங்கே பேசுறதை கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே நம்ம கார்ப்பரேட் பற்றி பேசிகிட்டு இருக்கோன்ட்டு. அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஒரு காமன் மேனுக்கு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனினா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகிறது வெட்டிங் தான். ஏன்னா ஆப்வியஸாக ஏன்னா கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸுக்கு நம்ம அட்டன் பண்ணுறது கிடையாது. லைக் மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸுக்கு அது ஆக்சசபிளாக இருக்கிறது இல்லை. எது ஒரு மெயின் ஸ்ட்ரீமான விஷயமாகவும் இருக்கிறதில்ல. அது ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் வித்தின் அ கம்பெனி வித்தின் தட் தான் நடக்குமே தவிர பப்ளிக்கு பெரிய ஆக்சஸ் இருக்கிறது இல்லை. ஸோ அப்போது வெட்டிங்கிற இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எல்லாரோட ஃபஸ்ட்டு சாய்ஸும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னா ஒரு வெட்டிங் தான் சூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா தெரியும் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது. அப்போது மிஞ்சி போனால் இப்போது நார்த் இந்தியன் இதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஹல்தி, மெஹந்தி, அப்புறம் லைக் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, சங்கீத் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். ஆனால் கார்ப்பரேட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னே தெரியாது. ஸோ இதுக்காக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, கார்ப்பரேட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தான் பெரிய மார்க்கெட் வென் கம்பேர் டு வெட்டிங். ஸோ குளோபலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லைக் இதோட கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸோடது தான் ஹையாக இருக்குது வென் கம்பேர் டு வெட்டிங். இந்தியாவில் கொஞ்சம் ஸ்கியூட், நம்ம கொஞ்சம் அவுட்லேயராக இருக்கும். ஏன்னா நமக்கு வெட்டிங் வந்து மோர் தென் அ ஃபங்க்ஷன், அது வந்து ஒரு ப்ரைடுக்கானது, ஒரு ப்ரைடுக்கான விஷயம், நம்மளோட ஈகோக்கான விஷயமா இருக்கிறதுனால நம்ம அதில் மட்டும் நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் கம்பேர்ட் டு த வேர்ல்ட். டுவர்ட் குளோபலைசேஷன் அதுவுமே கொஞ்சம் நல்லா நார்மலைஸ் ஆகிரும். வில் மூவ் மோர் டுவர்ட்ஸ் அண்ட் சிம்பிள் வெட்டிங்ஸ் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ அது மாதிரி இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் பார்த்தது என்னென்னா, வெட்டிங் லைக் ஒரு CLVன்னு சொல்லுவாங்க, கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூன்னு. ஒரு கஸ்டமர் லைக் இப்போ நானே இருக்கேன்னா எனக்கு இப்போ வெட்டிங் வருதுன்னா மேபி ஒரு 3 months ரொம்ப பெரிய வெட்டிங்காக இருந்தாலுமே ஒரு 3 months அதுக்கான ஏற்பாடெலாம் நடந்து ஒரு மிஞ்சி போனால் 3 to 5 டேஸ்க்கு மேலே ஒரு வெட்டிங்கில் பிளான் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அப்படி அதை அந்த கஸ்டமரே நானே இருக்கனாலுமே அடுத்தடுத்தது நான் மிஞ்சி போனால் என் லைஃப் டைமில் ஒரு 7-10 வாட்டிக்கு மேலே ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டோட அசோசியேட் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது வென் கம் டு த பர்சனல் ஸ்டப்ஸ். அதான் வெட்டிங் ஒன்று தான் பெருசாக பண்ணுவாங்க, செகண்ட் வெட்டிங் போனாலும் யாரும் பெருசாக பண்ண போகிறது இல்லை. ஆனால் அதே வென் கம் டு கார்ப்பரேட் நான் இது பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, சின்ன லெவலில் இருக்க ஸ்டார்ட் அப்ஸே 5 to 7 ஈவெண்ட்ஸ் பண்ணுவாங்க நார்மலாக. பெரிய கார்ப்பரேட்ஸ் 20 to 100+ ஈவெண்ட்ஸ் வித்தின் அ இயர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது, ஓகே ஒரு கார்ப்பரேட்டோட அசோசியேட் ஆயிருந்தோம் 100+ ஈவெண்ட்ஸ் பண்ணுறோன்னா அது மணி.
அதே மாதிரி அது ரெக்கரிங்காகவும் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வருஷத்தோட நம்ம அசோசியேட் பண்ண போல மினிமம் ஒரு 5 years நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்கல்ல ஒரு கம்பெனியோட. அப்போ ஒரு 5 years நம்ம ட்ராவல் பண்ணுறோம், மினிமமாக 5 years ட்ராவல் பண்ணுறோனாலுமே 100+ ஈவெண்ட்ஸ்னால் லைக் எங்கே இருக்குது நம்பர்ஸ். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து இங்கே பெருசாக டீகோட் ஆகலைன்னு நம்புகிறேன் நான். ஸோ அதை டீகோட் பண்ணலாம். ஒரு கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸுங்கிற விஷயங்கள் எப்படி நடக்குது, அதுக்கு பின்னாடி என்னென்ன ப்ராசஸ் போகுது. ஏன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி காமன் மேனுக்கு அது ஆக்சசிபிள் இல்லை எந்த பாயிண்ட்லேயும். இப்போ கல்யாணம்னா இப்போ நானே அதை புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன்னா கூட 4-5 வீடியோ பார்த்துட்டு 4-5 ரீல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஓகே இதுதான் நடக்குதுன்னு மாதிரி இறங்கி ஃபிகர் அவுட் பண்ணலாம். ஆனால் கார்ப்பரேட் அப்படி ஃபிகர் அவுட் பண்ண முடியாது, ஏன்னா இட்ஸ் ஹேப்பன் இன் அ க்ளோஸ் டோர். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் அதை தான் டீகோட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நெவர் தாட் லைக் இது மாதிரி ஒரு எபிசோட் பண்ணுவோன்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் பென்னி ஒன்ஸ் அகெயின் ஃபார் பீங் ஹியர். ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி ஒய் பென்னின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ யூ ஹவ் பீன் இன் த ஃபீல்ட் ஃபார் 10+ years, ஆல்மோஸ்ட் a decade now. 12 years ஆகிடுச்சு, 14 years ஆகிடுச்சு. ஓகே லைக் நான் லிங்க்டனோட டேட்டா பார்த்து சொன்னேன். ஸோ ஆல்மோஸ்ட் 15 years ஆச்சுது. லைக் அடுத்த டிகேடுக்கும் பாதி வந்துட்டீங்க. ஸோ நீங்கள் சொன்னால் அது ரொம்ப கரெக்டாக இருக்குது. யூ ஹவ் பீன் ஹியர் ஃபார் அ வைல். ஸோ கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ்லாம் மோர் தென் லைக் 15 years நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரொடக்ஷன் உங்களை பற்றி, ஹூ இஸ் பென்னி, லைக் வாட் இஸ் டூயிங் அண்ட் ஜி ப்ரொடக்ஷன் பற்றியும் சொல்லிவிட்டு we can start the conversation toward decoding how corporate events works. Okay. First of all, thanks for welcoming to your channel. Thank you, Sriram. So it's my pleasure to be here. எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்லைனில் டாக்கிங் வித் யூ இட்ஸ் வெரி நியூ. இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பற்றி சொல்லணும்னா பெருசாக எதுவும் இல்லை. ஐ டிட் மை யூஜி இன் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணதுனால ஐ ஆக்சுவலி ட்ரைடு வித் பேங்கிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப் இன்டர்ன்ஷிப் வந்து ஏர்செல். டியூரிங் தட் டைம் இட் வாஸ் ஆர்பிஜி. சேல்ஸ் தான் செலக்ட் பண்ணேன். ஓகே. இன்டர்ன்ஷிப் முடிஞ்ச உடனே ஐ டிட் மார்க்கெட்டிங் ஃபார் ஐசிஐசிஐ பேங்க் ரீட்டைல் அசெட்ஸ் குரூப். ஸோ தென் ஐ மூவ் டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆஸ் அ அசிஸ்டன்ட் மேனேஜர். ஓகே. சேம் ரீட்டைல் தான், அதுவும் ரீட்டைல் ப்ளஸ் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். ஸோ ஐ யூஸ் டு ஹேண்டில் டீம்ஸ் அண்ட் யூனோ ரைட். ஸோ ஏன்னா அந்த சேல்ஸில் மட்டும்தான் அந்த க்ரோத் இருக்கும். கண்டிப்பாக எக்ஸ்போனன்ஷியல். ஆமாம், when you perform உடனே உங்களுக்கு வந்து அந்த க்ரோத் எக்ஸ்போனன்ஷியலாக இருக்கும். ஸோ தட் யூ வில் லவ் யுவர் கரியர். நீங்கள் ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கிறதுனால அதுலேயே நீங்கள் வந்து இன்வால்மெண்ட் வந்து உங்களோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஓகே. டோபமைன் நிறைய இருக்கும், டோபமைன் ஹிட் நிறைய இருக்கும், சக்ஸஸ் நிறைய. எக்ஸாக்ட்லி. பிகாஸ் நோ வி ஆர் த ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி. எல்லா மார்க்கெட்டிங் கை அண்ட் சேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் நோ தே ஆர் தி ஓனர் ஆஃப் த கம்பெனி, தே வில் ரியாக்ட். அப்படி தான் நானும் பண்ணேன். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து ஐ மூவ் டு ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல். ஐ ஹேண்டில்ட் வெரி பிக் டீம் ஓவர் தேர். அங்கே பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபினான்ஷியல் மேனேஜராக இருந்தேன். ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் டே ஐ தாட் ஓகே வை டோன்ட் யூ டூ ஃபார் யுவர் செல்ஃப், அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தது. ஸோ இவ்வளோ நம்ம பண்ணுறோம், இவ்வளோ நம்ம அச்சீவ் பண்ணுறோம், பர்க்ஸ் வாங்குகிறோம், இன்சென்டிவ்ஸ் வாங்குகிறோம், பட் in the same pressure, in the same effort, why don't you do it for yourself அப்படின்ற ஒரு thought processல தான் we started a company called Springs Events. பார்ட்னர்ஸாக சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஆரம்பித்தோம். Then we slowly changed that event company to a event production company. Okay. That's a journey. Actually it's full of learning தான். Okay. ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் ஈவெண்ட் கம்பெனி மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தே கிரியேட் ஐடியாஸ், அதை க்யூரேட் பண்ணுவாங்க, அந்த என்டையர் ஈவெண்ட்டை வந்து பிளான் பண்ணி ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. தே ஆல்வேஸ் மோஸ்ட்லி அவுட் சோர்ஸ் எனி ஈவெண்ட் கம்பெனி. ஓகே. அதை அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. த எலிமெண்ட்ஸ் விச் தே கோன் யூஸில் சே சவுண்ட், லைட், எல்இடி வால், ஏவி எக்யூப்மெண்ட்ஸ், எவ்ரி திங் ஃபார் தேட் மேட்டர். ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். பட் இதெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் என்டையர்லி மேனேஜ்ட் பை தட் பர்டிகுலர் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஓகே. they have their own team of creativity team இருப்பாங்க, operations team இருப்பாங்க, marketing team இருப்பாங்க. They will do it in a proper way, professionally they will do it. But vendors எல்லாமே outsourced. ஓகே, புரியுது. ஒரு aggregator மாதிரி the center point. Exactly. But production company is little different. They have their own equipments. They themselves act as a event production company, like vendor-ஆவும் இருப்பாங்க. ஓகே. ஈவெண்ட் மேனேஜராகவும் ஆக்ட் பண்ணுவாங்க. ஓகே. அந்த ஸ்கேலில். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னால் அங்கே டேரெக்டாக கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுவாங்க. கார்பரேட் கிளைண்ட்ஸை வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஹேண்டில் பண்ணுவாங்க.
இங்கே வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வில் ஹேண்டில் த ஈவென்ட் மேனேஜர்ஸ். ஓகே 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 ஓகே. இவங்களுக்கு வந்து இவங்களுடைய கிளைண்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏஜென்சிஸ் இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி தே ஒர்க் ஃபார் இன்டர்மீடியேட். ஓகே, புரியுது. நீங்கள் வந்து அல்டிமேட் அந்த பவர் சோர்ஸாக இருப்பீங்க, இவங்க எல்லாருமே அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க உங்களை. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். தட்ஸ் ஹவ் வி ஈவென்ட் கம்பெனிலேருந்து ஈவென்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனியாக சேஞ்ச் பண்ணி நவ் இட்ஸ் பீன் 15 years we have completed. Okay. So this is our 16th year. Okay. So we are actually doing for both direct and indirect clients. So I can tell you, a lot of big clients we are doing. Say Hyundai, Ernst & Young. In our பெரிய clients we are also doing indirect. Indirect, there are a lot of agencies. I cannot specify. So நிறைய ஏஜென்சிக்கு pan India. Okay. We are doing production for them. Okay. Yeah, that's how. என்ன டிஃப்ரென்ஸ் என்ன, வாட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த்? லைக் எனி ஏஜென்சி கம்ஸ் டு அஸ், நாங்கள் என்ன பண்ணோம்னா அவங்கள தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ரேதர் பிராண்டிங் அவர் செல்ஃப், அதை நாங்கள் பண்ணவே மாட்டோம். ஸோ எனி ஏஜென்சி கம்ஸ் இன், அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் கேட்குறாங்கன்னா we can give a competitive rate, and it's all about collaboration. கண்டிப்பாக. ஸோ we act as their company. எங்களுடைய டீம் எல்லாருமே வந்து அவங்களுடைய டிஷர்ட்ஸ் அவங்களுடைய பிராண்டை கேரி பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே. சம்டைம்ஸ் பீப்புள் ஃப்ரம் பூனே, பீப்புள் ஃப்ரம் மும்பை, அவங்களால இங்கே வரக்கூட முடியாது சென்னைக்கு. சென்னையில் அவங்களுடைய ஈவெண்ட் இருந்ததுன்னா நீங்களே we will take care. So that's our strength as a team. So it's going good. நல்லா போயிட்டுருக்கு லைனில். ஓகே. ஸோ இனிமேல் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி கொண்டு போகிறேன்னா, ஆக்சுவலி உங்களை நீ மீட் பண்ணும்போது நீங்கள் சொல்லும்போது தான் தெரியும் எம்பிஏயில் ஆக்சுவலி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னே ஒரு டிகிரி இருக்குன்னு. ஸோ எனக்கு அது வரைக்கும் அந்த பாயிண்ட் வரைக்குமே தெரியாது. அப்புறம் தான் இன்டர்நெட்டில் பார்க்கும்போது சென்னையிலே நிறைய காலேஜஸ் வந்து டிப்ளமோவும் இது பண்ணுறாங்க, ஃபுல் டைம் கோர்ஸும் கொடுக்குறாங்க எம்பிஏ இன் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு. ஸோ அது வரைக்கும் எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படி ஒரு இது இருக்குன்னு. ஸோ அந்த சிலபஸை எடுத்து நான் பார்த்தேன். ஸோ எம்பிஏக்கான அந்த பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கானதெல்லாம் இருந்துச்சு. அதில் ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் கொஞ்சம் பேப்பர்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் இதில் இருந்துச்சு, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி இருந்துச்சு. ஸோ அந்த டாபிக் மட்டும் எடுத்திருக்கேன் இன் அ ஃப்ளோ. அந்த டாப்பிக்கை ஒன்று டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி, லைக் நம்ம இன்டெப்த்தாக போனோம்னா லைக் அது ஒரு 2 வருஷம் சிலபஸ்ஸு. அதனால அதில் இருக்கிற விஷயங்களில் முக்கியமான விஷயங்கள் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி அந்த எம்பிஏ சிலபஸையே ஒரு கட் ஷார்ட் பண்ணி ஒரு எபிசோடாக பண்ணுறது தான் இந்த பாட்காஸ்டோட கோலாக இருக்குது. ஸோ அந்த எம்பிஏ கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் டு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்னு இருக்கும். ஸோ நம்ம அதுக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக இன்ட்ரொடக்ஷன் டு கார்ப்பரேட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், லைக் கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் இன்ட்ரொடக்ஷன் டு. ஸோ கார்ப்பரேட் ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வெட்டிங்ஸில் நடக்கும் நமக்கு தெரியும். வெஞ்சு போனால் லைக் என்டர்டெயின்மெண்ட்டில் போனோன்னா கான்சர்ட் எப்படி அவங்க ஹோஸ்ட் பண்ணுறாங்க எல்லாமே ஆப்வியஸாக எல்லாத்துக்கும் தெரியுது. ஸோ ஒரு கார்ப்பரேட் ஈவெண்ட்னா என்ன, வாட் ஆர் த திங்ஸ் தட் ஹேப்பன் இன் அ கார்ப்பரேட் ஈவெண்ட், லைக் கார்ப்பரேட் ஈவெண்ட் 101 மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக நான் வென் யூ ஓப்பன் திஸ் எபிசோட், இப்போ வெட்டிங்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஈவெண்ட்ஸ் கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியல, பிகாஸ் இட்ஸ் B2B. ஸோ அது தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. வெட்டிங்ஸ் வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறதுனால we know and we also follow so many channels. நிறைய பார்க்குறோம், செலிப்ரிட்டி வெட்டிங்ஸ்லாம் பார்க்கறதுனால we know how much they spend. கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் வந்து ஒரு க்ளோஸ் சர்க்கிளில் நடக்கிறது. அந்த கம்பெனிக்கும் அந்த ஈவெண்ட் மேனேஜருக்கும் அந்த வர அட்டெண்டீஸ்க்கு மட்டும்தான் தெரியும். பிகாஸ் எவ்ரி கார்ப்பரேட் ஹேண்டில்ஸ் அ ப்ராடக்ட் ஆர் அ சர்வீஸ். ஸோ அதனால் வந்து அது வந்து ஒரு B2B-யாக இருக்கிறதுனால ஃபார்ச்சுனேட்லி யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் அதில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. ஓகே. சி இஃப் யூ டேக் இந்தியன் எக்கனாமியில் தட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஆஸ் யூ செட், குளோபலில் வந்து நம்ம வந்து கார்ப்பரேட்டில் அதிகமாகவும் வெட்டிங்ஸை கம்மியாகவும் செலவு பண்ணுறோம், ரெவன்யூ அதில் வருது. பட் இந்தியாவில் மட்டும் அப்படியே குவைட் ஆப்போசிட்டாக இருக்குன்னா இட்ஸ் ஆப்வியஸ். ஏன்னா வி லிவ் ஃபார் தேட் மூமெண்ட். எக்ஸாக்ட். ஓகே. ஸோ அந்த வெட்டிங்ஸ்க்கு தான் வந்து பீப்புள் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் தென் எனி அதர் ஈவெண்ட் இன் ஆர் என்டையர் லைஃப். அதுதான், அது முடிஞ்சிச்சுன்னா ஏதோ ஒரு பெருசா சாதிச்ச மாதிரி தேல் திங்க். ஸோ அதனால ஆப்வியஸாக இருக்கும். பட் nowadays it's going little. I see both as combined together நான் பார்க்குறேன். ஓகே. ஆமாம், லைக் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் தான். என் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா ரெண்டுமே வந்து இட்ஸ் ஆல் அபவுட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், ஈவென்ட் பிளானிங், கிவிங் த கிளைண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டுகெதர். ஓகே. பொட்டன்ஷியல் இருக்குது இதில் மார்க்கெட்டில். எப்படி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு பொட்டன்ஷியல் இருக்கோ, செல்லிங்க்கு ப்ரொடக்ஷன் ரெவென்யூ இருக்கோ,
அதே மாதிரி இந்த மார்க்கெட்டிங் ஈவெண்ட்ஸ், கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ், ஈவன் த ஈவெண்ட் விச் இன்வால்வ் எம்ப்ளாயீஸ், எம்ப்ளாயி கெட்டுக்கிறது, இதுலேயும் வந்து நம்மளுக்கு வந்து ரெவென்யூ இருக்குன்றத ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. அதனால் வந்து ஆஸ் யூ செட் வி வர் டாக்கிங் அபவுட் த எம்பிஏல ஸ்டடீஸ் ஆல்சோ ஸ்லோலி எம்பிஏல வந்து இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஐ எம் நாட் ஸோ ஷுர். I think the one big university from Pune, they've started this actually. I might be wrong, I don't know. Anga irundha, because when I searched 10 years, 15 years before, I came to know that they are doing it. Okay. அங்கே வந்து எம்பிஏ இவெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஸோ பூனேல இருக்கு, மும்பையில் இருக்கு, பட் ஸ்லோலி நாவ் சென்னையும் வந்துருச்சு. ஸோ அந்த ஃபீல்டில் வந்து தெர் இஸ் ஆல்வேஸ் அ வெரி பிக் ஸ்பாட்லைட் இருக்கு. ஓகே. யூ கேன் க்ரோ, யூ கேன் லேர்ன். அதுவும் வந்து ஒரு இன்னொரு வெர்டிக்கல் ஆஃப் மீடியா, வெர்டிக்கல் ஆஃப் பிஆர், you can say it's all exactly it's all collaborated only. ஆமா, எல்லா சேம் லைன்ல தான் இருக்கு. ஆமா, anything that people see, touch, feel, that's a marketing தான். ஆமா, ஈவெண்டா இருக்கட்டும், ஒரு சின்ன லைக் டி-ஷர்ட்ல போடுற லோகோ கூட it's a marketing தான். Yes, branding as well as marketing. So I think that in the event management studies will help more youngsters to get into this field. பயம் இல்லாம உள்ள வரலாம். ஏன்னா there is always a market over there. நிறைய பொட்டன்ஷியலான மார்க்கெட் இருக்குது. ஆஸ் த கார்பரேட் க்ரோஸ் வி ஆல்சோ க்ரோ அலாங் வித் தம். தேர் இஸ் நோ எண்ட் பாயிண்ட், ரைட்? ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ், நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்க வி நீட் டு செல் இட், வி நீட் டு மார்க்கெட் இட் எனிவேஸ். அதனால் வந்து பேரலாக திஸ் இண்டஸ்ட்ரி வில் ஆல்சோ க்ரோ, நத்திங் லைக் தட். ஏன்னா டேட்டாஸ் அப்படி சொல்லுது. லைக் யூனோ இஃப் யூ சி மாடர் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் 2004 it has to reach $5.23 billion, which is close to 4.48 lakh crores that we almost reached. But in the same report they say that 2029 we should reach $7.8 billion, which is more close to 6.68 lakh crores. Think about the market, a potential level. So it's in India, Indian event management and exhibition. அது மட்டுமே like 6-7 I'm not talking about the weddings. Okay. So event and exhibition அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில மட்டும் this is what the revenue will. அதுதான் வந்து அவங்க forecast பண்றாங்க. Okay. There is another data also says that business standard article 2023 $57 billion earnings US dollars, marking a 26.4% increase compared to the previous year. So 2022 இருந்ததோட 2023 26.4% increase ஆயிருக்கு. So earlier the increase கண்டிப்பா அதிகமா இருக்கும். Now it would have little come down, say 8%, 9%, like that it would be. So I think we are the 5th largest contributors to the Indian GDP. The exhibitions, corporate events, weddings put together. ஓகே, அந்த ஈவெண்ட்ஸுங்கிற மொத்த கேட்டகரி 5th பாயிண்ட்ல இருக்கு இந்தியன். Indian event management industry is rapidly growing. That's what the statistics says. So we can talk more about it. கண்டிப்பா. But I just want to highlight all these things because ஏன்னா இதுல இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு to grow, to prove yourself அப்படின்றத நான் that's what I feel. Fine. So இதுதான் மறுபடியும் இதை டீகோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த பார்ட் மட்டும். இப்போ மேரேஜ்னா நான் சொன்னேன், லைக் இந்து மேரேஜ்னா லைக் சங்கீத் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. சங்கீத், மெஹந்தி அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ கார்ப்பரேட்டில் அது மாதிரி என்னென்ன மாதிரியான இதெல்லாம் இருக்கும்? லைக் நான் மாதிரி சொல்லியிருந்தேன் 20-100+ ஈவெண்ட்ஸ் பெர் இயர் கூட பண்ணுவாங்க, லைக் லார்ஜர் கார்ப்பரேஷன்ஸ்லாம். ஸோ ஈவன் இதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துவாங்க ஒரு 1 இயரில் ஒரு பெரிய கார்ப்பரேட்? பிரேக்கிங் டவுன் த கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, மார்க்கெட்டிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் தேர் ஆர் ஈவெண்ட்ஸ். ஓகே, மார்க்கெட்டிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் இன் த சென்ஸ் லைக் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுங்களா? ஒரு ப்ராடக்ட் லான்ச். ஓகே, ஒரு ப்ராடக்ட் லைக் நீங்கள் ஒரு கார் பார்க்கும்போது ஒரு கார் லான்ச், மொபைல் லான்ச், எனிதிங் ஃபார் தட் மேட்டர். ஈவன் ரைஸ் பண்ணீங்கல்ல? ஆமா, ஒரு அரிசி மூட்டையை லான்ச் பண்றது கூட ப்ராடக்ட் லான்ச் தான். எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் மார்க்கெட்டிங். Okay, then who the people will be, like who the audience will be? The common man will be there. Audience will be the dealers, distributors, channel partners. Okay. இவங்களாம் ஆடியன்ஸாக இருப்பாங்க.
ஓகே ஓகே. உங்களோட யூடியூப் சேனல் பார்க்கும்போது நீங்கள் மொபைல் லான்ச் ஒன்று பண்ணியிருந்தீங்களா, ஆண்ட்ரியாலாம் இருந்தாங்க. ஸோ அப்போ தோஸ் ஹூ ஆர் அட்டெண்டிங் வேர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் பீப்புள் அரௌண்ட் தமிழ்நாடு வில் பி ரீட்டைல் ஷாப்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. டாப் ரீட்டைல் ஷாப்ஸ். டாப் ரீட்டைல் ஷாப்ஸ் அவங்கள இன்வைட் பண்ணி ப்ராப்பராக. ஸோ மீடியா கண்டிப்பாக இருக்கும். ப்ராடக்ட் லான்ச்சஸில் பிஆர் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ரீச்சிங் தட். ஆமாம், தனியாக கொஸ்டினாகவே இருக்குது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நீங்கள். அவங்க தான் வந்து மற்ற க்ரௌடுக்கு அதை போய் ரீச் பண்ண முடியும். ஓகே. ஸோ தட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் ஈவெண்ட். ஓகே. யா, சேனல் பார்ட்னர் மீட்ஸ். Say for example, every corporate company will have not only a distribution model இருக்கும், and dealerships இருக்கும், sales, direct sales இருப்பாங்க. From the company there will be sales teams, and also channel partners. We will call them as freelancers or franchisee holders, owners, anything for that matter. ஒரு சேனலாக நடுவில் இருந்து between the customers, consumers and the corporate. ஆமாம், லைக் லேமனாக சொல்லணும்னா இஃப் ரீசெல்லர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ரீசெல்லர்ஸ், எக்ஸாக்ட்லி, ரீசெல்லர்ஸ். இவங்களுக்கான மீட்ஸ்லாம் நடக்கும். ஏன்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது வந்து கார்பரேட்டோட கடமை. ஆமாம். அதனால் வந்து தேர் வில் பி பிளான்ஸ், தே வில் லான்ச் சம் இன்சென்டிவ் பிளான்ஸ். ஏன்னா இவ்வளோ சேல் பண்ணால் என்னென்னலாம் பண்ண முடியும், பெனிஃபிட்ஸ். ஓகே. இட்ஸ் ஆல் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் தே ஃபாலோ. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாமே மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்ல வரும். மார்க்கெட்டிங் ஈவெண்ட்ஸ் வி கால் them. ஓகே ஓகே. அது மார்க்கெட்டிங்காக, சேல்ஸ்க்காக, லைக் அவங்களோட ரீசெல்லர், லைக் ரீசெல்லருங்கிற வேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா லைக் லேமன் டேர்மாக போகணுங்கிறதுக்காக. அது மாதிரி சேனல் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கவங்க எல்லாருமே அது ஒரு ஈவெண்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே இப்போ ரியல் எஸ்டேட் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா there will be more channel partners than inside sales. எக்ஸாக்ட். ஏன்னா தே டூ மோர். ஸோ அதனால் அவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் சேனல் பார்ட்னர்ஸ் மீட். என்ன இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் தேர் வில் பி பீப்புள் லைக் திஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டிங் ஈவெண்ட்ஸ்ன்ட்டு நம்ம சொல்கிறோம். ப்ராடக்ட் லான்ச்சஸ் பேசணும், சேனல் பார்ட்னர்ஸ் மீட், அண்ட் ஆல்சோ ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ். ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டு அப்படியே வச்சிருக்க முடியாது இல்லையா? ஸோ டு ரீச் த பீப்புள், மால்ஸில் ஆக்டிவேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க வைக்கிறது. ஓகே. That plays a major role. When you go inside a supermarket, you touch and feel a product, you will buy for sure. எக்ஸாக்ட்லி. ஸோ அதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு, கன்சியூமர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் பிளேஸ். ஸோ அது எல்லாமே மார்க்கெட்டிங் ஈவெண்ட்ஸில் தான் வரும், அந்த கேட்டகரியில் தான் வரும். ஓகே. இதுவே கார்பரேட் தான், எல்லாமே கார்பரேட் ஈவெண்ட்ஸ். கார்பரேட் உள்ள நடக்கிற ஒரு செக்ரிகேஷன் தான். புரியுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. வித் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஓகே. ஸோ இதெல்லாமே மார்க்கெட்டிங்கில் வரும். இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. மார்க்கெட்டிங்கை பேசிக்கிட்டே இருக்கலாம். நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து ரிலேட்டட் டு மார்க்கெட்டிங் இருக்குது. ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் கம்ஸ் வந்து எம்ப்ளாயி ஓரியன்ட் ஈவெண்ட்ஸ். ஓகே. இன்டர்னலாக நடக்குது. அதை எப்படி பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி கார்பரேட்டுடைய ஆனிவர்சரிஸ் இருக்கும், அதில் அதை கிளப் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கார்பரேட்டுடைய ஆனுவல் 10th anniversary ஆர் 15th anniversary ஆர் ஐ பீன் டூயிங் 50th anniversary, 90th anniversaryலாம் நடக்குது. ஸோ அவ்வளோ ஓல்டு கார்பரேட்ஸில் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வாட் தே வில் டூ இஸ், தே வில் இன்வைட் ஆல் எம்ப்ளாயீஸ். ஓகே. தட் டே இஸ் ஃபார் தெம். லைக் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டே அவுட்டிங் கூட்டிகிட்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு டெஸ்டினேஷன் ஈவெண்ட்டாக கூட கண்டக்ட் பண்ணுவாங்க. டே அவுட்டிங் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு ஈவினிங்கில் தே வில் ஹாவ் அ கார்பரேட் ஈவெண்ட். ஓகே. ஸோ புரியுது. ஒரு ரெசார்ட் மாதிரி இல்லை ஹோட்டல், எனிதிங் ஃபார் தட் மேட்டர். அன்னைக்கு வந்து அந்த எம்ப்ளாயி டே அப்படின்ற மாதிரி நடக்கும். இது எல்லாமே HR ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. விச் இஸ் கம்மிங் அண்டர் HR, டீலிங் வித் த பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன்சைட் த கம்பெனி. எக்ஸாக்ட்லி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஐ செட் ஃபேமிலி டே. ஈவன் பீப்புள் அந்த எம்ப்ளாயியோடைய ஃபேமிலியை கூப்பிட்டு கூட தே வில் ஹானர் தெம், தே வில் மேக் தெம் ஹாப்பி. ஒரு செலிப்ரேஷன் மோடில் ஃபேமிலி டேஸ் நடக்கும். அப்புறம் எம்ப்ளாயி அவுட்டிங் ஆஸ் ஐ செட். அப்புறம் வந்து ஆனுவல் டே ஈவெண்ட்ஸ், ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி, லைக் இன்டர்னல். அது இன்டர்னலாகவும் நடக்கும், எக்ஸ்டர்னலாகவும் நடக்கும். வென் யூ கால் அவங்களோட ஃபேமிலிஸை கூப்பிடும் போது கூட they will do a rewards and recognition program for the employees. So that the people will get motivated. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஃபேமிலி. அண்ட் இன்டர்னலாக கூட நடக்கும். ஃபார் அச்சீவ்மெண்ட் இன் சேல்ஸ், அச்சீவ்மெண்ட் இன் வாட் எவர் தே டூ, அது இன்டர்னலாகவும் நடக்கும். ஓகே. ஒரு ஈவெண்ட்டாகவே பண்ணுவாங்க. ஆமாம், ஆஃப்கோர்ஸ். R&R யூ கேன் நாட் அவாய்ட் தட் இன் அ கார்பரேட். அது கண்டிப்பாக இருக்கணும். மோட்டிவேஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே. ஸோ
that's how it is. So இந்த மாதிரி HR ரிலேட்டடான ஈவெண்ட்ஸும் happening in corporate. There are much more events happening. Say for example ஒரு அப்கிரேட் வேணும், ஒரு அப்கிரேடேஷன் டீச்சிங் இருக்கணும், ஒரு நாலேஜ் அப்டேட் நம்மளுடைய எம்ப்ளாயிஸ்க்கு வேணும், அதெல்லாமே நடக்கும். ஓகே, அந்த ஸ்கில் அண்ட் நாலேஜ் எக்ஸாக்ட்லி. they make it as a seminar, they do it as a conference, அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ரிலேட்டடாக போகும். அண்ட் ஒரு எனிதிங் ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது அந்த ப்ராடக்டுடைய இன்சைட்ஸ் இது எல்லாமே எம்ப்ளாயிஸ்க்கு தெரியும். ஒன்லி தென் தே கேன் செல், ஒன்லி தென் தே கேன் இன்வால்வ் இன் தட். ஸோ அந்த இன்சைட்ஸ் எல்லாமே ஒரு ப்ராடக்ட் லான்ச்க்கு அப்புறம் இந்த மாதிரி கான்ஃபரன்சஸாக, இந்த மாதிரி வந்து செமினார்ஸாக தே வில் டூ இட். ஓகே ஓகே, அதுவுமே ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே கார்பரேட்டில் வரும். அது வந்து ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தான் கொடுப்பாங்க, அவுட் சோர்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிளான ஈவெண்ட்ஸ்னால் தே டூ இட் இன்சைட். பட் நவடேஸ் அது அவங்களுடைய they want to experience it. ஓகே. ஸோ அதனால தான் நம்ம இருக்கணும் இல்லையா. ஈவென்ட் மேனேஜருடைய ஒர்க்கே என்னன்னா டு மேக் த கார்பரேட் ஃபீல் தட் we are there for them for that particular event. They no need to worry. அதான் வந்து இம்பார்ட்டண்ட் கேப்ஷன். எக்ஸாக்ட். ஸோ அதனால் வந்து ரைட் ஃப்ரம் ரெஜிஸ்ட்ரேஷன் டில் த மேபி டேக் அவேஸ், வி கால் இட் அஸ் கார்பரேட் கிஃப்டிங், இதெல்லாம் பண்ணி அவங்கள வந்து அவங்களுடைய பிளேஸில் போய் அவங்கள ரீச் பண்ண வைக்கிற வரைக்கும் இட்ஸ் ஆர் டியூட்டி. ஓகே. லாஜிஸ்டிக்ஸ் எவ்ரிதிங் வி டேக் கேர். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து கார்பரேட்டில் kind of events. ஓகே. ஸோ அதுதான் ஒரு 100+ ஈவெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப பெரிய கார்பரேட்டில் அசால்ட்டா. ஆமாம். ஸோ எல்லா ஈவெண்ட்டுக்கும் we can name it. ஓகே ஓகே. ஸோ there are nameless events also. எதுக்காக அந்த ஈவெண்ட் பண்ணுறோன்னே தெரியாது, பட் we call it as a josh, we call it as an energy booster. ஓகே ஓகே ஓகே. இன்டர்னல் டீமுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா புஷ்ஷுக்காக கூட கண்டிப்பாக இருக்கும். எல்லா கார்பரேட்டுக்கும் அது தேவை. ஓகே ஓகே. அதனால் they are doing it. ஆமாம், நானுமே இந்த கேட்பரியோட மேனுஃபேக்சரிங் பிளான் ஸ்ரீ சிட்டியில் இருக்குது. அதில் ஒரு ப்ரோக்ராம்லேயே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கேயுமே அந்த கிளாத்திங்லாம் போடணும், அந்த ஹெட் பேண்ட் லைக் பியர்டுக்கு இது ஃபுல்லாக இதெல்லாம் போட்டு போகும்போதுமே அங்கே ஃபேமிலியில் ஒர்க் பண்ணுறவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் வச்சு ஈவென்ட் நடந்திருக்கு. அந்த ஃபோட்டோஸ்லாம் தாண்டி தான் உள்ளே போகிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. லைக் பார்த்துருப்பீங்க. ஆமாம். ஸோ அதெல்லாம் வந்து எதுக்குன்னா அவங்களுக்கு ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு புஷ்ஷுக்காக, லைக் கம்பெனிஸ் கேரிங் ஃபார் அஸ் மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறதுக்காக. ஸோ அது எல்லாமே ஒரு கார்பரேட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்குள்ளே தான் வருது. Fine. Expos, I forgot to include. Exhibitions also, it's equally important as corporate event. And exhibitionsல தான் you meet all your resellers. Exactly. அதுவுமே வந்து it's a kind of telling them this is what we have. அந்த மாதிரி அது ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டிங் தான். ஆமாம், அந்த ட்ரேட் சென்டரில் ரெகுலராக நடக்குது. அதில் அந்த வேர்ட்லேயே ட்ரேடிங் இட்ஸ். ஸோ அதனால் வந்து that also plays a major role. Okay. Once in a while, every 6 months or every 3 months, company will ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன்ஸில் அவங்க இருப்பாங்க கண்டிப்பாக. ஓகே ஓகே. இப்போ ட்ரேட் சென்டரில் ஒன்று ஹோஸ்ட் பண்ணுறாங்கனாலுமே அது வந்து இன்னொரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான், லைக் ஈவென்ட் கார்பரேட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க தான் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. இப்போது அது வந்து நம்ம ஐபின்னு சொல்லலாம், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்ட்டு. We can also create one as a event manager. We can create one expo or ஒரு கார்பரேட் ஈவெண்ட்டை கூட நம்ம வந்து கிரியேட் பண்ணி we can invite corporates to there. என்ன பார்ப்பாங்க கார்பரேட்னா அதில் அவங்களுக்கு என்ன மைலேஜ்னு பார்ப்பாங்க. புரியுது. ஓகே. ஸோ நானாக ட்ரை பண்ணால் என்ன மார்க்கெட் பண்ண முடியும், நானாக ட்ரை பண்ணால் என்ன பிராண்ட் பண்ண முடியுன்றதோட இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இந்த ஸோ ஈவெண்ட்டில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் வாட் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஐ வில் கெட், தட்ஸ் வாட் ஆல் கார்பரேட் வில் சி. எக்ஸாக்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி ஈவெண்ட் மேனேஜர்ஸ் கேன் கியூரேட் ஒன், கேன் டூ அ ட்ரையல் அண்ட் எரர், டூ சம் அது டேட்டா கலெக்ட் பண்ணி சர்வேலாம் வச்சு இஃப் தே கேன் ஏபிள் டு மேக் இட் அண்ட் எக்ஸிக்யூட் இட் கண்டினியூஸாக சக்ஸஸ் கொடுத்தோன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் இயர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இயர் கோஸ் எவ்ரி இயர் நோ பேக்கிங் அப், நோ பின்னாடி பார்க்காம பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா இட் வில் க்ரோ. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸும் ஐ கேன் டெல் யூ லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். எல்லாமே கிரியேட் பண்ண ஈவெண்ட்ஸ் தான். ஸோ சம்டைம்ஸ் கவர்மெண்ட்டே வந்து எவ்ரி இயர் தே வில் டூ எக்ஸிபிஷன்ஸ், எக்ஸ்போஸ். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கும் அந்த மாதிரி. அது இல்லாமல் இந்த ப்ரைவேட் செக்டர்ஸ் ஆர் டூயிங் இட். ஓகே ஓகே. அசோசியேஷன்ஸ் ஆர் டூயிங் இட். அதெல்லாம் அவங்களுடைய இதுலேயே இருக்குது. அசோசியேஷனில் கண்டிப்பாக ஒரு ஈவெண்ட் இந்த மாதிரி பண்ணணும்னே இருக்கும். ஓகே. ஒரு தீம் செலக்ட் பண்ணிப்பாங்க, ஒரு தீம் ஆஃப் த டேயோ இல்லை தீம் ஆஃப் வாட் தே ஆர் ப்ரீச்சிங்கோ அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு ஈவெண்ட். ஆமாம். ஓகே ஓகே. ஐ அம் டாக்கிங் அபவுட் தி எக்ஸ்போஸில் பேசும்போது. ஓகே. ஆமாம், ஈவெண்ட்ஸ் இல்லை, ஒரு ப்ராப்பராக
அதுவுமே எக்ஸ்போஸ்லுமே ரெண்டும் நடக்கும்ல, லைக் B2B மட்டும் வரது மாதிரி இருக்கும், B2C இருக்கும், கன்சியூமர் வரதும். எக்ஸாக்ட்லி. ஓகே ஓகே. அந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த ஐபிஸ் எல்லாமே B2Cயும் இருக்கும், B2B ரெண்டுமே இருக்கும். ஓகே, இட் டிபெண்ட்ஸ். நம்ம இப்போ ட்ரேட் சென்டர்லையுமே நடக்கிற எல்லாத்துக்குமே கன்சியூமர் அலௌட் இல்லை. சிலது சொல்லுவாங்க ஒன்லி பீப்புள் ஹூ ஆர் டூயிங் திஸ் பிஸ்னஸ் ஒன்லி அலௌட் மாதிரி சொல்லுவாங்க. அப்படி தான் பண்ண முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை ட்ரேட் சென்டர் இஸ் டூயிங் வெரி குட். நீங்கள் டேட்ஸே கிடைக்காது உங்களுக்கு. ஆமாம், அடுத்த வருஷத்துக்கு வந்து டேட்டு நீங்கள் இப்போவே புக் பண்ணணும். எக்ஸாக்டாக அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தா போதும், எல்லா டேட்டுமே மேக்ஸிமம் ஃபில். தட்ஸ் ஹவ் இட்ஸ் க்ரோயிங். ஸோ க்ரோத் இஸ் ஆல்வேஸ் தேர். ஓகே ஓகே. ஆனால் அது மாதிரி இதை வந்து மெயின் ஸ்ட்ரீமாக காமன் பப்ளிக்கு வந்து கண்ணுக்கு படவே படாது. ஏன்னா இது எல்லாமே க்ளோஸ் டோர் நடக்கிறதுனால லைக் அவராக இருக்க மாட்டாங்க. சரி, மோஸ்ட்லி they see as a unstable income, unstable career, அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. பட் nowadays people from students from college like விஸ்காம் அதை முடிச்சுட்டு இன்டர்னுக்கு வராங்க. அவங்களுக்குலாம் they know பொட்டன்ஷியல் இருக்குன்ட்டு. ஸோ அதனால் அதை படிக்கிற வரைக்கும் அதை படிக்க வைக்க வேண்டியது தான். ஐ திங்க் the industry has to do. So nowadays people are getting knowledgeable on this. நான் பார்க்குற வரைக்கும் இப்போ நிறைய பேர் அதை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ ஓகே, இப்போ நம்ம சொல்லிட்டோம் லைக் கார்பரேட்ஸில் ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு லைக் இப்போ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அவங்க இந்த செட் பண்ணுவாங்க, ஹெச்ஆர் இது பண்ணுவாங்க, இன்டர்னலாக பண்ணுவாங்க, லைக் இன்டர்னல் ஒர்க் பண்ணுறவங்க ஃபேமிலியோட நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. எக்ஸ்போஸும் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த பாயிண்டில் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு, லைக் இப்போ அந்த எபிசோட்ஸே பார்த்துட்டு லைக் ஐ வாண்ட் டு கிக் இன் மாதிரி நினைக்கிறாருன்னா டு கெட் த கனெக்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 15 இயர்ஸாக இருக்கீங்க, அந்த சொல்லியிருப்பாங்க அந்த இண்டஸ்ட்ரி வளரும் போதே நீ யூ ஹவ் பின் க்ரோயிங் வித் தம். இன்றைக்கி ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரா எப்படி கார்பரேட்டை போய் டேப் பண்ண முடியும்? இப்போ வெட்டிங்னா இன்ஸ்டாகிராம் இருக்குது, தே கேன் டூ ரீல் ஆர் லைக் இப்போ என் ஃப்ரெண்டு வந்து ஜுவல்லர்ஸில் வேலை பார்த்தான். அங்கே எப்படின்னா அந்த மேனேஜரோட டைஅப் இருக்கும் ஜுவல்லரிக்கு, அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ ஏதாவது புக்கிங் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு சொல்லிடுவாங்க. அவன் அந்த வீட்டுக்கு அட்ரஸ் இருக்கும்ல, அட்ரஸுக்கு போயிட்டு ஒரு கூப்பான் கொடுத்து சொல்லுவாங்க, நாங்கள் 20% டிஸ்கவுண்ட் தரோம், பை கோல்ட் ஃப்ரம் அஸ்ன்னு மாதிரி மார்க்கெட்டிங் இருந்துச்சு. ஸோ தட் இஸ் அ வே. இப்போ நம்ம வெட்டிங்கே அதே பண்ணுறோன்னா நம்ம எல்லாத்தோட டைப் பண்ணி வச்சுருந்தோன்னா, என் ஃப்ரெண்டு வெட்டிங் இண்டஸ்ட்ரியில் ஈவெண்ட் ஆரம்பித்தான். தேர் இஸ் அ கட் ஃபார் த மேனேஜர், தே வில் ரெஃபர் லைக் நீங்கள் இவங்கள தான் பண்ணணும்னு, தே வில் டேக் அ கட். அது மாதிரி இருக்குது. கார்பரேட்டில் கிக் இன் பண்ணுறதுக்கு என்ன வே இருக்குது லைக் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு? ஸோ புதுசாக ஆரம்பிக்கிறவங்க நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் லேர்ன். Okay. Before getting into the business, you need to learn. By working, at least take up some short time courses available in the market. Okay. Theoretical, but practical knowledge and problem solving approach is very important. அதுதான் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது மிஷன் இருக்கணும்னா அது வந்து ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இட்ஸ் அ ரியல் டைம். ஈவெண்ட்னாலே ரியல் டைம், ஆன் த ஸ்பாட் நம்ம யோசிச்சு ஏதாவது எந்த பெரிய கார்பரேட்டாக இருந்தாலும் தே வில் மிஸ் அவுட் சம்திங். என்ன பிளான் பண்ணாலும் ஆன் த டே ஆஃப் ஈவெண்ட் ஏதாவது ஒன்று அந்த லாஸ்ட் மினிட்ல கேட்பாங்க. இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, அதை பண்ணி கொடுக்கறது தான் ஈவெண்ட் கம்பெனியோட ஒர்க். ஓகே, அது எவ்வளோ ப்ரெஷராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. ஆமாம், டைம் நிறையா இருக்கும்போது எனிபடி கேன் டூ வித்தவுட் அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் தான் இம்பார்ட்டன்ட். எங்க த வெரி நெக்ஸ்ட் டே ஈவெண்ட் வில் பி தேர் பிஃபோர் த ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஏதாவது சொல்லுவாங்க இதை பண்ணி ஆகணும்னா we have to do it. ஓகே. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும். அதுக்கு வந்து the person has to at least work in some other organizations. Very good. There are a lot of organizations are there. நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு 15 years, 20 years, 25 years, 30 years ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்காங்க இங்கே. ஓகே, ஈவன் சென்னையிலே. ஓகே. ஸோ இஃப் சம்மன் ஹூ இஸ் அரௌண்ட் ஃப்ரம் பாட்காஸ்ட் ஏஜ் பார்க்குறவங்களுக்கே லைக் 25 to 34 தான் இருக்காங்க. சம்மன் வாஸ் குட்டிங் எ ஜாப் இன் 34 அண்ட் டேப் இன்டு ஒன் கம்பெனி டு கெட் அ ரோல்னா தே வில் கிவ் லைக் சம்மன் வில் அக்செப்ட் தெம் ஆர் நாட்? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் அது கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது கிரிட்டிக்கலான ரிஸ்க் ஓரியன்ட் சப்ஜெக்ட். பட் பண்ணலாம். வில் பவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஹவு டெஸ்பரேட் தே வாண்ட் டு. யா, இன்டர்னாக ஈஸியாக எல்லாருமே வந்து சேர்த்துப்பாங்க. ஓகே, ஆமாம், இன்டர்ன் சம் காம்பன்சேஷன் தே கேன் கிவ், அந்த மாதிரி வந்து ஈஸியாக எல்லாருமே வந்து அவங்களுடைய கம்பெனியில் சேர்த்துப்பாங்க. பட் ஆஸ் அ ஃபுல் டைம் எம்ப்ளாயி they need to have at least எக்ஸ்பீரியன்ஸ். எந்த கம்பெனி போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு புது கம்பெனியில் நம்மளால் சேர முடியாது. அதே மாதிரி தான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டும். கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆஸ் ஈவெண்ட் மேனேஜர்ஸ், ஆஸ் சிஇஓஸ் அண்ட் top management, they can't waste their time on someone else. Yeah. பட் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பாராட்டலாம், எல்லாமே பண்ணலாம். பட் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன் இன்டர்ன் வி ட்ரெயின். இன்டர்ன்ஷிப்பில் நம்ம வி கிவ் தம் அ ப்ராப்பர் ட்ரைனிங்.
பட் ஃபுல் டைம் எம்ப்ளாய்க்கு வந்து வி ஆல்சோ கிவ் தம் டைம், பட் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே. புரியுது ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். ஓகே. ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் வாட் தே கேன் டூ இஸ் தே நீட் டு அட்லீஸ்ட் டேக் சம் பிரேக் அண்ட் லேர்ன் சம் கோர்ஸ். ஓகே. சம் கிராஷ் கோர்சஸ். புரியுது. ரேண்டமாக போயிட்டு நாக் பண்ணுறதை விட. எக்ஸாக்ட்லி. இல்லை அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, இன் மார்க்கெட்டிங் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டில் மார்க்கெட்டிங் இருக்குது, ஓகே, சேல்ஸ் இருக்கு, அண்ட் கிளைண்ட் சர்வீசிங் இருக்கு. ஒருவேளை வேற கம்பெனியில் அவங்க கிளைண்ட் சர்வீசிங்காக இருந்தாங்கன்னா இங்கே வந்து கிளைண்ட் சர்வீசிங் கற்றுக்கும் போது யூ கேன் லேர்ன் த என்டையர் ப்ராசஸ். ஓகே. பட் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வராங்கன்னா தே நீட் டு டூ ஸ்மால் கோர்ஸ் ஆர் இன்டர்ன்ஷிப். அப்படி பண்ணி ஒரு 2-3 months கழிச்சு தே கேன் ஜாயின். ஓகே. ஸோ தட் வுட் பி த திங். லைக் ஃபஸ்ட்டாக ஒரு கிளைண்ட் எடுக்கிறதுக்கு அதான் ஒரு பாத்வேயாக இருக்கும் இந்த பாயிண்ட் ஆஃப் டைம். அது ஜாயின் பண்ணிட்டு தென் ஒன்ஸ் தேர் கான்ஃபிடென்ட் எனஃப் அங்கே லேர்ன் பண்ணி ஒரு 2 years அது அட்லீஸ்ட் லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணாதான் யூ வில் நோ ஹவு டு கெட் அ கிளைண்ட் இன், ஹவு டு ஹேண்டில் அ கிளைண்ட். ஓகே. எப்படிலாம் வந்து கிளைண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க, எக்ஸ்பெக்டேஷன் இன் அ கார்பரேட் வேர்ல்ட். ஸோ இதெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 2 years கண்டிப்பாக ஆயிரும். ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் கேன் டூ இட் இன் ஒன் year. தட்ஸ் அப் டு தெம். இண்டிவிஜுவல் தான். மை சஜஷன் வுட் பி 2 years. இல்லை 1 yearல நீங்கள் பண்ண முடியும்னா பண்ணலாம். யூஆர் நாலேஜபிள் எனஃப் அண்ட் யூஆர் ஒரு லீடருக்கான ஒரு இருக்குது உங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்குன்னா யூ கேன் டூ இட். கண்டிப்பாக அந்த ஒரு வருஷத்துலேயும் பண்ணுற நெட்ஒர்க்கிங்கும் கான்டாக்ட்ஸ் தான் வில் பிரிங் இன் த ஃபர்ஸ்ட் லைன். எக்ஸாக்ட்லி. அது வந்து இண்டிவிஜுவலோட லைக் இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் போதாது, ஹவு வெல் தே நெட்ஒர்க்கிங்கிறதும். ஆமாம், நெட்ஒர்க்கிங், பீப்புள் ஹேண்ட்லிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அவங்களுடைய டீமையும் ஹேண்டில் பண்ணணும், கார்பரேட் கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணணும், ஓகே, ஸோ வெண்டர்ஸ் ஹேண்டில் பண்ணணும். இட்ஸ் ஆல் அபவுட் பீப்புள் எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறாங்க. ஓகே. அப்படின்றது தான் விஷயம் ஆல் டுகெதர் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருந்துச்சுன்னா, ஓகே இப்போ இதுதான் இப்படி தான் அந்த மார்க்கெட் வேலை செய்யுது, இந்த மார்க்கெட் பூம் ஆச்சுதுன்னு பார்த்துட்டோம், எப்படி இதில் கிக் இன் பண்ணணுங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வரது லைக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். லைக் நான் ஸ்டார்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் இருந்துச்சு, லைக் நீங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் இருக்கும், தே கேன் டை அப் வித் ப்ரொடக்ஷன் கம்பெனி அண்ட் இஃப் தே கேன் பிரிங் இன் அண்ட் பீப்புள் நீங்கள் வந்து எக்ஸிக்யூஷனுக்கு பண்ணிடுவீங்க. லைக் மல்டிபிள் வெண்டாஸ் ஆர் தேர்ல. ஸோ டிப்பிக்கலாக இன்வெஸ்ட்மெண்ட் லைக் ரொம்ப கம்மியாகவே இருந்தால் போதுமா? இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் பேசணும் அப்படின்னா, ஹவு ஃபாஸ்ட் யூ வாண்ட் க்ரோ, என்ன மார்க்கெட்டில் நம்ம பண்ண போகிறோம். நிறைய பேர் ஆரம்பிக்கும் போது they will have bigger dreams, bigger ambitions, பட் அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான ப்ராசஸே இருக்காது, பாத்தே இருக்காது. ஸோ அப்படி பண்ணும் போது யூ வில் புட் மோர் மணி அண்ட் யூ வில் பர்ன் யுவர். எக்ஸாக்ட். ஆமாம், அது ஐ வுட் நாட் சஜஸ்ட். இட்ஸ் அ ஸ்மால் ப்ராசஸ். ஸ்லோவாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், 1 by 1. நீங்கள் ஒரு எம்ப்ளாயை உங்களுடைய ஆஃபீஸில் சேர்க்கணுன்னா கூட திங்க் ட்வைஸ், பிகாஸ் யூஆர் நாட் ஓன்லி taking risks, you are taking that person's risk also. So if you are confident enough that you have clients, okay, month run பண்ண முடியும் என்னால், எனக்கு இந்த client இருக்காரு அப்படின்னா you go about it, invest. அதோடைய டிக்கெட் சைஸ் யூ டிசைட். ஏன்னா இப்போ ஒரு ஆஃபீஸ் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு வேணும். மெயினே மார்க்கெட்டிங் தான், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். அதெல்லாம் நீங்களே கூட ஸ்டார்டிங் டைமில் பண்ணலாம், நத்திங் ராங் இன் இட். பட் எல்லாருமே வந்து ஒரு உங்களுடைய ப்ரீவியஸ் ஒர்க்கை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. தட்ஸ் ஹவ் த இண்டஸ்ட்ரி இஸ். கார்பரேட்டே எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் வந்து ப்ரீவியஸ் ஒர்க் அனுப்புனா தான் தே வில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணணும்னா தே கான்ட் டேக் ரிஸ்க்ல. ஏன்னா அவங்களுடைய வேல்யூஸ் டவுன் ஆகிடக்கூடாதுன்ட்டு. அப்போ இந்த பர்சன் ஹேஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு தான் நான் அந்த 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவைன்றேன். ஓகே. ஸோ தே கேன் ஆல்வேஸ் டாக் அபவுட் தேர் ஒர்க், how they did. ஆமாம், அது ஒரு சின்ன பார்ட்டாக இருந்தாலும் they can explain their part well. எக்ஸாக்ட்லி. பட் எங்கேருந்து அவங்க கற்றுக்கிட்டாங்களோ அந்த கம்பெனியுடைய கிளைண்ட்ஸை எடுக்கிறது வந்து இட்ஸ் அன்எத்திக்கல். ஐ வில் நாட் வவுச் ஃபார் தெம். நீங்கள் அங்கேருந்து வந்துட்டீங்க, ஸோ கம்பெனியுடைய ப்ராப்பர்ட்டி எதுவாக இருந்தாலும் சே இட் கிளைண்ட் வெண்டர், யூ கான்ட் டேக் அன்லெஸ் யுவர் பாஸ் பெர்மிட்ஸ். ஸோ நீங்கள் அதுலேருந்து கற்றுக்கிட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூ டேக் அவுட், யூ கோ ஃபார் நியூ கிளைண்ட்ஸ், ஈவன் ட்ரை வித் நியூ வெண்டர்ஸ். அப்போ தான் லேர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக. இஃப் யூ ரியலி வாண்ட் டு ஒர்க் வித் தம், ஜஸ்ட் டேக் அ அப்ரூவல் ஃப்ரம் யுவர் ப்ரீவியஸ் கம்பெனி அண்ட் தென் டூ இட். ஒரு எத்திக்கலாக போனால் தான் ஒரு பிஸ்னஸ் லாங் டேர்மாக இருக்கும், நல்லா இருக்கும். பிகாஸ் இட்ஸ் அ ஸ்மால் இண்டஸ்ட்ரி அண்ட் வி வில் நோ ஈச் அதர். எக்ஸாக்ட்லி. ஏன்னா எல்லா ஈவெண்ட்டுமே ஒரே ஈவெண்ட் கம்பெனி ஃபுல்லாக
பண்ண முடியாது. தே நீட் வெண்டர்ஸ், தே நீட் parallelly தேர் வி கொலாபரேட் அண்ட் டூ இட். ஓகே, அப்படி தான் பண்ண முடியும். ஏதாவது ஸ்மால் ஈவெண்ட்னா கூட ஓகே. பிக் டைம் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து எனி கம்பெனி வில் நோ பிகாஸ் வி ஆல் மீட்ல எப்படி இருந்தாலும் வந்து தெரிஞ்சிடும். சின்ன ஈகோசிஸ்டம் தான். ஆமாம். அதனால் வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் டூ இட் ஆன் யுவர் ஓன். ட்ரை டூயிங் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், பிராண்ட் பண்ணுங்கள், மார்க்கெட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்லோலி யூ கேன் ரெக்ரூட் பீப்புள் ஆல்சோ ஃபார் யூ. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்ட் வித் ஒரு 2-3 பீப்புள். ஏன்னா டீம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்றைக்கி நீங்கள் ஈவென்ட் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா டேக் அவுட் அ பிளேஸ் ஃபார் ரெண்ட் ஆர் இஃப் யூ ஹாவ் அ குட் பிளேஸ், நோ யூஸ் தட். அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் கண்டிப்பாக வேணும். ஏன்னா மார்க்கெட்டிங் தேவை, எக்ஸிக்யூஷனுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஆப்ரேஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் தேவை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 2 people or 3 people கேன் ஜாயின் டுகெதர் அண்ட் டூ இட். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் ஐ வுட் சஜஸ்ட். ஓகே, மற்றபடி திங்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னலாக there is people to handle that, like they will own the ஆமாம் பார்த்துப்பாங்க. எக்ஸாக்ட்லி. அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு டைப் பண்ணி அசோசியேட் பண்ணி யூ கேன் ஒர்க். ஓகே, ஸோ டேக்கிங் அவுட் த ஃபர்ஸ்ட் கிளைண்ட் யூ ஆஸ்ட், ரைட்? அது வாட் ஐ டிட் ஐ கேன் டெல் யூ. சி, ரெஃபரன்ஸாக மேக்ஸ் சென்ஸ். ஆமாம். ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை ரொம்ப லாங் டேர்மாக நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், இவங்க மட்டும்தான் நம்மளை வந்து 100% நம்புவாங்க. ஓகே, ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க. க்ளோஸாக இருக்கிறவங்கன்னா எல்லாருமே க்ளோஸாக இருக்கிறவங்களாம் வெல்விஷராக இருக்க மாட்டாங்க. ஸோ வெல்விஷராக இருக்கிறவங்க தே ஃபார் ஷுர் தே வில் ஹெல்ப். ஓகே, ஸோ அங்கேருந்து ரெஃபரன்ஸ் வாங்கி அந்த ஒரு ரெஃபரன்ஸ் மூலிமா யூ டூ இட் குட். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாக இருந்ததுன்னா தே வில் ஃபீல் ஹாப்பி. கண்டிப்பாக அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதிக ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். தட் இஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் இட். பட் அதில் பண்ணால் டேக் டைம் அது க்ரோ ஆகிறதுக்கு. parallelly you need to go do cold calling. Cold calling is not a easy job. You should have that willpower. ஏன்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நோ தான் இருக்கும். ஆமாம். You need to go every day. You need to fix a timing. Every day நான் இவ்வளோ டைம் இதுக்காக ஃபிக்ஸ் பண்ணுவேன். Go out, meet people, do networking. There are a lot of events happening. இப்போல்லாம் நிறைய small events are happening. Even social mediaல நீங்கள் you can do it. நீங்கள் போஸ்ட் போட்டு இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இன் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லே யூ வில் கெட். கண்டிப்பாக. ஸோ தட்ஸ் வாட் ஐ வுட் சஜஸ்ட். ஓகே, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 2 years ஒர்க் பண்ணிட்டோம்னா அந்த டைமே கான்டாக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கோம். அதை லெவரேஜ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் when we are starting on our own. Yes. Start doing it, பண்ணால் கண்டிப்பாக பண்ணிடலாம். பிகாஸ் ஐ எம் an example for it. I came out of different industry. பேங்கிங் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக இதில் வந்து if I could handle this much of client now, இதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஓகே, வேர்ட் ஆஃப் மவுத், ரெஃபரன்ஸ் அண்ட் கோல்ட் காலிங். மைசெல்ஃப் அண்ட் மை பார்ட்னர், நான் எவ்ரிடே என்னோடய டீமுக்கும் சொல்லுவேன். நான் வந்து ஆஃபீஸில் காரை பார்க் பண்ணுறேன், பைக் எடுத்துப்பேன், பசங்களோட டீமோட பைக் எடுத்துப்போம், நானே என் பார்ட்னரும். எவ்ரிடே வி என்ஷோர் தட் வி மீட் அட்லீஸ்ட் 4 clients. ஓகே, இன் பர்சன். கோல்ட் காலிங் யாரையுமே தெரியாது. டேரெக்டாக ப்ரௌசர் இருப்போம். இப்போ தான் ஆன்லைனில் எல்லாமே ப்ரௌசர் வெப்சைட் தான். ப்ரௌசர் எடுத்துப்போம், விசிட்டிங் கார்டு எடுத்துப்போம், 2 பேரும் போவோம், வில் ஹாவ் டீ தென் அண்ட் தேர் அண்ட் மீட். எப்படியாவது மீட் பண்ண பார்ப்போம். கண்டிப்பாக நோஸ் இருக்கும். ஏன்னா நம்மளே ஃபஸ்ட்டு நியூ கிளைண்ட், நியூ கம்பெனி அப்படின்ற போது அந்த வெல்கமிங் இருக்காது, ஆப்வியஸாக இருக்காது. ஸோ ஸ்லோலி வி காட். அப்படி நிறைய கம்பெனிஸ் ஐ கேன் நேம் இட். ஸோ நிறைய கம்பெனிஸ் கிடைக்க ஆரம்பிச்சுது. வி ப்ரூவ்ட் அவர் செல்ஃப். அதில் வந்து நம்ம ஒரு எண்ட் டு எண்ட் வந்து ப்ராப்பராக சீம்லெஸ்ஸாக வித்தவுட் எனி ஃப்ளாஸ் இஃப் யூ டூ வெல் யூ வில் கெட். ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லை, அந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆமாம். இதில் என்ன நாங்கள் கற்றுக்கிட்டோன்னா, ஒரு கம்பெனியை நம்ம பண்ணுறோம், அவங்களுக்கு ஈவென்ட் பண்ணி கொடுக்குறோன்னா, அதில் இருக்கிற மார்க்கெட்டிங் பர்சனோ இல்லை ஹெச்ஆர் பர்சனோ இஃப் தே ஸ்விட்ச் டு another கம்பெனி, அங்கேருந்து வில் கால். கண்டிப்பாக. அப்படி ஐ காட் சோ மெனி கிளைண்ட்ஸ். ஓகே. ப்ரீவியஸ் கம்பெனி நம்ம கூட தான் இருப்பாங்க, இப்போ நியூ கம்பெனி நம்மளுக்கு வந்துடுவாங்க. ஓகே. அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் வித் தம். ஆமாம். நோ மேட்டர். இப்போ நம்ம ஒரு கார்ப்பரேட் ஈவெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த கார்ப்பரேட்டில் வர ரெஃபரன்ஸ் வந்து மைட் கிவ் அஸ் சம் அதர் ஈவெண்ட், காலேஜ் கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்ஸ் வரலாம், எனி திங் ஃபார் தட் மேட்டர். ஸோ வி ஷுடன்ட் சே நோ. ஓகே. இனிஷியல் ஸ்டேஜில். ஏன்னா உங்களை நீங்கள் வந்து பொசிஷன் பண்ணுற வரைக்கும் யூ ஷுட் எக்ஸ்ப்ளோர் எவ்ரி திங். எல்லா ஈவெண்ட்டும் எடுத்து பண்ண தான் வேணும். தென் ஒன்லி யூ வில் கம் டு நோ எதுலலாம் என்னோடய ஸ்ட்ரென்த் இருக்குது,
எதுலலாம் என்னால் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ரொம்ப பேஷனேட்டாக பண்ண முடியுது அப்படின்றது நீங்கள் கற்றுப்பீங்க. அப்புறம் யூ கேன் செக்மெண்ட். ஓகே. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் செக்மெண்ட் பண்ணிங்கன்னா ரெவன்யூக்கே ப்ராப்ளம் ஆகிடும். ஆமாம் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. ஆமாம் அதனால் வந்து டூ இட். எனி கைண்ட் ஆஃப் ஈவெண்ட் கம்ஸ் இன் இனிஷியல் ஸ்டேஜில் டூ இட், எக்ஸ்ப்ளோர் இட், லேர்ன் இட். ஓகே, அதில் இருக்கும் ஃப்ளாஸ் இருக்கும், நீங்கள் அதெல்லாம் கற்றுப்பீங்க. ஸ்லோவாக யூ கேன் செக்மெண்ட் டுவர்ட்ஸ் ஒன் ஃபீல்டு ஆர் ஒன் வெர்டிக்கல். ஓகே, ஸோ இதில் தான் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்ட்டு யூ கேன் டூ இட். ஓகே. ஸோ ஏன்னா நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அதிகமான ரெவன்யூ வர ஆரம்பிச்சிடும். யூ கேன் ஏபிள் டு எக்ஸ்பேண்ட் யுவர் கம்பெனி. நிறைய பேர் நீங்கள் ரெக்ரூட் பண்ண முடியும். கிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு எவ்ரி ஒன். கண்டிப்பாக. ஸோ அப்போ டோன்ட் லுக் பேக். ஓகே, இப்போ ஃப்ரெண்டில் தான் பார்த்துட்டு போகணும், போயிட்டே இருக்கும். அந்த டைம் நமக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்கும், நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஈவெண்ட்டுக்கு நோ சொல்கிறதுக்கு. அந்த ப்ரிவிலேஜ் ஃபஸ்ட்டே எடுத்துக்க வேணாம், ஒரு பீரியட் டைம் சொல்கிறது பெட்டர். ஒன் பாயிண்ட் டு ஆட் என்னென்னா, ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் is the backbone of a company. It's very, very important. Right from first day, ensure that you record everything. அது சிஸ்டமாக இருக்கலாம், you can do it in your diary, whatever it is. Because we don't know எவ்வளோ நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, அந்த ஒரு உங்களுக்கு அந்த இன்சைட்ஸே உங்களுக்கு கிடைக்காம போயிடும். எவ்ரிடே யூ டூ இட். ஒன்ஸ் இன் அ மந்த் சிட் ரெவ்யூ. எவ்வளோ நம்ம இன்புட் போட்டிருக்கோம், எவ்வளோ நம்மளுக்கு வந்து ரெவன்யூ வந்திருக்கு, எவ்வளோ நம்ம வெண்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ தட்ஸ் ஹவ் யூ நீட் டு ரெவ்யூ யுவர் செல்ஃப். ஓகே. ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் வேறெவர் வி ஆர் கோயிங் ராங், எங்கே அதிகமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். நிறைய டைம் பாக்கெட்லேருந்து நிறைய டைம் போட வேண்டியது வரும். ஆஸ் ஈவென்ட் மேனேஜர், ஆஸ் ஸ்டார்ட் அப், ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நம்மளால் எதுவும் எடுத்துக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து மற்றவங்க எல்லாருக்குமே வந்து வி ஹாவ் டு கிவ் தம் டு என்ஷோர் த ஸ்மூத் ஃப்ளோ இருக்கணும் இல்லையா கம்பெனியில். ஸோ அதனால் அதெல்லாமே பண்ணுவோம். இட்ஸ் ஆப்வியஸ். ஸ்லோவாக யூ கேன் ஆக்சுவலாக என்னென்னா இதில் வந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, வென் யூ டிட்டர்மைன் சம்திங், ஓகே, இந்த புட் அ டெட்லைன் டு எனிதிங் யூ டூ. ஓகே, 6 months நான் வந்து என்னை பற்றி பார்த்துக்கவே இல்லை, ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி ஒன், I'm not doing it. Okay, once you comes to know that okay we are growing அப்படின்ன உடனே ஒரு 6 months கழிச்சு if you do ஒரு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா do it. ஓகே, do it continuously. ஒரு determination வைப்போம் நம்ம. ஒரு 6 months கழிச்சு I will ensure that I'll take some amount, some 2%, some 5% of amount for myself since I'm working. அது ஒரு காம்பன்சேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ராவல் எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும், anything for that matter. ஏன்னா பிஸ்னஸ்னாலே நீங்கள் டே ஒன்லேருந்து இஃப் யூ டேக் அண்ட் சேவ் இட், இட் வில் பி டன். கடைசியில் பார்த்துக்கலான்றது பண்ணவே முடியாது. ஓகே, ஆஸ் அன் ஆண்டர்பிரனர் வி ஆல்வேஸ் டென் டு ரன் த பிஸ்னஸ் ஸ்மூத்லி. ஆமாம், எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும் தான் பார்ப்போம், தவிர நம்மளை பார்த்துக்க மாட்டோம், நம்மளுடைய ஃபேமிலியை பார்த்துக்க மாட்டோம். எக்ஸாக்டாக. பட் ஐ வுட் சஜஸ்ட் பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அ நியூ கம்பெனி, தட்ஸ் ஆல் இன் த கேம். ஒரு 6 months ஓகே, it's okay to sacrifice yourself. Okay, but one point you need to determine, இது நான் பண்ண போகிறேன், எனக்காக நான் எடுத்து வைக்க போகிறேன்னா you please ensure you do it. ஓகே, அதுக்கான ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இட்ஸ் நாட் தட் இதே ஃப்ளோவில் தான் இருக்கும், இதே ரெவன்யூவில் நான் எனக்காக எடுத்து வைக்க போகிறேன்னா முடியாது. தட் டசன்ட் மேக் சென்ஸ். ஒரு ஓகே இங்கே க்ரோத் இருக்குது, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ளீஸ் டேக் சம் அமௌண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ அது எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா தென் யூ வில் நோ how it's growing. Okay, personally also you need to grow. ஏன்னா பர்சனலாக நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் தான், ஹாப்பியாக இருந்தால் தான் லாட் ஆஃப் ஐடியாஸ் வில் கம், லாட் ஆஃப் ஹேண்ட்லிங்க்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். யூ வில் நாட் பி ஃப்ரஸ்ட்ரேட்டட், யூ வில் நாட் கெட் டென்ஸ்ட். இதெல்லாம் என்ஷூர் பண்ணணும்னா நம்மளை ஹெல்த்தியராக ஹாப்பியாக வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபார் தேட் மேட்டர் டூ இட் அட்லீஸ்ட் 6 months கழிச்சு நீங்கள் ஸ்டார்ட் ஏர்னிங். ஓகே, 6 monthsக்கு எதையும் யோசிக்காமல் கம்பெனியை நல்லா டெவலப் பண்ணிவிட்டு 6 monthsக்கு மேலே இன்னும் எக்ஸ்ட்ராவை புஷ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பார்ட் எடுக்கிறது பெட்டர். ஓகே, ஓகே. இப்போ இனிஷியல் ஸ்டேஜ் எல்லாமே பார்த்துட்டோம். லைக் இனிஷியலாக என்ன மாதிரி வரணும், அவங்க எப்படி ஃபஸ்ட் லைன் பார்க்கலாம், ஒரு பீரியட் ஆஃப் டைம் எப்படி அவங்க எவால்வ் ஆகிக்கணும். இனிஷியலாக கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு டீம் இருக்கிறது மேண்டேட்ரி. மற்றபடி அந்த திங்ஸ் எல்லாமே வெண்டாஸோட அசோசியேட் ஆகிக்கலாம். லைக் தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. லைக் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு ஈவெண்ட் எடுக்கிறதுக்கான மார்க்கெட்டிங் அவங்களுக்கு தெரியணும், அந்த கனெக்ட்ஸ் இருக்கணும், அதை எடுத்தால் எக்ஸிக்யூட் பண்ண தெரியறதுக்கான கனெக்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருந்தால் போதும். சின்னதாக ஒரு டீமோட கூட அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், 3 to 5 members டீம் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் தான் பிக்கர் திங். லைக் இஃப் பிளானிங் இஸ் ஹேப்பனிங்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்களே சொன்னீங்க
ஒரு ஈவெண்ட் புல் ஆஃப் பண்ணணும், ஒரு லைக் கார்பரேட்லலாம் நம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்ல, பர் பர்சன் லைக் 100, 200, 300 மாதிரி. ஆமாம், சம்டைம்ஸ் 50 இருக்கும், 100 இருக்கும், ஆவரேஜாக சொல்ல முடியாது. அதோடைய ஈவெண்ட்டை பொறுத்து இருக்கு. ஈவெண்ட்டை பொறுத்து லைக் அந்த ஈவெண்ட்டை பொறுத்து இருக்கு. 250, 300, சம்டைம்ஸ் 500. ஆமாம். ஸோ நம்ம அந்த மாடலில் போகும்போது நிறைய வெண்டாஸோட கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும், இன்டர்னல் டீமாகவே நிறைய பேரோட ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த டைமில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க லாஸ்ட் டைம் சேஞ்சஸ்லாம் வரும்னு. இப்போது மோர் ஓவர் ஒரு ஓவர் வியூவாக ஒரு கார்ப்பரேட் ஈவெண்ட்டை நீங்கள் போகிறீங்க, அவங்க சொல்கிறாங்க இந்த டைமில் இந்த ஈவெண்ட்ஸ் இருக்குன்னு. எப்படியும் எத்தனை டைம் டியூரேஷனில் தருவாங்க, லைக் எவ்வளோ மந்த்ஸ்க்கு ப்ரேயராக சொல்லுவாங்க? இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா ஒவ்வொரு கார்ப்பரேட்டுக்கும் தே ஹாவ் சம் டைம் லைன்ஸ் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து அவங்களுடைய ஈவெண்ட் வந்து இம்மிடியேட்டாக பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு கூட ஆர்டர் வந்துச்சுன்னா, அவங்களுக்கு மெயில் வந்துச்சுன்னா உடனே அவங்க அது பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸ் அவங்க வந்து டைம் எடுத்து தே பிளான் வித் அஸ். ஓகே. ஒரு எங்களை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு தே வில் ஹாவ் சம் ப்ராசஸ், இன்டர்வியூஸ் மாதிரி. நோ தே வில் யூஷுவலில் நம்ம வந்து ஒரு ப்ரொக்ரூட்மெண்ட் பண்ணுறோன்னாலே ஒரு 3 கோட்ஸ் கண்டிப்பாக வாங்குவாங்க. ஏதாவது ஒரு பொருள் கம்பெனிக்காக ப்ரொக்ரூட் பண்ணும்போது இட்ஸ் கிரவுண்ட் ரூல். மோஸ்ட்லி கார்பரேட்ஸ் வந்து ஃபாலோ த சேம். இப்போ அந்த 3 கொட்டேஷன்ஸ் வாங்கிட்டு அந்த கொட்டேஷன்ஸில் வந்து L1ல் யார் இருக்கா, அந்த குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் அண்ட் டெலிவரபிள் ஆஸ்பெக்ட்ஸில் அண்ட் ஆர் ப்ரீவியஸ் ஒர்க், இதெல்லாம் பார்த்துட்டு தே வில் யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணி அவங்க கூட தே வில் ஸ்டார்ட் ஸ்பெண்டிங் டைம் இன் பிளானிங். ஓகே, எவ்ரிதிங். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். அந்த டைம் லைன் சொல்லவே முடியாது. ஓகே. சம்டைம்ஸ் இந்த வெரி நெக்ஸ்ட் டே ஈவெண்ட் இருக்கும், முன்னாடி நாள் நைட் தான் சொல்லுவாங்களே, கன்ஃபார்மே பண்ணுவாங்க. அப்ரூவல்ஸ்லாம் வந்து ரொம்ப லேட் நைட்டாக வரும். அந்த மாதிரியா இருக்குது. ஆஃப்டர்நூன் வரைக்கும் கூட இல்லாமல் ஈவினிங் கூட ஈவெண்ட்டை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர்நூன் தான் ஓகே சொல்லுவாங்க, ஈவினிங் ஈவெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரிலாம் ஈவெண்ட்ஸ் நடக்குது. ஓகே, அவ்வளோ ஷார்ட் டியூரேஷனில். ஓகே, இட் ஹேப்பன்ஸ். The amount of confidence they have on a certain event managers, அப்படி இருக்கும்போது they take risk. ஓகே. அவங்களுக்கு தெரியும் இவர் பண்ணிடுவார் 100%. ஓகே, அப்படின்றது தெரியும். ஸோ அதனால் வந்து அவங்களுடைய அப்ரூவல்ஸ் நம்ம அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. அவங்களுடைய இன்டர்னல் டீம், அவங்களுடைய கம்பெனியுடைய ப்ராசஸ் அப்படி இருக்கும். சம்டைம்ஸ் எல்லாமே இல்லை, கேஸ் டு கேஸ். ஓகே. பட் யூஸ்வலாக ஆவரேஜாக வந்து வி வில் ஹாவ் ஆம்பிள் டைம். லைக் சம்டைம்ஸ் 1 month இருக்கலாம், சம்டைம்ஸ் 2 months இருக்கலாம், சம்டைம்ஸ் a week. அக்கார்டிங் டு தட் வி ப்ரியாரிட்டைஸ். ஓகே, அப்படி தான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி பண்ணுறது. ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ஷன் என்னவாக இருக்கும்னா, லைக் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஒரு பிச் டெக் தான் ஃபஸ்ட்டு, லைக் இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டாக ஒரு டச் பாயிண்ட்டாக இருக்கும். உங்கள் இதில் டச் பாயிண்ட்டாக இருக்கிறது நீங்கள் கொடுக்குற கொட்டேஷன்ஸ் தான்ல, ஐடியாஸ், PPTs. ஸோ அந்த நான் உங்களுக்கு அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் சொன்னது வந்து கொட்டேஷன்னால யூஆர் ஹைலைட்டிங் இட், பட் தட்ஸ் நாட் த கேஸ். ஓகே. நம்மளுடைய ப்ரொப்போசல் இருக்கு இல்லையா, ஐடியாஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி அங்கேருந்து மெயில் வந்துடும் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஈவெண்ட், என்ன மாதிரி வரும், கால் பண்ணுவாங்க, ரெக்யர்மெண்ட் சொல்லிடுவாங்க, டேரெக்டாக மீட் பண்ண வைப்பாங்க, எனிதிங் ஃபார் தட் மேட்டர். அவங்க கிட்ட இருந்து இன்புட்ஸை நம்ம வாங்கி we will brainstorm with the team and then we will give a presentation. ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரி போர்ட் மாதிரி கொடுப்போம். இது என்ன நடக்கும், ஈவெண்ட்ல என்ட்ரன்ஸ் எப்படி இருக்க போகுது, டச் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கும், அண்ட் அங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வி கோன் கிவ் டு த அட்டெண்டீஸ், இதெல்லாமே இருக்கும். ஸோ எனி ஈவெண்ட்னோ ஒரு அதோடைய ஈவெண்ட்டோடைய எய்ம் இருக்கும் கண்டிப்பாக. இந்த ஈவெண்ட்டோடைய கோல், ஈவெண்ட் பண்ணால் அதுக்கு இந்த கோலை அச்சீவ் பண்ணுன்றது இருக்கும் இல்லையா. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு 100% we need to நம்மளுடைய ஐடியாஸ் அப்படி இருக்கணும். ஓகே, அவங்க எண்ணிலேருந்து ஒரு தெளிவான வந்துடும், இன்புட் வந்துடும், லைக் இதுதான் we are expecting. ஆமாம், மோஸ்ட்லி ஆல் டாப் கார்ப்பரேட்ஸ் they will give their what they need. they will be little clear. ஏன்னா அது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் சின்ன கார்ப்பரேட்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம we need to give them input also. நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு அவங்க they will create one event flow create பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. It's a teamwork actually. Okay. No matter their client, we are event management company. We have to work as a team, both put together. அப்படி இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இன்புட்ஸ் அங்கேயும் கொடுப்பாங்க, நம்மளும் ஐடியா சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும் போது யூ வில் கெட் வாட் எக்ஸாக்ட்லி நீடட் ஃபார் தட் ஈவெண்ட், பர்டிகுலர் ஈவெண்ட் தெரிஞ்சிடும். ஸோ அது அப்புறம் ஸ்டோரி போர்டாக க்ரியேட் பண்ணி இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு பிபிடியில் வந்து வில் கிவ் தம் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து இப்போது ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி ஃபார் அ கார்ப்பரேட்
will not be the person whom we are talking to. Exactly. So அவங்களுடைய heads maybe different departmentsல கூட they will put together as a committee and come for deciding things. So அதனால we should have multiple options so that every human are unique. ஆமாம், நம்ம இவங்களை கன்வின்ஸ் பண்ணிடலாம். டிசிஷன் எடுக்கிறவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை பார்ப்பாங்க, எப்படி ஒரு கன்வே ஆகுதுங்கிறதே நம்ம கண்ட்ரோல் இல்லை. எக்ஸாக்ட்லி வி ஷுட் ஹேவ் மோர் ஆப்ஷன்ஸ். அந்த ஆப்ஷன்ஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வி நீட் டு கிவ் தெம் அ ப்ரப்போசல். அதுக்கப்புறம் தான் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே. ஏன்னா இதில் என்னென்னா யூ கேனாட் ஜஸ்ட் லைக் தட் கம்பேர் 3 vendors. ஒரு கார்பரேட் வந்து ஜஸ்ட் லைக் தட் அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தருடைய சர்வீஸ் கம்ப்ளீட்லி டிஃபர்ஸ் ஃப்ரம் அதர் ஈவென்ட் மேனேஜர், ரைட்? ஏன்னா இவரு கூட ஒர்க் பண்ணால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அவரு கூட ஒர்க் பண்ணால் வேறு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். யூ கேனாட் எம்ஆர்பி பண்ண முடியாது. தட்ஸ் த லிட்டில் அது வந்து ப்ளஸ்ஸாகவும் சொல்லலாம், மைனஸாகவும் சொல்லலாம் ஃபார் தட் இண்டஸ்ட்ரி. ஸோ நான் வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு நான் வந்து ஐம் டெண்டரிங் அவுட், நான் வந்து கொட்டேஷன் கொடுக்குறேன்னா சேம் எலிமெண்ட் லிஸ்ட் இன்னொரு காம்படிட்டர் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங் பண்ணுவார். 100% வேறு மாதிரி தான் இருக்கும் ப்ரைஸிங். ஸோ யூ கேனாட் மெஷர். அவர் என்ன தாட் ப்ராசஸில் கொடுத்துருக்காருன்னு தெரியாது, அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னு தெரியாது, ஸோ என்ன ஸ்கேலில் இருக்கும் தெரியாது. வி நோ ஹவு மச் வி நீட், எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும், எத்தனை நாள் இருக்கும், அதெல்லாம் தெரியும். வாட் இஸ் அ குவாலிட்டி? ஸோ இது வந்து அன்லெஸ் அதர்வைஸ் யூ டாக் டு தட் பர்சன் as a corporate, they'll have to talk and get the details. Okay. So all 3. Okay. அதுக்கப்புறம் தான் பட்ஜெட், அதுக்கப்புறம் தான் அது வந்து கம்பேர் பண்ண முடியும். So just like that காஸ்டிங் மட்டும் கம்பேர் பண்ணி you cannot select one, you cannot choose one. Okay. அவங்க டிஃபர்ஸ். ஆமாம், ஏன்னா ஒருத்தர் இன்னொரு ஒரு பார்ட்டில் வந்து they will be good, இன்னொரு பார்ட்டில் they will be average. So like that it is. So every event manager have their own strength, have their own uniqueness in working. Okay. So அதனால வந்து அது just like that, it's all up to them. They are the deciding authority, they will decide on their own. Okay, நம்ம சைடில் வந்து பெஸ்ட் இது. ஆமாம், we'll have to give the best. Okay. இப்படி தான் செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து they will sit together, நம்ம கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நிறைய பிளான் பண்ணுவாங்க, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாங்க. Each and every element have its own timeline. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார்ப்பரேட் ஈவெண்ட்டில் ஒரு கார்ப்பரேட் கிஃப்டிங் பண்ணோன்னா ஃபார் தேட் அமௌண்ட் ஆஃப் நம்பர்ஸ், சே எக்ஸாம்பிள் 500 எம்ப்ளாயீஸ் வர போகிறாங்களே, 500 அட்டன்டீஸ் இருக்க போகிறாங்க, எல்லாருக்கும் இதே மாதிரி ஒரு சேம் சிமிலர் ப்ராடக்ட் கொடுக்கணுன்னா we need time in procuring. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அதுக்கு அந்த டைம்லைன் வந்து வேறு. நீங்கள் நாளைக்கு ஈவெண்ட்னா இன்றைக்கி பண்ண முடியாது. ஸோ அதுக்கான வந்து பிளானிங் வந்து மச் பிஃபோர் வி நீட் டு ஸ்டார்ட். ஸோ லைக்வைஸ் each and every element will have its own timeline. Okay. ஸோ ஒரு பிராண்டிங் பண்ணணுன்னா கூட we need to print either in flex or in fabric. print பண்ணணுன்னா printing has to be done much prior. Exactly. Okay, on the day of event, event 6 o'clock, you cannot do it by 5 o'clock. It has to be done before. So அந்த பிளானிங் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஒன்ஸ் இட்ஸ் சம்டைம்ஸ் வந்து அப்ரூவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சம்டைம்ஸ் வந்து அப்ரூவல் வருதோ இல்லையோ வி வில் ஸ்டார்ட் பிளானிங். ஏன்னா அந்த டைம் வந்து மேனேஜ். ஆமாம், அந்த டேட் இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட். ஓகே. ஸோ தட் ஹேஸ் டு பி டேக்கன் கேர். சம்டைம்ஸ் சில விஷயங்கள் வந்து வி நீட் டு அவுட் சோர்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கேற்ற டைம்லைன். ஆமாம், இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் நம்ம பிளான் பண்ண முடியாது. இட்ஸ் டேக்ஸ் டைம். ஓகே. அப்போ எந்தெந்த எலிமெண்ட் எங்கெங்க இருந்து அவுட் சோர்ஸ் பண்ணுவோம், எங்கெங்க இருந்து கொண்டு வரணும், திஸ் ஹாஸ் டு பி பிளான்ட் வெல் மச் பிஃபோர் தி ஈவெண்ட். ஓகே. ஸோ அதனால் வந்து டைம் வந்து உங்களுக்கு ஈவெண்ட்டை பொறுத்து இருக்கு, அண்ட் ஈவெண்ட்டில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பொறுத்து இருக்கு, எப்போ பிளான் பண்ணணும் அதை பொறுத்து இருக்கு. ஓகே. அப்போ நீங்கள் ஒரு பட்ஜெட்டிங் வைப்பீங்க ஸ்டார்டிங், அதை வந்து நீங்கள் சொல்லிடுவீங்க லைக் இந்த பட்ஜெட்டில் முடிச்சு தரோம். ஸோ எப்பவுமே அந்த பட்ஜெட்குள்ளேயே நின்றோமா? லைக் பண்ணவே முடியாது அப்படி. ஓகே. அப்படி பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஹியூமன் பிரெயின்ஸ் ஆர் லைக் தட். ஒரு 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 பொருள் நம்மளுக்கு வேணும்னா அந்த பொருளுடைய காஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சே, அதுதான் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ், அதுதான் வந்து வேல்யூ ஃபார் மணின்னு தெரிஞ்சு கூட வி வில் ட்ரை நெகோஷியேட்டிங். தட்ஸ் ஆப்வியஸ். ஓகே. நாட்
I would not say 100%, but 90% of the humans are like that. நம்மளே அப்படி தான் பண்ணுவோம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைன்னா we will try for offers, discounts, ஏதாவது ஒன்று கிடைக்கு தான் பார்ப்போம் இல்லையா. we ensure that I win அப்படின்றது. ஆமாம். ஸோ அதனால் வந்து பட்ஜெட்டிங்கில் வந்து எப்போவுமே வந்து people will negotiate. There is no event that we did on budget. Yeah, without negotiation. ஓகே. கண்டிப்பாக நெகோசியேஷன் இருக்கும். ஸோ ஏன்னா எல்லாருமே வந்து வேல்யூ ஃபார் மணி. எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க கார்ப்பரேட்ஸ், கிளைண்ட்ஸ் எப்போ அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா when there is no time. இது இவங்களால மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்கு இவ்வளோ தே அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. அந்த டைம் லாஸ்ட் மினிட்ல ஃபார் எக்ஸாம்பிள் we need to organize a photography and video team with editing, எக்ஸ்க்ளூசிவாக டிஜிட்டலாக இருக்கணும், நல்லா ஹைஹெண்டாக இருக்கணும், ஐரிஸில் இருக்கணும் அப்படின்னா we would go for a bigger vendor, very good vendor who has lot of experience. அவர் அன்றைக்கி ஃப்ரீ இல்லை. ஓகே, we tried a lot. ஸோ அதுக்கு ஈக்குவலாக இன்னொருத்தர் இருக்கார், he is free but he is also occupied with some other thing. பட் அவர் ஆனால் இவரோட காஸ்ட்லியாக இருக்காருன்னா கார்ப்பரேட் will understand. ஓகே, this is what the reason. ஏன்னா நம்ம டைம் கொடுக்கல, ப்ராப்ளம் நம்ம சைடில் தான், கார்ப்பரேட் சைட்லையோ வாட் எவர் இட் இஸ். அப்போது வந்து பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஸோ கிளைண்ட் வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இதனால தான் இந்த ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ தே நோ வாட் டெலிவரபிள்ஸ் தே வில் கிவ். ஓகே. ஸோ அந்த மாதிரி டைமில் ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் சம்டைம்ஸ் they won't negotiate itself. They will not, they know completely. They know இது வந்து ஒரு ரேரான எலிமெண்ட், இன்னும் இது இவங்க தான் பண்ண முடியும், இந்த சர்வீஸை வந்து இவங்களால் தான் பண்ண முடியும் சார் அப்படின்ற மாதிரி they know. ஓகே. ஸோ அந்த மாதிரி டைமில் they won't negotiate. ஓகே. ஸோ அந்த டைமில் பட்ஜெட்டோட எக்ஸ்ட்ரா ஆகுனாலும் they are ready to pay. ஓகே. ஆனால் அதுவும் பாசிபிள் தான். ஏன்னா அந்த சர்வீஸ், அந்த எலைட் சர்வீஸ் that will be done by இந்த ஈவெண்ட் மேனேஜர் தான் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்போது இட்ஸ் a monopoly kind of thing. ஓகே. at that time டைமும் கன்ஸ்ட்ரெயினாக இருக்கணும். இருக்குது அந்த டைம் இன்னொரு ஆப்ஷன் அவங்களுக்கும் இருக்காது. ஸோ தட் டைம் ஆமாம். இது டைம் மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகுனா ஒரு ஈவெண்ட் மேனேஜர் வில் பி வெரி க்ளோஸ் டு அ செலிபிரிட்டி. ஓகே. அந்த மாதிரி டைமில் இந்த ஈவெண்ட்க்கு இந்த செலிபிரிட்டி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது அந்த ஈவெண்ட் மேனேஜருக்கு ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கும் ஆப்வியஸாக. ஸோ irrespective of each and everything. ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சர்வீஸ்க்கு, அந்த டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஆர் செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்க்கு they'll go. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, சின்னதாக ஸ்டார்ட் பண்ணும்போது 2-3 பேர் லைக் இருந்தால் போதும். அதோடைய வெண்டார்னா லைக் பீப்புள் ஹூ ஓன் ஸ்டப்ஸ் அண்ட் தே வில் ஒர்க் வித் எவ்ரி ஒன் மாதிரி இருப்பாங்க. நீங்கள் சொன்ன எல்லாருமே எல்லாத்தையுமே ஓன் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் வெண்டார்னா பொருள் மட்டும் இல்லை, சர்வீஸ் கூட. இப்போ மேன் பவருக்கு ஒரு வெண்டார் இருக்காருன்னா யூல் பிரிங் மேன் பவர். ஸோ இன்னொரு வெண்டார் வந்து லைட்ஸுக்கு ஒரு வெண்டார் இருக்குன்னா யூல் பிரிங் லைட்ஸ். ஸோ அந்த மாதிரி அது மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு பெரிய ஸ்கேலில் இருக்குது. இப்போ உங்கள் ஸ்கேலில் இருக்காங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்து எப்படி புல் ஆஃப் பண்ணுவாங்க, அது மாதிரி டெம்பரவரியாக ஹையர் பண்ணுவீங்களா? லைக் ஏன்னா எப்போவுமே ஹையரிங்குமே இப்போ எப்படி பொருளும் மனுஷங்களும் இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சேம் தான். அவங்கள வந்து ரிட்டைன் பண்ணுறது டஃப், சில வகையில் தேவையும் இருக்காது. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெம்பரரி ஹையர் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். அதே மாதிரி என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், எப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஈவெண்ட்டை புல் ஆஃப் பண்ணுறாங்க, அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் மாதிரி. ஓகே. ஸோ ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஈவெண்ட் கம்பெனி லைக் அஸ் வில் ஹாவ் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் கிளைண்ட் சர்வீசிங் இருப்பாங்க. ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் அதுலேயே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எவ்ரிதிங் கம்ஸ் இன் பிளேஸ். ஸோ தே டூ லாட் ஆஃப் ப்ரீவியஸ் ஈவெண்ட்ஸை வச்சு வீடியோஸ் க்ரியேட் பண்ணி மார்க்கெட் பண்ணுறது அண்ட் ரெனியூவிங் ரிலேஷன்ஷிப் வித் ஓல்ட் கிளைண்ட்ஸ். இது மாதிரி நிறையா எவ்ரிடே டியூட்டி தே வில் ஹாவ், எவ்ரிடே ஒர்க் தே வில் ஹாவ் அண்ட் மீட்டிங் கிளைண்ட்ஸ், டூயிங் நெட்வொர்க்கிங், அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணி தே வில் பிரிங் இன் மோர் லீட்ஸ் உள்ளே கொண்டு வருவாங்க. அண்ட் ஆல்சோ parallelly they do business developments. இதை கண்டினியூஸாக எப்படி வேறு சேனல்லேருந்து பிஸ்னஸ் கொண்டு வரலான்றதும் this department will do. The very next department is client servicing. From the word you know. ஸோ ஒரு அக்கௌண்ட் உள்ளே வருது, ஒரு கார்ப்பரேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி உள்ளே கொண்டு வரோன்னா அவங்களுக்கு வந்து we need to service them like whatever they need in real time. ஸோ என்னெல்லாம் கேட்குறாங்களோ அந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங் வித் த கிளைண்ட், இந்த கிளைண்ட் சர்வீசிங் மேனேஜர் ஆர் கீ அக்கௌண்ட்ஸ் மேனேஜர்னு சொல்லுவோம்.
இவங்க வந்து திஸ் டிபார்ட்மெண்ட் வில் டூ. ஓகே. ஸோ அவங்கள வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிறது. ஒரு ஈவெண்ட் மட்டும் இல்லை, கண்டினியூஸ்லி வில் ஹேவ் டு டூ ஈவெண்ட்ஸ் வித் த சேம் கிளைண்ட்னா தி கிளைண்ட் சர்வீசிங் டிபார்ட்மெண்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் இட். ஓகே. தேல் பி த பாயிண்ட் வேர் த கார்பரேட் அண்ட் யூ பீப்புள் வில் கம்யூனிகேட். ஆமாம். ஓகே. சேல்ஸ் முடிஞ்சு உள்ளே வந்துட்டாங்கன்னா தே வில். ஆமாம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் நாட் ஓன்லி கனெக்ட் கிளைண்ட்ஸ், தே வில் ஆல்சோ சிட் வித் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ், production, finance and also the sales and marketing team. So இவங்க கூட உட்காந்து they will sit with them and do meetings. ஏன்னா ஒரு சீம்லெஸ் ஒரு ஃப்ளாலெஸ் ஈவெண்ட்டை பண்ணணுன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தேவை. நாட் ஓன்லி ப்ரொடக்ஷன். நம்ம யோசித்தாலே ப்ரொடக்ஷன் மட்டும் அவங்க மட்டும் தான் பண்ணுறாங்கன்றதில்ல. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈவன் த கிளைண்ட் சர்வீசிங் ஆல்சோ. ஸோ அவங்க வந்து கிளைண்ட் என்ன கேட்குறாங்களோன்றத அதை வந்து அவங்க லேமன் லாங்குவேஜ்லேருந்து ஈவெண்ட் லாங்குவேஜுக்கு மாற்றி ஓகே அவங்க இங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த மீட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கிளைண்ட் வில் ஆஸ்க் எனி திங், பட் தட் ஹேஸ் டு பி டன் ப்ராக்டிக்கலி. அது பாசிபிளா அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஏன்னா வென்யூ சேஞ்சஸ், ஒரு வென்யூக்கும் ஒரு மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த வென்யூவில் கிளைண்ட் கேட்குற அந்த பிராண்டிங்கோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ எனிதிங் ஃபார் தட் மேட்டர் அது செட் ஆகுமா, இந்த சைஸ் அங்கே வந்து ஃபிட் பண்ண முடியுமா, அங்கே எப்படி இருக்குது, உள்ளே எடுத்துகிட்டு போகிற டைம் கேட் எப்படி இருக்குது, பிகாஸ் சர்வீஸ் லிஃப்ட், சர்வீஸ் என்ட்ரி ஆல்சோ பிளேஸ். ஓகே. சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வெளியே அசம்பிள் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போகணும், இல்லை உள்ளே போய் தான் அசம்பிள் பண்ணணும். தீஸ் திங்ஸ், ஸ்மால் திங்ஸ் we might think it's ஓகே அப்படின்னு நினைப்போம், பட் டைம் வேஸ்ட் ஆகும் இதெல்லாம். அதனால என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் ரொம்ப மச் ப்ரியாராக they will plan. ஓகே. ஒரு விஷயம் ஐடியா டு ரியாலிட்டி ஆக்க முடியுமாங்கிறத அவங்க அந்த பிளேஸுக்கு போய் பார்த்துருவாங்க. இது முடியும், பாசிபிள் இல்லை. ஆமாம், அந்த பிளேஸ் போய் ரெக்கி எடுப்பாங்க, மெஷர்மெண்ட்ஸ் எடுப்பாங்க, எதை எங்கெங்கே நம்ம பிளேஸ் பண்ண போகிறோன்றதை முன்னாடியே கிளைண்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு பில் அந்த மீட்டிங்லாம் நடக்கும் அங்கே. ஓகே. ஸோ சிம்பிளாக வாட் யூஆர் திங்கிங் ரியாலிட்டியாக இல்லை, இந்த இடத்துல இது பாசிபிள் பண்ண முடியுமாங்கிறது. ஏன்னா 3D டிசைனிங் ஒரு பிபிடியில் இருக்கிற ஒரு கண்டென்ட்டை வந்து ரியாலிட்டி கொண்டு வரும்போது தெர் ஆர் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணுவாங்க ப்ரொடக்ஷன் டீமும் கிளைண்ட் சர்வீசிங். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்து நாட் ஓன்லி ஒர்க்ஸ் சிட் ஃபார் பிளானிங், அவங்களோட எக்ஸிக்யூஷன் they will prepare themselves, like talking to vendors, இதெல்லாமே அவங்க பண்ணுவாங்க. வெண்டர் மேனேஜிங், வெண்டர் ஹேண்ட்லிங், அந்த டைமுக்கு அவங்கள அங்கே கொண்டு வரது, இதெல்லாமே அவங்களுடைய மெயின் கேஆர், மெயின் ஜேடி, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், இதெல்லாமே அவங்களோட மெயின் ஒர்க். ஓகே. அந்த டே ஆஃப் ஈவெண்ட்டில் வந்து டே ஆஃப் ப்ரேயர் செட்டப் டேன்னு ஒன்று இருக்கும் எல்லா ஈவெண்ட்டுக்கும். ஓகே. அந்த டைம் வந்து அக்கார்டிங் டு த ஈவெண்ட் தான். ஈவினிங் ஈவெண்ட்னா சம்டைம்ஸ் வி கெட் தி வென்யூ இந்த மார்னிங், அப்புறம் மார்னிங்லேருந்து பண்ணுவோம். இல்லை சம்டைம்ஸ் ஒரு செட்டப், பெரிய செட்டப் எல்லாமே வந்து கஸ்டமைஸ்டு செட்டப் அப்படின்னா மச் ப்ரியர் ஒரு டே பிஃபோரோ ஒரு நைட், அந்த நைட்டில் வந்து கிடச்சிதுன்னா அப்போதுலேருந்து வில் ஸ்டார்ட் பிரிங்கிங் இன் வெண்டர்ஸ், அப்புறம் அன்லோடிங் நடக்கும். அதுக்கப்புறம் தே வில் ஸ்லோலி ஸ்டார்ட். தே நோ விச் எந்த வெண்டரை ஃபஸ்ட்டு கூப்பிடணும், எந்த வெண்டரை வந்து எப்போ வர வைக்கணுன்றது தே நோ. ஓகே. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், தே நோ whom to prioritize, what to prioritize. ஓகே. ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட்டாக தே வில் மேனேஜ். அண்ட் மோரோவர் சம்டைம்ஸ் கஸ்டமைஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், டிசைன்ஸ், டெக்கார்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து டே ஆஃப் ஈவெண்ட் ஆர் ப்ரியார் செட்டப் டே ஈவெண்ட்லாம் வந்து ரொம்ப லேட்டு. So they will do much prior 2-3 days before they go to the vendor place. அங்கேயே அதை வந்து they start doing it. ஏன்னா கார்பெண்டர் ஒர்க்லாம் இருக்கும் சம்டைம்ஸ், இல்லை வந்து வெல்டிங் ஒர்க்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து கஸ்டமைசேஷன் வரும்போது ஓகே இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய டைம் தேவைப்படும் செட்டப்க்கு. ஒரு ப்ரீவியஸ் டேவே செட்டப் பண்ணுற யூஷுவல் ரெடிமேட் விஷயங்கள் எலிமெண்ட்ஸ் கிடையாது இதெல்லாம். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும். ஸோ அதனால் அந்த ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து வில் ஸ்டார்ட் மச் பிஃபோர் தேட். ஓகே. ஸோ இப்போ ஒரு ஐடியா ஒர்க் பண்ணுறோன்னா அது அந்த வெண்டர் வந்து செய்யும் போது அங்கேயே போய் கரெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருவோம். ஆமாம், அங்கேயே போவாங்க. they will sit with them, they will do whichever is needed.
அங்கேயே பண்ணி எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து they will assemble and paint sometimes. ஓகே ஓகே, ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? லைக் வந்துடுறாங்க எல்லாம் பண்ணிடுறாங்க. ஆமாம். இன்னொரு முக்கியமான விஷயம்னா நம்ம அந்த ப்ரெசன்டேஷன், அந்த ஐடியாஸ், அந்த 3D மாடலிங் எல்லாமே வந்து ஒரு ப்ரொப்போசலுக்கு காமிப்போம். பட் இன் ரியாலிட்டி அங்கே வரும்போது நிறைய ஃபைன் டியூன்ஸ் தேவைப்படும். அங்கே அந்த பிளேஸில் இதெல்லாம் வந்து செட்டப் பண்ணி வைக்கும் போது அந்த இடத்துல வந்து சம் சேஞ்சஸ் அந்த ஏஸ்தட்டிக் சென்ஸை கொண்டு வரதுக்காக, இல்லை நம்ம கிளைண்ட் என்ன திங்க் பண்ணுறாங்களோ அதை அங்கே டெலிவரி பண்ணுறதுக்காக சம்டைம்ஸ் then and there we need to change a few things. So it's always happens like இந்த ஆர்ச் நம்ம அங்கே வேறு மாதிரி பிளான் பண்ணுவோம். சரி, ஓகே, நம்ம இந்த கேட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி லைக் தட் லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் நடக்கும். ஆப்வியஸாக எல்லாம் ஹேண்டில் பண்ணி இதெல்லாம் வந்து இந்த ப்ரொடக்ஷன் வில் ஹேண்டில். ஏன்னா ஒரு பிளான் படி போனால் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும், மைண்ட் செட் இருக்கும். ஆனால் அங்கே வந்து மாற்றும் போது இட்ஸ் ஹெக்டிக் ஜாப் டு சேஞ்ச் இட். ஏன்னா வெண்டரை சால்வ் பண்ணணும். ஸ்டேஜ் எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க, ஒரு 3 hours ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு கிளைண்ட் வந்துட்டு இல்லை இந்த இடத்துல ஸ்டேஜ் வேண்டாம், நம்ம பிளான் பண்ணது கரெக்டு, இப்போ இருக்கிற ஆம்பியன்ஸ், இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த்தை பார்த்து வில் லிட்டில் ஷிஃப்ட்னுவாங்க. லிட்டில் ஷிஃப்ட் இஸ் நாட் அபவுட் மூவிங், என்டையராக டிஸ்மேண்டில் பண்ணி திருப்பி. ஓகே, அதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும். ஆப்வியஸ், அதெல்லாம் யூஷுவல் தான். ஓகே. ஸோ அந்த மாதிரி டைமில் ஈவன் தோ வி பிளான் ப்ராப்பர்லி ஆன் த டே ஆஃப் ஈவெண்ட் so many things change. இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப பேஷண்ட்டாக, ஒரு ஹம்பிளாக, ப்ரொடக்ஷன் டீம் டென்ஷனே ஆகாமல் வெண்டர் டீம் கூட கோஆர்டினேட் பண்ணி everyone will cooperate, you know. If it's doable, they'll do. Okay. இதெல்லாம் தான் கிளைண்ட்டுக்கு வந்து will, you know, make us stand in a different அவங்களுடைய ஹார்ட்டில் நம்ம போயிடுவோம். ஸோ பிகாஸ் நோ வாட் எவர் தே சே வி ஆர் டூயிங் இட். கண்டிப்பாக இஃப் இட்ஸ் டூவபிள். ஏன்னா டைமும் இருக்குல்ல, டைம் வந்து 3 hours ஆல்ரெடி வேஸ்ட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொரு 3 hours இருந்தால் வில் டூ இட். இஃப் நாட், நோ, will make the client, will give them alternate solution. Okay. So இதுதான் ப்ரொடக்ஷனுடைய ஒர்க். அண்ட் ப்ரொடக்ஷன் will give a report after the event. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கு, இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபினான்ஸ் will add everything and send it as a invoice. ஃபினான்ஸ் team will take care from there. இனிஷியலாக ஒரு பட்ஜெட்டிங் இருக்கும். ஆனால் எண்ட் ஆஃப் த ஈவெண்ட்டில் மறுபடியும் வில் ஒர்க், அப்புறம் பண்ண சேஞ்சஸ், அந்த மேன் ஒர்க் எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்ரிதிங் will with the approval of the client. கிளைண்ட்டுடைய ஒரு இன்டர்வென்ட் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது, கன்சர்ன் இருக்கணும் அதில். ஸோ அதுக்கப்புறம் அந்த இன்வாய்ஸிங் ஹேப்பன்ஸ், பேமெண்ட் ஹேப்பன்ஸ். We also get feedback from the clients. That's very important. That who will do the relationship management? Client service கண்டிப்பாக வாங்குவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட தான் எல்லாமே கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபீட்பேக் வில் ஹெல்ப் அஸ் இன் கெட்டிங் மோர் கிளைண்ட்ஸ், டெஸ்டிமோனியல்ஸ். இதெல்லாம். ஸோ அந்த ஃபினான்ஷியல் பேமெண்ட் ஆன் டேட் இருக்குமா இல்லைனா லைக் இல்லை அஃப்கோர்ஸ் இட் ஒன்ட் பி. எல்லா ஈவெண்ட்ஸ்க்குமே அட்வான்ஸஸ் கிடைக்காது ஃப்ரம் த கார்பரேட். பிக் ஈவெண்ட்ஸ் டிக்கெட் சைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க தே வில் ட்ரை டு சப்போர்ட் அஸ் வித் அட்வான்ஸ். say 20%, 30%, 50%. Sometimes they also give, I've got 80% also sometimes. Depends on, ஏன்னா எல்லாமே வந்து எலிமெண்ட் லிஸ்ட்டில் எல்லாமே வந்து ஒரு சர்வீஸ், ஒரு ரெண்டலாக இருக்காது. ரெண்டல் இருக்கும் அண்ட் ஆல்சோ ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கும், நிறையா வாங்கி நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில எலிமெண்ட் லைக் யூனோ ஆர்டிஸ்ட் இன்வால்வ்டு, ஒரு செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்குது அது உள்ள, இல்லை ஆர்டிஸ்ட் டான்சர்ஸ், இவங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து ஆன் ஸ்பாட் கொடுத்தாகணும். சில ஆர்டிஸ்ட் வி ஆர் ஃப்ளைங் ஃப்ரம் நார்த்லாம் அப்படிலாம் இருந்தது, இல்லை இங்கேருந்தே வந்தாலும் தட் ஹாஸ் டு பி டன் இமிடியேட்லி. ஓகே அந்த மாதிரி டைம் வெயிட்டிங் பீரியட்லாம் இருக்காது. சே ஃபார் எக்ஸாம்பிள் லைசன்சிங், இஃப் யூ டேக் லைசன்சிங்லாம் நம்ம வந்து முன்னாடி மச் ப்ரியர் வி நீட் டு கிவ் தம் 100%. என்ன லைசன்சிங்? ஃபார் த மியூசிக் வி பிளே. ஓகே வி ஹாவ் 2-3 லைசன்சஸ். ஸோ அது லைவாக இருந்தால் ஒன் கைண்ட் ஆஃப் லைசன்ஸ் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ரெக்கார்டட் மியூசிக், டிஜேலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்கு. ஸோ இந்த லைசன்ஸ் அமௌண்ட்லாம் வந்து வி நீட் டு பே இன் ஃபுல் இன் அட்வான்ஸ். அப்போ தான் அதுக்கு வந்து என்ஓசி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து கார்பரேட் வில் கால்குலேட். ஆக்சுவலி சின்ன அட்வான்ஸ் கொடுத்தா ஹவு தே வில் மேனேஜ். அதனால் எல்லா ஈவெண்ட்டுக்கும் வந்து தே ஓன்ட் சே தட் நோ வி கான் கிவ். டு ஈவெண்ட் ஆஃப் பிக் சைஸ் தே வில் கிவ் 50%, 60% according to that. After event and the full payment வரதுக்கு எவ்வளவு ஈவெண்ட் முடிஞ்ச உடனே say 15 working days, 20 working days. It depends on the corporate.
கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஓகே, அவங்களோட ரிலீசிங் சைக்கிளில் தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம். You can't pressure it on them. Okay, okay. சில கிளைண்ட்ஸ்லாம் வந்து சில கார்பரேட்ஸ் வந்து will give us much prior 5 daysலேயே கிடச்சிடும். சம்டைம்ஸ் 10 days. It depends. ஒவ்வொரு கிளைண்ட்டும் ஒவ்வொரு கார்பரேட்டும் they have their own set of policies. Okay. அந்த மாதிரி தான் போகும். Okay, and you hire இந்த people temporary people hire. Temporary people on the day of event, it's very necessary for handling the வெல்கமிங் கெஸ்ட்டு. ஸோ அதுக்கெலாம் ஹோஸ்டஸ் தேவைப்படுவாங்க. அண்ட் டு பேக் ஸ்டேஜ் ஹேண்ட்லிங் அண்ட் வாலண்டியரிங் லைக் ஹெல்பிங் ஏதாவது மைக்கை பாஸ் பண்ணுறதுலேருந்து தட் வுட் பி ஒரு டாக் ஷோவாக இருக்கும், ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து வி நீட் பீப்புள் டு வாலண்டியர். அதெல்லாமே ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க, ப்ரமோட்டர்ஸ் இருக்காங்க, ஹோஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ தட் அக்கார்டிங் டு த ஈவென்ட் சைஸ் வி ரெக்ரூட் பண்ணிப்போம். ஓகே, இந்த கொஸ்டின் இருந்துச்சு. இப்போ எப்படின்னா உங்கள் டீமில் இருக்கிறவங்க தேல் பி வித் யூ ஃபார் அ லாங் டைம் அண்ட் தேல் பி அ பார்ட் ஆஃப் யுவர் டீம். அந்த டைமில் ஹையர் பண்ணுறவங்களும் எப்படி இந்த சினர்ஜி பில்ட் பண்ணுவீங்க? லைக் எவ்ரி ஒன் இஸ் ஒர்க்கிங் டுவர்ட் த சிங்கிள் கோல், லைக் ஈகோ இல்லாமல் எப்படி தே வில் ஆல் ஒர்க் டுகெதர் ஆக்சுவலி? நான் கிளாஷஸ் நடக்குமா? மை திங் இஸ் ஒன் ஹூ ஹேண்டில்ஸ் எவ்ரி திங் லைக் எம்டி ஆர் சிஇஓ. I would suggest to be a leader, not be a boss. There are much difference between a leader and a boss. Yeah. So நான் இதெல்லாம் வந்து I learned while handling people. So நம்ம அவங்க கூட அவங்க கஷ்டப்படும் போது something they finding it difficult to handle a task, we need to be with them and ensure that they does the task on time. கூட இருந்து ஹெல்ப் பண்ணி சொல்லிக் கொடுக்கறது தான் வந்து ஐ திங்க் தட் வில் மேக் த டீம் டு ஒன்னஸ். ஓகே, ஏன்னா ரேதர் கொஸ்டினிங் வில் ஹேவ் டு டீச் தெம் ஹவு டு டூ இட். ஸோ ட்ரைனிங், கண்டினியூஸ் ட்ரைனிங்ஸ் அண்ட் கிவிங் தெம் இன்சைட்ஸ் அபவுட் அதர் ஈவெண்ட்ஸ், நாட் ஓன்லி ஆர் ஈவெண்ட்ஸ், அதர் ஈவெண்ட்ஸ் அவுட் சைடில் என்ன நடக்குது. ஸோ பேன் இண்டியா, குளோபலி வில் ஹேவ் டு கிவ் தெம் லாட் ஆஃப் லேர்னிங்ஸ். ஓகே, to ensure that we also do like same flawless events. அந்த மாதிரி trainings are ரொம்ப important. However you train, they will deliver. And to be with them, so we should be a listener more than actually talking. நிறைய அவங்களுக்கு பேசிக்கிட்டே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதோட லிசன் பண்ணால் we will know what is a problem like. அதை எப்படி சால்வ் பண்ணுன்றதை சொல்லி கொடுத்துட்டு we should empower them. The next step they will solve themselves. ஓகே ஓகே, அப்படி தான் I have handled these days. அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும், எம்பவர் பண்ணணும். So if they take ownership, then you will be free. You can as a leader you can go on to next phase of your work to get in more leads or get in more business. இல்லை இன்னும் என்ன ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் நடக்குது, ஸோ இன் வாட் வேஸ் தே ஆர் டிஃப்ரெண்ட் அதர் பீப்புள், இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். அண்ட் ஏஐ ஹஸ் கம் அப் வித் ஸோ மெனி எவால்விங் வே. இட்ஸ் ஆக்சுவலி ஏஐ இப்போ ரொம்ப எல்லா ஃபீல்ட்லேயும் வந்துடுச்சு. எக்ஸாக்டாக. ஸோ அதை எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம், எப்படி நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளுடைய R&D ஃபேஸில் தான் இருக்கா, இல்லை நீங்கள் ஸ்டார்டட் இம்ப்ளிமெண்ட்? Yeah, slowly we have started implementing AI in our systems. We are doing it. Okay, like இந்த மாதிரி creating designs. Okay. Designsல வந்து டிசைனிங் வந்து AI ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Say if you take Adobe, Adobe has implemented the AI fully. So actually we can do wonders in creating 2D. Creativity 2D models using Adobe. So like that, each and every part of our work now we are using AI. Okay. For instance, if you take, I don't want to miss this before I forget, there is a mixer called Yamaha, the brand Yamaha, and they have multiple models. Now they have implemented a AI solution. அது என்ன பண்ணுது அப்படின்னா, see, auto mix options, it's complete AI for audio. என்ன பண்ணுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக் ஷோவில் ஒரு 4-5 பேர் பேசிகிட்டு இருக்காங்க வச்சுங்களேன். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹாவ் தேர் ஓன் மைக் அண்ட் தே வில் பி டாக்கிங், தே வில் பி கிவிங் சொல்யூஷன்ஸ், ஆன்சர்ஸ்.
whenever some person is talking, his mic only will be அவருடைய மைக்குடைய சேனலுடைய வால்யூம் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். அதர் பீப்புள் வில் கோ டவுன் ஆட்டோமேட்டிக்லி. ஆட்டோமிக்ஸ் போஸ்ட்டில் பண்ண வேணாம், நம்ம எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் ஃபிக்ஸ் டு தட். செட் பண்ணிவிட்டு ஆட்டோமிக்ஸ் ஆப்ஷன்ஸ் போட்டிங்கன்னா யார் பேசுகிறாங்களோ அவங்களுடைய மைக் மட்டும்தான் சீம்லெஸ்ஸாக, நாட் even a single second it will take. ஓகே, it will automatically அந்த மைக் மட்டும்தான் வந்து சவுண்ட் நல்லா தெளிவாக கேட்கும். without any whistling sound, without anything. Other mics will go down automatically. ஓகே ஓகே ஓகே, அந்த சேனல்ஸ். புரியுது. போஸ்ட் ப்ரொடக்ஷனில் மேனுவலாக பண்ணணும் முன்னாடி இருந்துச்சுன்னா. இல்லை, இது நான் லைவ்ல சொல்லிட்டு இருக்கேன். இல்லை முன்னாடி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பண்ணிட்டு இருந்தோம். ஏஐ will make it automatic. now live it's working perfectly. We have checked also. இதெல்லாமே வந்து இட்ஸ் an example. இதெல்லாமே வந்து ஒன் பை ஒன் we are using AI in each part of our events. லைட்டிங்ல வைஸ் வர்சா அண்ட் LED வால்ஸ்ல AVல வந்து we are using AI. ஸோ இதெல்லாமே வந்து I think the next gen of event management will be at least 50-60% will use AI to cut short our timings and save time and do it in a better way. So that's how I think. So AI வந்து we are using as an industry. ஓகே ஓகே ஓகே, அந்த கிரியேட்டிவிட்டி பார்த்துக்கு ரொம்ப கிரியேட்டிவிட்டி. டிசைனுமே ஒரு புது இனோவேட்டிவான டிசைன் வேணும்னா தட்ஸ் த ஒன்லி வே இல்லை. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் எக்ஸாக்ட்லி. ஆமாம் ஆமாம், லைக் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்குது. அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை திரும்ப மேனுவலாக we can refine it over a period of time. ஏன்னா அது வந்து லைக் ஹியூமன்லி பாசிபிள் இல்லாமல் டிசைனுக்கு தந்துடுச்சுன்னா அது எவ்வளோ ரிஃபைன் பண்ண முடியுமோ நம்ம ரிஃபைன் பண்ணிக்கலாம். we need humans. கண்டிப்பாக வேணும். நம்ம அதை ரிப்ளேஸ் பண்ண போகிறது டீம் இல்லாமல் பண்ண முடியாது. we can use that tool பட் மேக் இட் அக்கார்டிங்லி. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் அங்கேருந்து எடுத்து பண்ண முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. நாட் த என்டையர் ப்ராசஸ் இட் கேன் டூ. ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் as I said, ஒரு பார்ட்லேயும் வந்து ஒரு டிசைனிங்க்கு ஏஐ தேவைப்படும். லைக்வைஸ் கண்டென்ட் மேக்கிங்கில் ஏஐ தேவைப்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்லேயுமே ஏஐ யூஸ் பண்ணிக்கலாமே தவிர என்டையர் திங் won't be possible as of now. ஓகே ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மீடியா அண்ட் பிஆர் இருக்குது. இப்போ கார்ப்பரேட்னு பண்ணும்போது சில இன்டர்னல் நடக்கிற மீட்டிங்ஸ் வந்து இன்டர்னலாகவே இருக்கும். அது தே டோன்ட் வாண்ட் டு பப்ளிஷ் இட் எனிவேர். ஸோ அவங்க என்ன அந்த அவங்களோட எம்ப்ளாயீஸோட ட்ரைனிங்காகவோ இல்லைன்னா அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும். மற்றபடி ப்ராடக்ட் லான்ச்சஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு வந்து ஆப்வியஸாக தே ஷுட் பி ஆன் நியூஸ், இல்லை இட் ஷுட் பி ஆன் பேப்பர், பிரிண்ட் மீடியம்லேயும் இதுலேயும் இருக்கணுங்கிறதுக்காக இருப்பீங்க. ஸோ அஸ் அன் கம்பெனி ஹவு யூ ஹவ் பின் ஒர்க்கிங் வித் மீடியா அண்ட் பிஆர், லைக் அந்த எப்படி இது பண்ணுறீங்க? லைக் மீடியா அண்ட் பிஆர் இஸ் நைஸ் டு ஹேவா இல்லைனா நீட் லைக் இட்ஸ் மஸ்ட் ஹேவா ஃபார் அ மஸ்ட் ஹேவ் லைக் மீடியா அண்ட் பிஆர் கனெக்ஷன்ஸும் வேணும்? கண்டிப்பாக வேணும். ஓகே, லைக் ஹவு தட் ஒர்க்ஸ் ஆக்சுவலி ஃபார் எனி மார்க்கெட்டிங் ஈவெண்ட் ஐ டோல்ட் யூ ரைட், எனி மார்க்கெட்டிங் ஈவெண்ட் ஆர் ப்ராடக்ட் லான்ச் ஈவெண்ட் for that matter we need PR agency. Public relations. Public relations. Who can handle all our media, all our postings, all our paper media, print media, இதெல்லாமே டேக் கேர் பண்ணுறதுக்கு we need a person who's very good at it. அதுக்கு நம்மளே உட்காந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. whether it's a vendor or a associated PR agencies are there. ஓகே, அது வெண்டர் மாதிரி. ஆமாம், வெண்டர் மாதிரி தான். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா as a event manager we collaborate with them. அவங்க கூட அசோசியேட் ஆகும். we have 2-3 PR agencies with whom we work. Okay. So இவங்களுடைய quotations we get at least 2 from them. And then we'll send it to the client along with our quotation. எங்களுடைய எலிமெண்ட்லேயே அதை ஆட் பண்ணி அனுப்புவோம். So out of 2 we select one. Mostly it will be, we don't go for choosing one. We know whom to go about it. We know who is good in what. ஏன்னா ஒரு சில டைமில் வந்து ஆன்லைன் ப்ரெசன்ஸில் வந்து ஒரு பிஆர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். ஆன்லைன் ப்ரெசன்ஸ் க்ரியேட் பண்ணுறது அவங்கள வந்து அதுக்கு யூஸ் பண்ணுவோம். இல்லை நேஷ்னல் மீடியா வேணும் அப்படின்னா ஒரு சில பேர் அதுலேயே இருப்பாங்க. ஆமாம், அதில் அவங்க ஸ்ட்ரென்த் அவங்க அதில் இருந்ததுன்னா we will use them. ஓகே. சில பிஆர் வந்து பேசிக்காக வந்து ஆல் மீடியா எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க, கவர் அப்பெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்க. பட் they'll be very good in celebrity management, bringing in celebrity to them. ஸோ அந்த மாதிரி டைமில் we use them. ஸோ அக்கார்டிங்லி ஒரு ஈவெண்ட்டை பொறுத்து தான். பட் இட்ஸ் a must. Okay. Collaborating with a PR agency for event companies
is a must. That's what I suggest. நீங்கள் இப்போ சொன்னப்பையா 2 வேலையும் சொல்கிறீங்க. ஒன்று, அந்த நடந்ததை வந்து பிரிண்ட் மீடியம்லேயும் மீடியாலையும் பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் இந்த பிஆர் வில் பி தேர். And to bring in guest-க்குமே PR agency will help us to bring in guest or speakers. They play a major role in pre-preview event also. Okay. ஏன்னா ஒரு ஈவெண்ட் நடக்க போகிறதுன்றதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து PR வேணும். அது மாதிரி இந்த ஈவெண்ட்டுக்கு தேவையான கெஸ்ட்டை புல் ஆஃப் பண்ணுறதுக்குமே they will help out. அதர் 2 வேலையும் help. Yes. They will be very good in. Okay. So you just work with vendors, like அது vendors in the sense ஒருத்தவங்க ஏஜென்சிஸ் இருப்பாங்க, அவங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணிப்பீங்க. ஆனால் லைக் மோஸ்ட் ஆஃப் த கார்பரேட்டில் இது மாதிரி கன்சியூமர் ப்ராடக்டாக இருக்கிறவங்க மட்டும்தானே இது மாதிரி பிஆர் பண்ணணும்னு யோசிப்பாங்கல்ல? லைக் B2B இருக்கிறவங்க யோசிப்பாங்களா? லைக் தே வாண்ட் டு கெட் இன் டு பிரிண்ட் மீடியம் ஆர் நியூஸ்? கண்டிப்பாக யோசிப்பாங்க. இப்போலாம் வந்து எல்லாமே நெசசரி தான். ஓகே. ஆமாம். ஈவன் சி லாஸ்ட் 2-3 months before we launched a factory. Okay, so factory in the sense that it's not B2C, it's B2B. So they also need a PR. Okay, they wanted to like we have done. We haven't gone to the place itself. It's a virtual launching in a hotel. Hotel anta da anga launch பண்றோம். அத கூட வந்து they need they wanted to do a PR. We did it. We associated with a PR agency and it's a long time association. We did it well. Okay. 70 plus papers medium we. ஓகே. ஓவராலாக ஆமாம், ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாமே. ஓகே. ஸோ சிம்பிள் டேர்மில் பார்க்குறவங்களுக்கு பிஆர்னு என்னென்னா பப்ளிக் ரிலேஷன், லைக் பப்ளிக் கொண்டு போகிறதுக்கு அவங்க நியூஸ் பேப்பர் படிக்கிற நியூஸ் பேப்பர் ஆன்லைன் ஆர்டிக்கலாக கொண்டு போகிறது. இது மாதிரி ஈவெண்ட் நடந்துச்சு, இந்த இடத்துல நடந்துச்சுன்னு மாதிரி எழுதுகிறவங்க தான் லைக் எழுதுகிறவங்க, பப்ளிஷ் பண்ணுறவங்களாம் பப்ளிக் ரிலேஷன்னு சொல்லிப்பாங்க, லைக் ஒரு கிளாரிட்டிக்கு. அப்போ ஒரு கார்பரேட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்குள்ளே போகிறோம்னா தே ஷுட் ஹேவ் சம் கான்டெக்ட்ஸ் வித்தின் திஸ் சர்க்கிள் இட் செல்ஃப். அது ஒரு மேண்டேட் ஆனது தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டூல்ஸ். இப்போ கார்பரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரான்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் நோஷன் யூஸ் பண்ணுறாங்க, கீப் ட்ராக் ஆஃப் திங்ஸ் லைக் இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் நடக்க வேண்டியது இருக்குது, இல்லைனா இந்த ப்ராசஸில் இந்த இடத்துல நிற்கிறோன்னு. இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் கீழே இவ்வளோ டீம் இருக்காங்க, ஒரு ப்ராசஸ் எங்கே ஸ்டக்காக இருக்குது, எங்கே ரொம்ப டைம் எடுத்துக்கலாம் ட்ராக் பண்ணுறதுக்கு டிஜிட்டலாக டூல் வச்சுருக்கீங்களா, இல்லைன்னா நீங்கள் மேனுவலாக தான் யூ வில் ரீச் தம் பீப்புள் லைக் whether it's happening or not? It depends. When we started and when we are in initial stage, Excel sheets, WhatsApp groups, இதுதான் வந்து tracking. Now before 2 years I think we started using tools. There are a lot of even free softwares available to an extent. If you take Zoho is actually giving a solution for accounting, finance. அது எல்லாமே வந்து கொடுத்தாரு. Zoho books ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. For some extent it's free. You can use it. If you're a startup you can use that. அதில் பார்த்தீங்கன்னா entire process is possible. ஓகே. இல்லை ஃபினான்ஸ் இது வந்து காமனாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக டூல் இருக்குது. டூல்னா யூ ஷுட் மேக் இட் ஹேப்பன். ஓகே. லைக் அதை வந்து கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணோம் ஸ்டார்டிங்கில். யூ வில் ஹேவ் டு சி இட்ஸ் ஆல் சேம். இஃப் யூ ஒரு கொட்டேஷன் ஒரு எஸ்டிமேட்னா இட்ஸ் ஆல் சேம் ஃபார் எனி இண்டஸ்ட்ரி, ரைட்? ஓகே. இட்ஸ் ஆல் சேம் ஃபார் ஈவன் எனி இண்டஸ்ட்ரி. லைக் ஒரு எலிமெண்ட் இருக்கும், அது எவ்வளோ யூனிட்ஸு, எவ்வளோ ரேட்டு, எத்தனை டேஸ்க்கு யூஸ் ஆகும், அண்ட் தென் த அவுட்புட், ஐ மீன் அமௌண்ட். Likewise you have இது எல்லாமே சேம் தான் for this industry also. ஓகே. எக்ஸலில் போகிறத நம்ம வந்து Zoho பண்ண போகிறோம். அந்த Zoho புக்ஸில் எஸ்பெஷலி யூ கேன் கிரியேட் யுவர் கிளைண்ட் டேட்டாபேஸ், யூ கேன் கிரியேட் யுவர் வெண்டர் டேட்டாபேஸ். ஓகே. CRM மாதிரி. ஆமாம், டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிடலாம். அண்ட் ஈவன் த எலிமெண்ட்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் யூ கேன் இன்புட், முன்னாடியே இன்புட் பண்ணி வச்சிடலாம். பண்ணிட்டா when you are doing you click that alphabet and it will come. ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா வந்துடும். இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே. லைக் என்ன சொல்றதுக்குன்னா அந்த ஈவெண்ட்ல வெளியெடுத்து பார்த்தா எல்லா பிஸ்னஸும் மோர் ஆர் லெஸ் சேம் தான். அந்த டூலை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்விக் பண்ணிக்கிறீங்க. இப்போ என்ன இங்கே ஒரு சேலஞ்ச் இருக்குன்னா, நம்ம ஒரு 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 ஈவெண்ட்டை பண்ணுறோன்னா அந்த எலிமெண்ட்டுடைய காஸ்டிங் டிஃபர்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஈவெண்ட் சைஸ் அண்ட் அந்த மாதிரி பிளேஸ், கம்யூட் எல்லாமே. ஈவன் ஃபார் சம் கிளைண்ட்ஸ் வில் பி டூயிங் இன் சம் ரேட், ஃபார் சம் அதர் கிளைண்ட் வில் டூ இன் அ டிஃப்ரெண்ட் ரேட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு client from Pune, every year he used to give events. Every month he used to give. அப்போ அவங்களுக்கு நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுறதுனால we can't work our usual rack rate for them.
நம்ம we need to do it in a discounted price. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து ஒரு சேலஞ்ச் இந்த டூல்ஸில் இருக்கும். அதுவுமே we can sort it out by making a note of it. ஓகே. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு கோட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கோடில் இருக்கிற எலிமெண்ட் லிஸ்ட்டை யூ கேன் ஜஸ்ட் drag and drop. So that is possible. Zoho Books is helping us a lot to do. Okay. You can track all your revenue, profit, எவ்வளோ பேமெண்ட் வந்து வெண்டர்ஸ்க்கு கொடுக்கணுன்றது கூட அதில் வந்துடும். So that's the way. That way you can actually ensure that our vendors also gets the payment on time. ஓகே. ஒரு டிப்பிக்கலாக ஒரு ஃபினான்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இது ஓகே. ஆமாம். மற்றபடி நான் எப்படி கேட்குறேன்னா ஒரு ஆல் இன் ஒன் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் மாதிரி. லைக் இப்போ வெண்டாஸ் வந்துட்டாங்க, லைக் திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங், அந்த மாதிரி ரியல் டைமில் அப்டேட் பண்ணுறாங்க. இட்ஸ் தேர். ஐல் டெல் யூ. இப்போது வெட்டிங் பிளானிங்க்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஆப்ஸ்லாம் இருக்குது. ஆமாம். பட் கார்ப்பரேட்டில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒன் பிளாட்ஃபார்மில் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுற மாதிரி ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் ஐ மைட் பி ராங். ஐ நீட் டு கோ அண்ட் செக். ஓகே. பட் அதாவது ஒரு செக்மெண்ட் வைஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் there are a lot of tools இருக்குது. there are a lot of even now people are giving solution for it. ஆமாம். Zohoலையும் இருக்குது. Zoho backstage end to end from அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஈவெண்ட்டோட நடக்கிற பிளேஸில் அவங்க உள்ளே வர்றது வரைக்கும் ட்ராக் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி செக்டின் ஒரு கம்பெனியே இருக்காங்க. they themselves do all necessary registrations checked in. அவங்க டீமாகவே வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க வித் சாஃப்ட்வேர் வித் எவ்ரி திங். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்குது. வெண்டராகவும் இருக்காங்க. லைக் நம்ம Zoho backstage மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த வெண்டார் வந்து டெக்கும் கொண்டு வந்துடுவாங்க, பீப்புளும் இது பண்ணிடுவாங்க. இன்ட்ரெஸ்டிங். ஸோ அந்த பேக் ஸ்டேஜில் யூ கேன் யூஸ் இட் ப்ராப்பர்லி. இட் வில் ஹெல்ப் அஸ். ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து பேக் ஸ்டேஜ் ஹேண்ட்லிங்லேருந்து அஜெண்டா ஹேண்டில் பண்ணலாம். ஸ்பீக்கர்ஸ் ஹேண்டில் பண்ணலாம். ஹவு மெனி ஸ்பீக்கர்ஸ் கொண்டு கம். யூசர் ஃப்ரெண்ட்லி தான். யூசர் ஃப்ரெண்ட்லி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி செக்மெண்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஒரு சொல்யூஷனுக்கு வந்து வி ஹாவ் டூல்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அட்டண்டன்ஸ் மார்க்கிங் அதெல்லாமே வந்து டூல்ஸ் இருக்குது. டு ட்ராக் யுவர் எம்ப்ளாயீஸ் ஆன் ஃபீல்ட். ஸோ கிளைண்ட் ஒரு கிளைண்ட்டோட ஈவெண்ட் இருக்கும். அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நம்மளுடைய டீம் வந்து ஆஃபீஸ்க்கு வரணும்னு இல்லை. தே ஹேவ் டு கோ டு த ஈவெண்ட் பிளேஸ். அப்போ அங்கே போனால் எப்படி நீங்கள் வந்து பண்ணுவீங்க? ஆமாம். பயோமெட்ரிக் வில் நாட் ஹெல்ப். ஸோ இன் தட் கேஸ் திஸ் டூல் வில் ஹெல்ப். ஓகே ஓகே. ஃபேஷியல் ரெக்கக்னிஷன். அது பேர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? Zoho people. ஓகே ஓகே. டு ட்ராக் பீப்புள். ஆமாம். ஸோ அங்கே போய் அவங்க ஃபீல்ட்லேயே வந்து தே கேன் டூ அ ஃபேஷியல் ரெக்கக்னைஸ்டு ஒரு இல்லை கியாஸ்க்கு கூட நம்ம மெயின்டைன் பண்ணலாம் த்ரூ அவுட் ஃபார் ஆல் த எம்ப்ளாயீஸ் அண்ட் லேபர்ஸ் ஆல்சோ. ஓகே. கியாஸ்க் இந்த சென்ஸ் செப்பரேட் ஒரு ஐபேட் மாதிரி செப்பரேட் டேப் மாதிரி யாராவது ஒருத்தர் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களோட மொபைல்லே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இண்டிவிஜுவலாக கூட வே வி கேன் ஈவன் ட்ராக் ஆல் அவர் எம்ப்ளாயீஸ் த டைமிங் தே ஸ்பெண்ட். ஏன்னா ஓவர் டைம் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூ வில் ஹேவ் டு ரெக்கக்னைஸ் தெம் அண்ட் ஹெல்ப் தெம் இன் கெட்டிங் தேர் வாட் தே நீட். இதெல்லாமே வந்து இந்த டூல் மூலிமா யூ கேன் ஹேண்டில். ஓகே. லைக்வைஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு ஒர்க்குக்கும் enough tools are there. ஓகே. How effective we are using அதான். புரியுது. Even payrolls-க்கும் நிறைய டூல்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் ஆல் இன் ஒன் மாதிரி இல்லை. லைக் ஆல் இன் ஒன் இருக்கு. பட் ஐ டோன்ட் நோ ஹவு இட் வில் ஹெல்ப் அஸ். ஓகே ஓகே. ஆல் இன் ஒன் ஃபார் அ நார்மல் கம்பெனி கைண்ட் ஆஃப் திங் தெர் ஆர் ஈவன் Zoho ஒன் இஸ் தேர். அப்புறம் ஊடுன்னு ஒரு புதுசாக ஒரு சிஆர்எம்லாம் வருது. ஓடோ ஒரு சிஆர்எம். இந்த மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் ஒரு நதர் கம்பெனி மாதிரி தான். ஆமாம். லைக் எண்ட் ஆஃப் த டே என்னன்னா இங்கே ஆமாம் சர்வீஸ் என்னன்னா இங்கே வந்து ஃபீல்ட்லேயும் வேலை இருக்கும், ஆஃபீஸ்லேயும் வேலை இருக்கும். அதர் தன் தட் ஹேண்ட்லிங் த ஈவெண்ட் இட் செல்ஃப் அதுவே வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லா டூலும் ஹேண்டில் பண்ணி பண்ணுறதே ஒரு டூல் தான் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அந்த மாடலில் தான் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ இப்போது ஈவெண்ட் மார்க்கெட்டிங் நீங்கள் இப்போ சொல்லியிருந்தீங்க, லைக் ப்ரீ ஈவெண்ட் மார்க்கெட்டிங், பிஆர் ஏஜென்சியோட மீடியாவோட பிரிண்ட் மீடியா எல்லாமே பண்ணிடுறீங்க. ஸோ டூ கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் அட் சம் பாயிண்ட் டேக் ஸ்பான்சர்ஷிப் ஃப்ரம் அதர்ஸ்? Not all corporate events. No. If it's going to be a public event, they get. Or sometimes B2B-லையும் கிடைக்கும். அதான் இல்லையா அந்த ஈவெண்ட்டுடைய கோல் என்னன்னு பார்த்து தான் அது டிபெண்ட்ஸ். ஆமாம். ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் கார்ப்பரேட் அவங்களுடைய ஈவெண்ட் பண்ணுறதுக்கு வை டு
other people should sponsor, right? Like இப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியான ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், லைக் இன் சம் வே அரவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜில் ஒரு ஈவெண்ட் நடக்குன்னு வச்சுக்கோங்க. காலேஜ் ஈவெண்ட் நடக்கும்போது அதர் கார்பரேட்ஸ் வில் ஆல்வேஸ் ready to spend money because thereby they will get their own branding. Exactly. But in a corporate, if you see maybe TCS kind of bigger ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்தும் போது அது உள்ள எக்ஸ்போவோ இல்லை ஃபேமிலி டே பண்ணும் போது they might get sponsors from other people. Okay, in அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேபி எக்ஸிபிஷன்ஸில் எக்ஸ்போ இல்லை ஒரு கார்னிவல் கண்டக்ட் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க, கார்னிவல் கைண்ட் ஆஃப் திங் ஃபார் ஃபேமிலி ஆர் ஃபார் எம்ப்ளாயீஸ் whichever. அந்த டைமில் வந்து they can approach, they might get sponsors. Okay, that's the work for an event company. Like அவங்க சொல்கிறாங்க லைக் இதுக்கெல்லாம் ஸ்பான்சர் வேணும்னு they will bring in or you have to? We have to bring in mostly. Okay, அவங்க சொல்லிடுவாங்க we need sponsor for this. Mostly எங்ககிட்ட தான் கேட்பாங்க, ஈவெண்ட் மேனேஜர்ஸ் தான் கேட்பாங்க. There are event management companies who does sponsors, who market the event and get sponsors. இப்படியும் இருக்குது. So many event companies won't involve themselves in sponsorships. Okay. அப்போ எங்களை கேட்டிங்கன்னா we don't do, but we help the clients. புரியுது. எங்ககிட்ட இருக்க கனெக்ட்ஸை வச்சு நாங்கள் என்ன பண்ணோம்னா இவங்கள போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கார்பரேட்ஸ்க்கு வந்து ஸ்பான்சர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குன்ட்டு that way we help each other. ஓகே, அதுக்குமே உங்களுக்கான கனெக்ட்ஸ் வெண்டார்ஸ் மாதிரி தான் போகிறீங்க. ஆனால் அதுவுமே நடக்க சான்சஸ் இருக்குது. they may look for a sponsor at some point. ஆமாம். ஓகே, ஸோ மார்க்கெட்டிங்கில் ப்ரீ ஈவெண்ட் சொன்னீங்க, போஸ்ட் ஈவெண்ட்டும் ஓகே. டூரிங் த ஈவெண்ட் எதுவும் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்களா, லைக் அந்த கரண்ட் சனரியோவில்? இந்த கார்பரேட் ஈவெண்ட்டில் வந்து அந்த ஈவெண்ட்டை மார்க்கெட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கார்பரேட் ஈவெண்ட்டில் மோஸ்ட்லி ஆமாம், இஃப் அட் ஆல் இட்ஸ் கோயிங் பி ஐபி. ஆமாம். இப்போ ஒரு ஒரு ட்ரைனிங் செஷன் எடுக்கிறேன், இல்லை லைஃப் கோச் பண்ணுறாரு ஒரு ஈவெண்ட்டு, இல்லை ஒரு யோகா செஷன், ஏதோ ஒரு ஐபி மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குது, இல்லை ஒரு பிஸ்னஸ் கோச் ஒரு ஈவெண்ட் பண்ணுறாருன்னா they need attendees from outside. Attendees who's working with some other company. They have to register. They have to pay money and then come and sit, right? So அப்போ attendees வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு we need to do a marketing. ஆமாம். இல்லை ஒரு கான்சர்ட்டு மாதிரியான பெரிய ஈவெண்ட், ஒரு டான்ஸ் ஷோஸ் மாதிரியான ஈவெண்ட்டு, டிக்கெட் செல்லிங்க்கு வந்து we do marketing. Okay. But for corporate event, for a particular attendees if they are doing it, for example வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் வந்து ஒரு முக்கியமாக இவங்களுக்கு மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்டட் இன்வைட்டீஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்கள மட்டும் தான் இன்வைட் பண்ணி வர வைக்க போகிறோம், சேனல் பார்ட்னர்ஸ் மட்டும்தான். இல்லை இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து என்னுடைய எம்ப்ளாயிஸ் தான் வர போகிறாங்க அப்படின்னா we don't need any marketing. They will send a mailers. நாங்கள் மார்க்கெட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா they know who's going to attend in that case. ஆனால் சம்டைம்ஸ் சில கார்பரேட்ஸ் அவங்களுடைய ஈவெண்ட்டுக்கு இந்த மாதிரியான பர்சன் வந்தால் நல்லாயிருக்கும், ஃப்ரீ என்ட்ரி ஓகே தான், நீங்கள் கொஞ்சம் மார்க்கெட் பண்ணுங்க அப்படின்னா we do. ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் we suggest. இல்லை ஏடிஎல் பிடிஎல் அந்த மாதிரி நாங்கள் சஜஸ்ட். ஓகே, ஏடிஎல் பிடிஎல் மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஓகே. ஆனால் அது வந்து இருக்கலாம், அதுக்கான சான்சஸ் வந்து என்ன மாதிரியான இருக்கலாம். நம்ம எப்படி கோட் பண்ணுறோன்னா இப்படி ஒன் வே பார்த்துன்னு இல்லை, மல்டிபிள் திங்ஸ் கேன் ஹேப்பன். யூ ஹேவ் டு ரெடி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி. ஒரு அவார்ட் செரிமனி நடக்குது, ஸோ சம்ஒன் இஸ் கோயிங் டு கிவ் அவார்ட்ஸ் ஃபார் ஆல். ஹெச்ஆர்ஸ் மட்டும் கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். they need HR to come in, right? Exactly. ஸோ அதுக்கு நாமினேஷன்ஸ் தேவை. how they will go and reach to அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணும் இல்லையா? ஆமாம், இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்குது, ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப், வில் எவால்வேட் அண்ட் whenever there is the attendees are not known or not decided by the real host, அங்கெல்லாம் நம்ம மார்க்கெட்டிங் தேவை. ஓகே, அது வந்து உங்கள்ட்ட தான் தருவாங்க, லைக் யூ வில் டூ இன்டர்னலி. ஆமாம்மா, நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், அது எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுன்ட்டு வில் சிட் வித் த கிளைண்ட் அண்ட் டூ இட். ஓகே, வில் என்ஷோர் இட் பிகாஸ் வி டோன்ட் ரன் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ஸோ வி ஹாவ் கனெக்ட்ஸ். ஓகே. ஸோ அதனால் வந்து அசோசியேட்டட் டிஜிட்டல் ஏஜென்சியை வந்து டைரெக்டாக வில் மேக் தம் என்ஷோர் தட் தே வில் மீட். சம்டைம்ஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தெம்செல் வில் டூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அப்படி இருக்கும்போது அது சேர்த்தே ஒரு சர்வீஸாக பேக்கேஜாக பண்ணிவிடுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஜிஸ்டிக்ஸும் சப்ளை செயினும் எழுதியிருந்தேன். ஸோ லாஜிஸ்டிக் எப்பவுமே வெண்டார் பக்கமே இருக்குமா, லைக் இல்லை? மோஸ்ட்லி whoever bringing the product, their product for rentals, they will have their own logistics. Sometimes they also outsource. ஓகே. அதுக்கு அவங்களுக்கும் லைக் வெண்டாராக போயிட்டே தான் இருக்கும். ஓகே, அவங்க வந்து வெறும் இந்த சப்ளை லாஜிஸ்டிக்ஸ் மட்டும் பார்த்துப்பாங்க. ஆமாம். ஓகே, உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு யூ ஓன்
ஆமாம், we have our own vehicles and we also outsource. ஓகே ஓகே. அது வந்து சைஸை பொறுத்து இருக்கு. ஓகே. ஸோ இந்த லாஜிஸ்டிக்ஸ் நடக்கும்போது அப்போ ப்ரீ ஈவெண்ட் வந்துருவாங்க, லைக் போஸ்ட் ஈவெண்ட் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு போகிறது வரைக்கும் அதுவுமே எல்லாமே. ஓகே, அதாவது வெண்டாரே மேனேஜ் பண்ணிப்பாங்க அந்த ஒரு வண்டி இருக்கிறத ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அதை வந்து ஃபுல் ஆப்டிமைஸ் பண்ணணும். அதை வந்து ஒரு 24 hours சும்மா நிப்பாட்டி வச்சுருந்தா மணி மேக்கிங் வந்து கஷ்டம். ஸோ அந்த ஆப்டிமைசேஷன் எல்லாமே வில் ஹேண்டில் பை அண்ட் ஓகே ஓகே. அந்த சப்ளை செயின் நீங்கள் ட்ராக் பண்ணுறதுமே இது மேனுவலாகவே இருக்குமா? லைக் இந்த திங்ஸ்லாம் வந்துடுச்சு, இந்த திங்ஸ்லாம் கரெக்டாக போகுது, இன்வென்ட்ரி டீம் வந்து வில் ஹாவ் அ கம்ப்ளீட் செக்லிஸ்ட். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வைஸ் தே வில் ஹாவ். Okay, each and every department they will have. And moreover the production team இருக்காங்க இல்லையா, அவங்க vendor wise they will have the equipment. Okay, இந்த vendor இதெல்லாம் எடுத்துட்டு வருவாரு அப்படின்ட்டு they will have inventory இருக்கும். Okay, so இதெல்லாம் இந்த ஈவெண்ட்டுக்கு இவர் எடுத்துட்டு வந்திருக்கும். they will do a checklist. Okay, திரும்ப போகும்போது they will take care. Usually what happens is once the event is over, usually event managers எல்லாருமே they will go off. ஓகே, தெரியும் இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து they will do things on their own. ஓகே, அந்த டியர் டவுன்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. ஓகே ஓகே. மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. எனி ப்ராப்ளம்ஸ் கம்ஸ் while going out from the hotel or from the venue, they directly call the event manager has to take care. ஓகே ஓகே. அது இப்போ பெரிய கம்பெனிக்கெலாம் வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜர் will take care of everything in making them. ஏன்னா அடுத்த ஈவெண்ட்டுக்கு இன்னொரு கம்பெனி ரெடியாக இருப்பாங்க. So we should ensure that the other people also get proper space and time. ஓகே, அந்த அகாமடேஷன் எல்லாமே பார்க்கணும். ஸோ சம்டைம்ஸ் அதுவே நம்மளா கூட இருக்கலாம் இல்லையா, ப்ரீவியஸ் ஈவெண்ட் போனால் தானே நம்ம அடுத்து இது பண்ண முடியும். ஓகே, நெக் டு நெக்காக இருக்குன்னா they will be there till எல்லாமே முடிகிறது வரைக்கும். கண்டிப்பாக. ஃபைன். ஸோ அப்போ லாஜிஸ்டிக்ஸ் வந்து அப்போ வெண்டார்ஸே இஃப் சம்திங் பிரேக் டவுன் எதாவது ஹேப்பன் ஆனாலுமே அவன் வெண்டார்ஸே அதை மேனேஜ் பண்ணிப்பாங்க. எந்த வித இதுவும் குழப்பமும் வேணாம் அதில். லைக் டைம்லி டெலிவரி வந்து they know they're all experienced vendors nowadays. அவங்களுக்கு தெரியும் எந்த ஹோட்டலுக்கு என்ன வெஹிக்கிள் உள்ளே போகுன்ற வரைக்கும் தெரியும். ஓகே, சில ஹோட்டல்ஸ்லாம் வந்து பெரிய வெஹிக்கிள் உள்ளே போகாது, ரெஸ்ட்ரிக்டட் அந்த மாதிரி இருக்காது, ஸ்பேஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்கெலாம் வந்து they know. என்ன பண்ணுவாங்க. புது வெண்டர்ஸ் தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க தவிர ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் வெண்டர்ஸ் they know. ஓகே, ஸோ அது பிரேக் டவுன் நம்ம என்ன செனரியா இருந்தாலும் they will handle. நம்ம எந்த விதம் இது பண்ணிக்கவே வேணும். they carry proper DCs, அதாவது டெலிவரி செல்லான்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. ப்ராப்பராக they will do it. எல்லாமே அவங்களுக்கு வந்து யூஸ் டு தட். ஓகே, நம்ம இந்த மாதிரி அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அந்த நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க், இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க they have their SOS also, standard SOP standard operations. என்னன்னா even during pandemic is the time where we struggled a lot. அந்த டைம்லேயே ஹோட்டல்ஸ் had lot of restrictions. ஏன்னா இவங்க வெண்டராக உள்ளே கொண்டு போகும்போது that shouldn't affect the attendees, right, the real guest. ஸோ அப்போது அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து ரொம்ப சேஃபாக தான் வந்து உள்ளே ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். மாஸ்க்கு அண்ட் எவ்ரிதிங் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அது ஈவன் த ட்ரெஸ் வியரிங் அது எல்லாமே வாட் வி கால் இஸ் POP, சம்திங் தே செட். இதெல்லாமே நாங்கள் பை பண்ணி வச்சுருந்தோம். ஓகே ஓகே ஓகே. ப்ராப்பர். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து பழகினதுனால, ஸோ வித்தவுட் பேண்டமிக் ஆல்சோ வி ஆர் ஃபாலோயிங் சர்டன் ரூல்ஸ். ஓகே ஓகே, அது உங்களுக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருச்சு. இல்லை, ஆமாம். இப்போ ப்ராப்ளமாக இல்லைன்னு சொல்ல வரேன். ஹோட்டல்ஸ் என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாலும் சரி, வி ஆர் ஹேண்ட்லிங் இட். ஓகே ஓகே. வெண்டர்ஸ் ஆர் ஹேண்ட்லிங் இட் எஸ்பெஷலி. ஸோ DC அவங்களோட ID கார்ட்ஸ் இது எல்லாமே கரெக்டாக வந்து ஆதார் கார்டெலாம் எல்லாமே உள்ளே என்ட்ரு ஆக முடியாது. ஓகே ஒரு ஹோட்டலுக்கு பேக் வழியாக. ஓகே, அந்த நான் இப்போ தான் பார்த்தேன் ஒரு பெரிய ஒரு காரை வந்து இங்கே கூட்ட வந்தாங்க, லீலா பேலஸ்லையா லைக் எங்கேயோ ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்ட வந்தாங்க. அப்போ தான் தெரியும் பின்னாடி ஒரு பெரிய ஒரு லிஃப்ட் இருக்குது, லைக் ஒரு காரை அகாமடேட் பண்ணுற அளவுக்கு லிஃப்ட்லாம் இருக்குது. ITCயில் இருக்குது. ஐடிசியில் தான் அது காரே மேலே வந்துடும் ஆக்சுவலாக. ஆமாம். ஸோ அதுக்கெலாம் வந்து அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னா லைக் தே ஷுட் ஹேவ் ப்ராப்பர் ஐடென்டிட்டி ப்ரூஃப் எல்லாம் இருந்தால் தான் அங்கே அலோவ் பண்ணுவாங்க. ஓகே 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 ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அந்த பிளானிங் யார் பண்ணுவாங்க? லைக் இந்த டைம் இந்த ஈவெண்ட் நடக்கணும், ப்ரொடக்ஷனே பார்த்துப்பாங்க. அதுவும் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் டீம். சம்டைம்ஸ் ஈவென்ட் கம்பெனிஸ் ஹேவ் ஆப்ரேஷன் டீம் தனியாக இருப்பாங்க, இல்லாட்டி ப்ரொடக்ஷன் டீம் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஈவன் கிளைண்ட் சர்வீசிங்
will also be there to handle certain things. ஓகே. கிளைண்ட் கூடயே நின்று அவங்கக்கிட்ட வாங்கி அர்ஜென்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதும் கிளைண்ட் சர்வீசிங் தான் பண்ணுவாங்க கிளைண்ட் கூடயே இருந்து. ஆனால் பேக் ஸ்டேஜ் அண்ட் த கன்சோல் ஹேண்ட்லிங் வில் பி டெக்னிக்கலி there will be people. ஓகே. அது எந்த டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிற பர்சன் தான் கன்சோலில் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ டெக்னிக்கலி ஸ்ட்ராங் பர்சன் ஷுட் பி பிஹைண்ட் ஸ்டேஜ். எதுக்குன்னா அந்த இங்கேருந்து ஒரு கன்சோலுக்கும் ஸ்டேஜுக்கும் there will be distance, right? So we will have talk backs or whichever is possible. We will have walkie talkies and talk backs also. அதை வச்சு தான் நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுவோம் ஒரு ஈவெண்ட்டை. அப்போது there should be a person who can handle the backstage. அங்கே என்ன தேவை இருக்கும், மைக்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுமா, அது எல்லாமே. ஸோ there will be a person there and overall console handling will be a proper technical person who can handle each and every part. ஓகே. கன்சோலில் என்னெல்லாம் இருக்கும்னா சவுண்டு எக்யூப்மெண்ட், சவுண்ட் மிக்சர் அதெல்லாம் இருக்கும். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சவுண்ட் இன்ஜினியர் இருப்பார். லைட்டுடைய கன்சோல் இருக்கும், அதை ஹேண்டில் பண்ணி லைட் டிசைனர் அண்ட் லைட் ஆப்ரேட்டர் இருப்பார், இன்ஜினியர் இருப்பார். அண்ட் ஏவி பர்சன், விஷுவல் ஹேண்டிலிங் வந்து ஒரு ஆப்ரேட்டரும் இருப்பார், ஒரு விஷுவல் விடிஜே நம்ம சொல்லுவோம், இவரும் இருப்பார். ஸோ தட் த கண்டென்ட் வில் பி ப்ராப்பர்லி டிசைன்ட் அண்ட் ப்ராப்பர்லி காட் அன் அப்ரூவல் ஃப்ரம் த கிளைண்ட். அண்ட் ஒரு பிபிடியாக இருக்கட்டும், ஒரு வீடியோ பேஸ்டு ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், whichever is everything they will do in a theme. ஓகே. ஒரு தீம் கிரியேட் பண்ணி அந்த தீம்லேயே தான் we call it as ஆல்ஃபா ஸ்க்ரீன். ஒரு ஒரு ஸ்க்ரீன் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் தான் வந்து they will play. ஓகே. ஆல்ஃபா ஸ்க்ரீன் அண்ட் சென்ஸ் இப்போ நான் நம்ம பாட்காஸ்ட்டில் ஒருத்தர் ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து அந்த கார்ப்பரேட் விவோ இவங்களுக்குலாம் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ லைக் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஸ்டேஜ் லென்த்துக்கு எல்இடி ஸ்க்ரீன்ஸ் இருக்கும், அதுக்கு ஆப்டிமைஸமாக டிசைன் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுதான் ஆல்ஃபா ஸ்க்ரீன் சொல்கிறீங்களா? அதில் that will be that carry a theme. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐபிஎல் தீமில் வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க ஃபார் அ கார்ப்பரேட். ஸோ அந்த ஐபிஎல் ரிலேட்டடான ஸ்டஃப்பை வச்சு ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆமாம். அந்த டிசைன் அப்படியே இருக்கும். அந்த டிசைனுக்குள்ளே கண்டென்ட் மாறிக்கிட்டே இருக்கும். வாட் எவர் கண்டென்ட் யூ வாண்ட் ப்ளே, யூ வாண்ட் டூ அ பிபிடி, யூ வாண்ட் டூ அ வீடியோ, அது எல்லாமே அந்த ஆல்ஃபா ஸ்க்ரீனில் தான் அது எல்லாமே ப்ளே ஆகும். ஓகே 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 ஓகே. அதோட டெக்னிக்கல் டேர்ம். ஓகே. ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது தான் விடிஜே. ஓகே, புரியுது. நவடேஸ் தே ஆர் பிகம் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஷோ. ஆமாம். அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுற இந்த எக்யூப்மெண்ட்லாம் ப்ராப்பராக we can experience that output. எக்ஸாக்டாக. சும்மா நம்ம ஆப்ரேட்டர் மட்டும் வச்சு யூஸ் பண்ணால் கூட ஸ்மால் கைண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஓகே, பட் பிக் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து ஐ வுட் சஜஸ்ட் we should go for recruiting VDJ for a event. ஓகே. கண்டிப்பாக அவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட். அண்ட் DJ ஆல்சோ பிளேஸ் a major role. ஏன்னா ஒரு ப்ரோக்ராமுக்கும் இந்த நெக்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கும் we need fillers in between. ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, ஒரு மேபி பர்சன் யூ கோன் கால் டு தி ஸ்டேஜ், டு தி டயாஸ், அங்கே ஒரு மியூசிக் தேவை டு என்ஹான்ஸ், டு எனர்ஜி, பிரிங்கிங் இன் எனர்ஜி. கண்டிப்பாக ஜோஷ் கொண்டு வரணும். க்ரௌடுக்கு வந்து எப்பவுமே ஒரு அந்த மூட்லேயே வச்சுக்கிறது வந்து டிஜே தான். ஓகே ஓகே. ஸோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஈவெண்ட் டு எண்ட் டு எண்ட். அவர் வந்து அப்படியே ஒரு காற்றுலேயே வச்சிருப்பாரு, டவுன் ஆகாமல். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. So even after the event, DJ plays a major role in entertaining the crowd. Okay. So அந்த கன்சோலில் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்களை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு there will be one more person who can give instructions. அவர் கூட கிளைண்ட்டுடைய ஒரு இன்சார்ஜும் இருப்பாங்க. ஏன்னா only then we'll know what to do next. Sometimes there may be changes in between. ஒரு கன்சர்ன் ஸ்பீக்கர் வந்திருக்க மாட்டார். ஸோ உடனே நம்ம வந்து அஜெண்டாவை மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. கம்யூனிகேஷன் மோஸ்ட்லி ஒரு கிளைண்ட்டுடைய இன்சார்ஜும் அங்கே இருப்பார். அவர் இல்லைனாலும் நம்ம வந்து வில் டேக் இட் ஃபார்வர்ட். பட் இட்ஸ் ஐ வுட் சஜஸ்ட் அவங்க சைட்லேருந்து ஒருத்தர் இருந்தால் இட் வில் பி பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும். ஜஸ்ட் டு ஓவர்லுக். ஆமாம். அந்த லைசன்சிங் சொல்லியிருந்தீங்க, அது நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் பார்ட்டில் பேசலாம். இப்போ டிஜேயிங் லைசன்சிங் இருக்குது, ஒவ்வொருக்குமே லைசன்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இருந்தது வந்து செலிப்ரிட்டி மேனேஜ்மெண்ட், லைக் செலிப்ரிட்டி அண்ட் ஆர்டிஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் இருந்துச்சு. உங்கள் இதுலேயுமே 2 ஈவெண்ட்டில் ஆண்ட்ரியா வந்துருப்பாங்கல்ல? ஆமாம். லைக் மொபைல் ஒரு லான்ச் ஒன்று பார்த்து, அதுக்கப்புறம் ஒரு ஹோம்ஸ்க்கு வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு பாடுற மாதிரியான லைக் உங்கள் யூடியூப் சேனலில் பார்த்துருந்தேன். ஸோ இப்போது அந்த மாதிரி வரும்போது வாட் ஆர் த திங்ஸ் தட் தே வில் டிமாண்ட் ஆக்சுவலி? லைக் நீங்கள் சொல்லிங்க அது தேர் வில் பி அ பர்சன் ஆர் மேனேஜர் ஆர் சம் ஒன் வெண்டர் ஹூ வில் பிரிங் இன் கெஸ்ட். Like what are the demands that they will make like on the spot? It's simple. Say a celebrity need a trustworthy person.
ஏன்னா நிறைய பேர் வந்து செலிபிரிட்டி மேனேஜர்னு சொல்லிட்டு இந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட். ஆமாம், தே கெட் ஆர்டர் ஃப்ரம் get an inquiry from an event manager or any corporate. They say we will bring it 100%. They'll get money also 50%. அப்புறம் வந்து காணாமல் போய்ட்றாங்க. ஓகே. அதே மாதிரி தான் வந்து ஈவன் ஃபார் செலிபிரிட்டி ஆல்சோ தே கிவ் டேட்ஸில் இவங்க இந்த மாதிரி சொன்னோன்னே டேட் கொடுத்துட்றாங்க. இந்த பர்சன் வந்து ஹேவ் டு பி வெரி வெரி வாட் டு சே ரெப்யூட்டட் பர்சன் who can handle both the ends, right? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டேட்டை வாங்கிட்டு அந்த டேட்டை அவங்களும் பிளாக் பண்ணிடுறாங்க. லாஸ்ட் மினிட்ல கேன்சலேஷன் சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஆல் செலிபிரிட்டிஸ் தே வுட் ரெக்வயர் அ பர்சன் who's trustworthy, who can handle their dates properly. They will have their own managers, but மேனேஜர் இல்லாமல் கூட apart from managers, the PR plays a major role. Okay. The PR or celebrity manager, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா they will talk with either the celebrity or the celebrity manager. They ensure that everything goes seamless, everything goes good. ஏன்னா இதுதான் வந்து they are also expecting. Even the client is also expecting the same. Okay. When I block the date of a celebrity, she or he has to be there on time. ஏன்னா இது வந்து அவங்களுடைய ப்ரெஸ்டீஜ் பிராண்டை அஃபெக்ட் பண்ணும். சொன்ன செலிபிரிட்டி ஆன் டைமில் வரல வித்தவுட் எனி ப்ராப்பர் எமர்ஜென்சி ரீசன்னா தே வில் பி இன் ட்ரபிள். ஏதோ ஒரு எமர்ஜென்சினா வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆமாம், ரீசெண்டாக கூட ஒரு ஈவெண்ட்டில் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சுது. லைக் தே ஹேவ் செலிபிரிட்டி ஹேவ் பீன் லேட். அதுக்கப்புறம் அது பேட் பிஆராக தான் போய் முடிஞ்சுது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நோன் பர்சனாக இருந்தால் இட் வில் பி குட். ஆல்ரெடி இவங்க நிறையா மேனேஜ் பண்ணியிருக்காங்க, இந்த செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட்டை இவங்க ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் ஒன். அண்ட் தி டேட் ஷுட் பி கிளியர். இந்த டேட் 100%. ஏன்னா அந்த டேட் அவங்க நம்மளுக்காக பிளாக் பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு மற்றவங்களுக்குலாம் நோ சொல்லியிருப்பாங்க. ஸோ இஃப் எண்ட் ஆஃப் த டே இஃப் வி சேஞ்ச் த டேட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி இட் வில் அஃபெக்ட் தேர் பிஸ்னஸ் ஆல்சோ. ஸோ அதனால் தே வில் லுக் ஆன் தேட் ஆல்சோ. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ப்ராப்பர் டேட், டைமிங், வேற ட்ராவல் அண்ட் அகாமடேஷன் அது மேண்டேட்ரி தான். மேண்டேட்ரி பிகாஸ் தே ஆர் கமிங் ஃபார் திஸ் ஈவெண்ட் அலோன். வெதர் தேர் அவங்க வீடு சென்னையில் தான் இருக்கும், பட் ஆன் தட் டே தே மைட் பி சம்வேர் ஃபார் another ஈவெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ட்ராவல் அண்ட் அகாமடேஷன் that things will be on return, like we do MOU for some cases, but mostly ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் போகும். ஏன்னா அந்த பிஆர் வந்து ரொம்ப கனெக்டடாக இருப்பார் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. தட்ஸ் ஹவ் வி ட்ரஸ்ட் தெம் கம்ப்ளீட்லி. ஓகே. ஸோ வி வில் ஹாவ் அ ரெக்கார்டில் ஏற்கனவே பண்ணியிருப்பாங்க, ப்ராப்பராக பண்ணினதுனால வில். ஓகே, அந்த கம்யூனிகேஷன் போத் வே உங்களுக்கும் இருக்கும், அங்கே இருந்தோம். அதர்வைஸ் செலிபிரிட்டி இதுக்கு மேலே எதுவும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ப்ராப்பர் க்ரீன் ரூம் ஆர் ப்ராப்பர் சேஞ்ச் ஓவர் ரூம் ஆர் ப்ராப்பர் ஒரு ஹோட்டல் ரூம், நல்ல ரூம், அவங்க ஒரு டீசெண்டான ஹைஜீன் ரூம் தே வில் எக்ஸ்பெக்ட். அண்ட் நெசசரி வாட் எவர் இட் இஸ் ஃபுட் ஆர் வாட்டர் அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே அவங்க தே வில் எக்ஸ்பெக்ட். அண்ட் த பேமெண்ட் ஆன் டைம், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் என்னத்துக்கு நம்ம கூப்பிட்டு வரோமோ வந்து அதை வந்து ப்ராப்பராக மேக் தெம் டு. அன்னெசரி ஒரு ஸ்டேஜில் ஏற்றின பிறகு asking them to do different kind of thing they won't expect. ஒரு சிங்கராக இருப்பாங்க, மேலே கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொன்னால் they won't like. I'm just an example. ஏன்னா இது எல்லாமே கமர்ஷியலும் இன்வால்வ்டு. அதுதான் ஒரு கம்பெனிக்காக கூப்பிட்டு you can honor them, you can ask them to honor other employees as well. Do if there is a commercial part, like if you are using them to influence a product, ஸோ அதெல்லாமே ப்ரியாராக நம்ம சொல்லியிருக்கணும். புரியுது, அந்த பாயிண்ட்ல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடக்கூடாது. ஆமாம், இந்த இதுக்காக தான் வந்து திஸ் இஸ் த கோல் ஆஃப் தி ஈவெண்ட், உங்களுடைய ஸ்கோப் இதுதான் அப்படின்னு சொல்கிறது நல்லது. ஏன்னா சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ், தே வில் ஹாவ் தே மைட் பி அ பிராண்ட் அம்பாஸ் டு some other product that will affect their the reputation and business altogether. And moreover, sometimes this also happens, like if you are taking a video or photography for that entire event, and உங்களுடைய யூடியூப்பில் போடுறது பிரச்சனை கிடையாது. ஒரு மீடியா ப்ராஸ்பெக்டிவாக வேற ஒரு சேனல்ஸில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இஃப் யூ பே பண்ணி ரன் பண்ணும்போது இட்ஸ் அ ப்ராப்ளம். பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. அதுதான் எழுதியிருக்கேன், கான்டென்ட் ரைட்ஸ் அண்ட் செலிபிரிட்டி கான்ட்ராக்ட்ஸ். எக்ஸாக்ட்லி. ஏன்னா
அவங்க இதை ஆடாக ரன் பண்ணுறதுக்கு அதுக்கு தனி கான்ட்ராக்ட் எல்லாமே இருக்கும். அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து அந்த ஈவெண்ட்டை கவர் பண்ணிக்கலாம். அது பிஆர் வரைக்கும் ஓகே. அதை பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டாவோ அந்த இமேஜஸை வந்து பேனர்ஸ்க்கோ அவங்க மார்க்கெட்டிங்கோ யூஸ் ப்ராட்காஸ்ட் பண்ணவே கூடாது. இது இந்த கான்ட்ராக்டில் தட் வில் பி ரிட்டன் ப்ராப்பர்லி ரிட்டன். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அதுக்கு தனி சார்ஜஸ் இருக்கும். அது திங்ஸ் வேர் டிஃப்ரெண்ட்ல. வாட் எவர் ஹேப்பன்ஸ், இதில் ஏதாவது ஃப்ளா வருது, பிரச்சனை ஆகுதுன்னா no one will talk about the corporate or no one will talk about the event manager. They completely target the celebrity. ஸோ அவங்க மேலே தான் எல்லா தப்பையும் சொல்லிவிடுவாங்க. புரியுது. ஸோ தட்ஸ் வேர் அவங்க அதனால தான் அதுக்கு முன்னாடியே ப்ரியாராக they will keep all the things on expectations கிளியராக வச்சுருப்பாங்க. ஆமாம். லைக் இப்போ யாராவது புதுசாக ஆரம்பித்தா கூட அந்த ஈவெண்ட்ஸ்லாம் வந்திருந்தால் கூட வேறு எந்த வித கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸுக்கும் அந்த இமேஜஸை வந்து எந்த பாயிண்ட்லையும் யூஸ் பண்ணக்கூடாது. தட்ஸ் எத்திக்ஸ். ஓகே, எத்திக்ஸ். அது லைக் அது ரிட்டர்ன்லேயும் வாங்கிடுவாங்க. யூஸ்வலி டஸ், பட் மோஸ்ட்லி எல்லாமே ரிலேஷன்ஷிப்பில் தான் போகுது. ஓகே. ஸோ மியூச்சுவலாக இருக்கும். சார் அது மாதிரி க்ளோஸ்ட் ஈவெண்ட்ஸ் பிரச்சனை இல்லை. இப்போ ஓப்பன் ஈவெண்ட்ஸ் நடக்கும். இப்போ ஏதாவது ஜுவல்லரி ஓப்பனிங் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் நிறைய இடத்துல அது வந்து க்ரௌடு வந்து லைக் இட் மே பி த செலிபிரிட்டி கிரேஸ்னால நிறைய பேர் வராங்க. அதில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? லைக் போலீஸ் பெர்மிஷன், லைக் அவுட்டோர், அது அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே, அது எப்படி ஹேண்டில்? ப்ராப்பர் பீப்புள் மேனேஜ்மெண்ட், அதாவது க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக. நெசசரி பேரிகேட்ஸ், நெசசரி கியூ மேனேஜர்ஸ், இது எல்லாமே நம்ம பண்ணணும். ஓகே, போலீஸ் பெர்மிஷன்ஸ் எல்லாம், போலீஸ் பெர்மிஷன் வாங்கணும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ தட் இஃப் இட்ஸ் கோயிங் டு பி ஒரு ரன் பண்ணுறீங்க, மாரத்தான் பண்ணுறீங்க, அந்த மாதிரி எதாவது வாக்கத்தான் எதாவது பண்ணுறீங்கன்னா யூ இன்வால்வ் பப்ளிக் ஆஸ் வெல் அஸ் யூ ஆர் ரன்னிங் ஆன் அ ஸ்ட்ரீட்டில். ஆமாம், பப்ளிக் ஸ்பேஸ். அப்போ ஆமாம், அப்படி இருக்கும்போது யூ ஷுட் கெட் ப்ராப்பர் பெர்மிஷன் ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் என்ஷோர் ஆன் தட் டே ஆர் ஆன் தட் டைம் அந்த டிராஃபிக்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூ நீட் டு கெட் பெர்மிஷன் ஃப்ரம் த டிராஃபிக் போலீஸ் ஆஸ் வெல். அது 2 பேர்கிட்ட ஒரே லெட்டர் 2 பேர்கிட்ட கொடுத்துடலாம். யூ வில் டேக் பண்ணிடலாம். நீங்கள் எக்மோரில் இருக்கிற கமிஷனர் ஆஃபீஸ் போனால் யூ கேன் கெட் இட். பட் தே ஷுட் அலோவ் யூ. அப்ரூவல் நம்ம ரெக்வஸ்ட் தான் பண்ணுறோம். பீப்புள் வாட் மோஸ்ட்லி ஹேப்பன்ஸ் இஸ், நம்ம அப்ரூவலுக்காக போய் கொடுத்துருப்போம், அவங்க அதை ஆத்தரைஸ் பண்ணி கொடுக்கணும் நம்மகிட்ட. ஓகே, யூ கேன் கோ ஹெட். அது கொடுக்குறதுக்கு முன்னாடியே so many people will start doing it. எண்ட் ஆஃப் த டே இல்லை இது இந்த டைமில் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி கேன்சலேஷன்ஸ்லாம் நிறைய சான்சஸ். ஓகே. ஏன்னா தே வில் ஆல்சோ திங்க் அபவுட் அதர் ஈவெண்ட்ஸ் ஆஸ் வெல். ஆமாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அன்லெஸ் அதர்வைஸ் த மெயின் ஹோஸ்ட் ஆர் த ஸ்பான்சர்ஸ், த மெயின் ஸ்பான்சர்ஸ் ஸோ இன்ஃப்ளூயன்ஷியல், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காங்க, தென் வி வில் கெட் இட் டன். சீக்கிரமாக கிடச்சிரும். இஃப் நாட் தே வில் சி எவ்ரி திங், செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. ஓகே. ட்ரோன் மேலே ரன் பண்ணுறது கூட we need to get permissions from all the departments, நேவல், அந்த மாதிரி நிறைய லைசன்ஸ் இருக்குது. அதில் ஐ மீன் அப்ரூவல்ஸ் இருக்குது வாங்குறதுக்கு. ஓகே, ஒரு ஈவெண்ட்டில் நம்ம லைக் நம்ம நினைக்கிற மாதிரி, ஆமாம், இப்போ மேரேஜ் ஈவெண்ட் மாதிரி மண்டபத்துக்குள்ளேயோ இல்லைனா அந்த ப்ரிமிசஸ்குள்ளேயோ மாதிரியான. ஆமாம், ஒரு ட்ரோன் பண்ணுறதுக்கு யூ கேன் கெட் ஒன், த ட்ரோன் ஆப்ரேட்டர் வில் ஹாவ் த லைசன்ஸ். அது பண்ணலாம். Say for example, if you are doing in a restricted area like in an army place or close to beach, இந்த மாதிரி ட்ரோன் ஷோஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா? ஆமாம், இதெல்லாம் நம்ம வந்து we need to get proper permissions. ஏர்போர்ட் அத்தாரிட்டி இருக்குது, அவங்கக்கிட்ட வாங்கணும், நேவல் விங்கில் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் தேர். Those things will be taken care by the drone operators, like the drone company. But even then ஒரு ஈவெண்ட் மேனேஜருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். புரியுது. லைக் எந்த இடத்துலையுமே ஐ ஹவ் நோ ஐடியா அபவுட் இட்னு சொல்லிடக்கூடாது. ஓகே, அது ஒரு வெண்டாரோட ஒர்க்காக இருந்தாலுமே தே ஹவ் டு என்ஷூர் எல்லாமே இருக்குன்னு. ஓகே, இதுக்கும் வெண்டார்ஸ்லாம் இருக்காங்களே லைக் இந்த மாதிரி ப்ராப்பர் கம்ப்ளைண்ட்ஸ் பார்க்குறதுக்கு? யூஸ்வலி ஈவெண்ட் மேனேஜர்ஸ் ஷுட் டேக் கேர். ஓகே. That's how it is. Okay. Maybe we can recruit some manpower to handle it. With the help of the production manager or operation manager. Person who is doing it should aware இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் வாங்கணும்னு தெரியணும். End of the last minuteல if you go for something you won't get. Okay. எல்லாமே ஒரு ப்ரேயரா பிளான்ல இருக்கு. ஆமாம். If you're doing a very big event you should get permissions from fire also, fire and safety. ஆமாம். You should have a ambulance, med team உங்ககிட்ட இருக்கணும். இதெல்லாமே வந்து necessary. It's all mandatory. இதெல்லாம் எழுதியிருந்தேன். லைக் அதெல்லாமே மேண்டேட்டரி தான். யூ ஷுட் என்ஷூர் தட் எவ்ரி திங் இஸ் இன் பீப்புள் கேதரிங் எங்கெல்லாம் இருக்கோ பப்ளிக் க்ரௌட், யூ ஷுட் என்ஷூர் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ்.
ஓகே ஓகே ஓகே. ஒரு லார்ஜ் கேதரிங் இருக்கும்போது அவுட்டோர் ஈவன் இன்டோர் ஆல்சோ ஷுட் ஹேவ். ஆமாம், ஏன்னா அவுட்டோரில் வந்து நம்ம கண்ட்ரோல் எந்த விஷயங்களுமே இருக்காது, கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. ஆமாம். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி லைக் மேரேஜ்னு சொல்லும் போது க்ளோஸ்டு ஈவெண்ட், லைக் வி ஹவ் ஐடியா ஆஃப் ஹூ ஆர் கம்மிங், நடக்கும் இங்கே என்ன நடக்கும் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் மற்றபடி நீங்கள் இந்த சொன்ன ஈவெண்ட்டில் லைக் திங்ஸ் வேர் டிஃப்ரெண்ட். மோஸ்ட் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் கண்ட்ரோலில் இருக்கும், அவுட்டோர் போகும்போது கண்ட்ரோல் இல்லாமல் போகும். யூஆர் ஆஸ்கிங், சாரி டு இன்டரப்ட், யூஆர் ஆஸ்கிங் ஃபார் க்ரௌட் மேனேஜ்மெண்ட், ரைட்? யா, க்ரௌட் மேனேஜ்மெண்ட் வந்து பிளானிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் நோ த க்ரௌட் எங்கெல்லாம் அவங்கள வந்து ஸ்கேட்டர் பண்ணி இருக்க முடியும், எங்கெல்லாம் அவங்கள என்கேஜ் பண்ண முடியும், டு என்ஷோர் தட் ஃப்ரீ ஃப்ளோ இருக்கணும். ஓகே, ஒரு இடத்துலையே ஒரு இடத்துல ஸ்டாக்னெண்ட்டாக அவங்கள நிற்க விடக்கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிக்கெட் கவுண்டர்னா மல்டிபிள் டிக்கெட் கவுண்டர்ஸ் ஷுட் பி தேர். யூ ஷுட் நோ த ஸ்ட்ரென்த் ஆஃப் யுவர் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டுக்கு எவ்வளோ பேர் வருவாங்கன்றது யூ ஷுட் ஃபோர்காஸ்ட். சம்டைம்ஸ் இட் வில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்க தான் செய்யும். அதுக்கேற்ற மாதிரி ஆர் டீம் ஷுட் பி ரெடி இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். சே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ், வாட்டர், எல்லாமே வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். ஏன்னா வேர் எவர் த பப்ளிக் க்ரௌட் கம்ஸ் இன், ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ பீப்புள் வில் கெட் டயர்ட். இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும், யூஸ்வல் திங். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வி ஷுட் ஹவ் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் வேர் யூ கேன் கெட் வாட்டர் பாட்டில்ஸ். இதெல்லாமே வி ஷுட் என்ஷூர் இட். இங்கே தான் வந்து இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி அண்ட் ஈவன் த ஆம்புலன்ஸ், மெடிக்கல் டீம்லாம் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். அதெல்லாம் அவங்க நம்ம வந்து ஆன் பிளேஸில் ஆன் டைமில் தே ஷுட் பி தேர். அண்ட் பார்க்கிங், எஸ்பெஷலி பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஈவெண்ட். அங்கே தான் வந்து ரொம்ப க்ரௌடு மேனேஜ் பண்ண முடியாமல் வி மிஸ் கேஸ் அங்கே தான் இருக்கும். ஸோ அதை ரொம்ப வந்து மச் ப்ரியார் இன்ஃபார்மிங் ஆர் அட்டெண்டீஸ் ஆர் த க்ரௌட் டு ரொம்ப ப்ரியாராக வர வைக்கணும் அவங்கள. சாரி, ஏன்னா எல்லாருமே வந்து லாஸ்ட் மினிட்ல எப்படியா உள்ளே போயிடுவான்னு வருவாங்க. இது எல்லாமே யூஸ்வலாக நடக்கிறது தான். அதை நம்ம வி ஷுட் என்ஷூர் ஆஸ் அ டீம் டு மேக் என்ஷூர் தட் நோ பீப்புள் வில் கம் லிட்டில் ப்ரியார். அவங்களுக்கு ஏதாவது ஒரு என்கேஜ்மெண்ட்ஸ் வைக்கிறது. ஓகே ஓகே, லைக் மேக் தம் என்ஷூர் தட் அவங்க சீக்கிரம் வந்துடுறதுக்கான ஒர்க்கை பார்க்கணும். ஆமாம், வேலை பார்க்கிங் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி என்ஷூர் தட் அவங்கள அந்த பார்க்கிங்க்கு இருக்கிற அந்த பீப்புள் ஷுட் பி தட் டில் த எண்ட். while the event is happening, இந்த people எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தானே, they'll also tend to see the event performance. அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ஈவெண்ட் ஸ்டார்ட்ஸ்னா அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாம் இங்கே வந்துடும். அவங்கள எதுக்காக ரெக்ரூட் பண்ணுன்றமே மறந்துடுவாங்க. இதெல்லாம் தான் அந்த மேனேஜர் ஹேஸ் டு டேக் கேர், என்ஷூர் தட் பீப்புள் ஸ்டேஸ் தேர் டில் த லாஸ்ட் கார் கோஸ் அவுட். ஓகே ஓகே, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் தான் என்ன பண்ணிடுவாங்கன்னா பீப்புள் வில் ஃபெயில். நிறைய வாலண்டியர்ஸ் அண்ட் இந்த மேன் பவர் ஸ்கேட்டர் ஆகிடுவாங்க. ஒரே இடத்துல வேலை நடந்துட்டுருக்கோம், முக்கியமான இடத்துல விட்டுருவாங்க. ஓகே ஓகே ஓகே, அந்த மாதிரிலாம் வந்து. ஆனால் பார்க்கிங் கண்ட்ரோல் பண்ணாலுமே பெரிய மெஸ் தான் அது. கண்ட்ரோலே பண்ண முடியாத மெஸ், யாருக்கும் அந்த பொறுமை இருக்காது. இந்த பாத்வே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் இமிடியேட்டாக வந்து ஈவெண்ட் ஸ்பேஸ் இருந்ததுன்னா இட் வில் அகெயின் அ மெஸ். ஏன்னா மெயின் ரோடு பக்கத்துலேயே வந்து ஓப்பனிங் இருந்ததுன்னா மெயின் ரோட் வில் பி ஓவர் பாப்புலேட்டட் இல்லையா? ஆமாம், சாரி. ஸோ அதனால் வந்து வி ஷுட் ஹாவ் ஆம்பிள் ஸ்பேஸ் ஃபார் பீப்புள் டு கேதர் டு கெட் த டிக்கெட்ஸ் டன். அதெல்லாமே கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்ததுன்னா we can handle. ஓகே, அந்த பிக்கர் பிக்சர் வந்து கூட ஈஸியாக நடந்துரும் போல். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் மெஸ்அப் ஆகும். ஓகே ஓகே ஓகே, அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கணும். லைக் இட் நாட் அபவுட் த பிக்கஸ்ட் திங் தட் ஹேப்பனிங் இன் த ஸ்டேஜ். ஆமாம், தட் வில் கோ ஆன். ஏன்னா அதில் தான் நம்ம ஊறிட்டோம்ல, அது கரெக்டாக நடந்துடும். இங்கே தான் இந்த பீப்புள் ஹேண்ட்லிங்கில் அவங்கள வந்து டு என்ஷூர் தட் தேர் சிட்டிங் அந்த பிளேஸ் என்ன அலாட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள அங்கே உட்கார வச்சு அவங்கள என்ஜாய் பண்ணி வைக்கிற வரைக்கும் நம்ம வி நீட் டு ஸ்ட்ரகிள். ஓகே, அதுதான் ரொம்ப கஷ்டம். டஃபஸ்ட் ஜாப் ஆக்சுவலி. ஓகே ஓகே ஓகே, இவங்களை இந்த லைக் அந்த சின்ன ரொம்ப பேசிக்கான விஷயம் கரெக்டாக நடத்துறது தான் டஃபஸ்ட். பட் கேன் ஹேண்டில் வித் அ ப்ராப்பர் டீம், anything can be full of. So do you ensure events like insurance நடக்குமா ஈவென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி? ஷோராக நடக்கும். பெரிய ஈவெண்ட்டுக்குனா we take insurance. Okay, you take insurance. Event management team will take any event manager who is handling பெரிய ஈவெண்ட்ஸ்க்கு வந்து இட் நெசசரி டு டேக் இன்சூரன்ஸ். பட் யூ நோ ரைட், ஸோ கிளைமேட் இருக்கு, எனிதிங் மைட் ஹேப்பன். வி கான்ட் சே நோ. ஃப்ளாலெஸ்ஸாக நம்ம பண்ணிவிடுவோம். தெர் ஆர் ஸோ மெனி கலாமிட்டிஸ் வேர் நோ வி ஆல்சோ ஹாவ் டு கம் அக்ராஸ். அப்படி இருக்கிற டைமில் வந்து
the insurance will help for all who working there, இல்லை ஈவன் த பப்ளிக் க்ரௌட். ஸோ அவங்களுக்கும் சேர்த்து எடுக்கலாம், அட்டெண்டிஸ்க்கும் சேர்த்து எடுக்கலாம். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து நிறையா ஈவெண்ட் மேனேஜர்ஸ்ட்டு இல்லை. வி யூஸ் டு டேக் ஃபார் ஈவன் நியூ இயர் ஈவெண்ட்ஸ் ஆல்சோ. 31st நைட்டு கூட நம்ம நிறைய டைம் வந்து டேக் இன்சூரன்ஸ் ஸோ தட் எனி திங் ஹேப்பன்ஸ். ஏன்னா தட் நைட் பீப்புள் வில் பி இன் அ டிஃப்ரெண்ட் மோட். ஸோ திஸ் இன்சூரன்ஸ் வில் ஹெல்ப் if anything goes wrong. ஏன்னா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எல்லாமே காஸ்ட்லியர். ஈவன் த சவுண்ட், லைட், LED wall, something goes wrong, we can always use this insurance to recover. At least not 100%, some 50-60% is recover. Okay. Even the people who is handling, they're very very important. So their lives, we should take care of them. As a event company, we need to ensure that everyone is covered. Not only on that day, I would say that throughout employee insurance எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. லைஃப் அண்ட் ஆக்சிடென்டல் கவர், ஈவன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட அவங்களுக்கு இருக்கிறது நல்லது. ஓகே. நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் லைக் அந்த ஈவெண்ட் டைம் அப்பவும் இந்த ஈவெண்ட் டைமும் நீங்கள் இன்ஷூர் பண்ணிப்பீங்க? ஆமாம், அது பிகர் ஈவெண்ட்ஸ் மட்டும். ஏன்னா நாட் ஆல் த ஈவெண்ட்ஸ் should we take a license. A smaller event inside a corporate தேவையில்லை. ஏன்னா அவங்களே ஆல்ரெடி கவர் பண்ணி தான் வச்சுருப்பாங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரிலாம். பட் பெரிய ஈவெண்ட்ஸ் இன் பேங்க்வெட் ஹால்ஸ், அவுட் சைட், வெளியே அவுட்டோரில் நடக்கிறதுலாம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேண்டேட்ரி ஷுட் டேக் அ லைசன்ஸ். லைசன்ஸில் நிறைய வெரைட்டி ஆஃப் செக்மெண்ட்ஸ் இருக்குது. உள்ள நம்ம ஒரு ப்ராப்பர் அட்வைசரை கூப்பிட்டு கேட்டோன்னா they'll help you what to take. ஓகே. ஸோ அப்போ லைவ் மியூசிக் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, டிஜேக்கு, அதுக்கெல்லாம் கூட லைசன்ஸ் வாங்கணும், நம்ம வாங்காமல் பண்ணக்கூடாது? ஆமாம், அதுக்கு லைசன்ஸ் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஸோ சர்வ் ஆல்கஹால் டூ இல்லை? ஸோ யூஸ்வலி அதெல்லாமே வந்து ஒரு ஹோட்டல் வில் டேக் கேர் மோஸ்ட்லி. ஓகே. ஏன்னா ஹோட்டல் வில் ஹாவ் லைசன்ஸ் டு செல். தே வில் ஹாவ் த லைசன்ஸ். ஆமாம், ஏன்னா கார்பரேட் ஈவெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், க்ளோஸ்ட் ஈவெண்ட்ஸில் எல்லாத்துமே லைக் பூஸ் இல்லாமல் இருக்கிறது இல்லை. தே வில் டேக் கேர். ஓகே. அது உங்களுக்கு எந்த இதுவும் that doesn't comes for us for any corporate client, because they tend to do it only in hotels mostly. ஆமாம், ஹோட்டல்ஸ் தான் இருக்கும். வெளியே ரேராக தான் வெளியே பண்ணணும்னு யோசிப்பாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரியான செனரியோ வரதில்லை பெருசாக. ஓகே. ஸோ இதுதான் நான் கவர் பண்ணி வச்சிருந்தேன். லைக் ஹோலிஸ்டிக்காக பார்த்தாங்கன்னா நம்ம 100% சொல்லிட முடியாது. ஹோலிஸ்டிக்காக ஓகே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஏன்னா எல்லாருமே யோசிக்கும் போது இவ்வளோ தானே பண்ணியெல்லாம் தான் இறங்குவாங்க. எனக்கு ஸ்ட்ராங்காக சொல்லணும் இல்லை, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. யூ ஹேவ் டு திங்க் அபவுட் ஈச் அண்ட் எவ்ரி திங் பிஃபோர் கெட்டிங் ஸ்டார்டட். அதுக்குன்னு ஆரம்பிக்கக்கூடாதுன்னு இல்லை, இதுக்கெல்லாம் ஓகேனா இறங்குறது பெட்டர் மாதிரி கவர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒன் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ நான் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ண யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தங்க லைக் சொன்னாங்க, லைக் வெஸ்ட்டில் இருந்து, இது வந்து லைக் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை அந்த மேனேஜ்மெண்ட் ரோலோ இந்த ஹையராக்கியில் எந்த பாயிண்டில் இருந்தாலுமே இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாராலையுமே இந்த ஒர்க்கு பண்ண முடியாது. ஏன்னா பீப்புள் மேனேஜ்மெண்ட் இருக்குது, நீங்கள் கோவமே படக்கூடாது எந்த பாயிண்ட்லேயும். எந்த வெண்டாரோடையும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிற வெண்டாரோட நம்ம கோவப்பட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க இல்லைன்னா அதே ரீப்ளேஸ்மெண்ட் வரது கஷ்டம். ஸோ பேசிக் ஸ்கில்ஸ் லைக் இதுக்குள்ளே நீங்கள் வரீங்கன்னா, இஃப் யூ ஆர் ஒரு சின்ன செக் பாக்ஸ் மாதிரி, இந்த செக் பாக்ஸ்லாம் டிக்னா யூ கேன் ஸ்டார்ட், அதர்வைஸ் யூ ட்ரை டு கரெக்ட் தம் மாதிரி நீங்கள் என்ன சொல்வீங்க லைக் 15 year எக்ஸ்பீரியன்ஸில்? எவ்ரி ஹியூமன் ஆர் யூனிக். ஓகே, there is no such check points here. Okay. But I would say if you want to grow, if you have a self confidence that you will not come out at any point, that's a entrepreneurial skills actually. Okay. இந்த மாதிரி வந்து ஒரு வெறியாக இருக்கா, நான் கண்டிப்பாக வந்து க்ரோ ஆகணும் இன் லைஃப், as well as if you have a passion towards organizing events, அப்படின்னா you please come in. There is a lot of institutions who are helping you guys to learn on management skills, marketing skills, exclusive event management skills வந்து people are teaching. So அந்த மாதிரி institutions இருக்குது. Even not only in Chennai, in Mumbai, Pune, there are a lot of points. என்ன சொல்கிறது, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லேயே வந்து ஜெயின்ஸ் are there who are doing academics. ஆமாம், இதுக்கு ஜெயின் காலேஜில் நான் ஒரு பாட்காஸ்ட் பார்த்தேன், தமிழ் பாட்காஸ்ட் தான். அவர் வந்து 3rd generation ஆண்டர்ப்ரனர் போல். அந்த 3rd generation அந்த ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்குனே தே ஹேவ் அ கோர்ஸ் இன் ஜெயின் காலேஜ். காட் இட்.
ஸோ அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஈவென்ட் கம்பெனிஸ் ஆர் ரன்னிங் academics. So you people can go join. Even in Chennai, there are a lot of upcoming academics are there. Even காலேஜஸ்ல கூட தே ஹேவ் டிப்ளமோ ப்ரோக்ராம் இருக்கு, சர்டிஃபிகேஷன் இருக்கு, MBA ப்ரோக்ராம் இருக்கு, ரெகுலர் ப்ரோக்ராம் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஹாவ் அ தாட் ஆன் இட் அண்ட் ட்ரை டு க்ளோஸ் இட். அப்புறம் ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூ கைஸ் கேன் கோ பி இன் company, join a company as an intern, get trained, and then maybe you can also work for another 1 or 2 years to know the practicality of event management. Apra you can start on your own, start your own business. So you need patience, you need zeal to learn. That's very important. நிறையா கற்றுக்கிட்டே இருக்கணும், நிறையா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஜீல் வேணும். அண்ட் பீப்புள் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரிலேஷன்ஷிப் ஹேண்ட்லிங், ஓகே. ஸோ லிசனிங் டு ஈச் அண்ட் எவ்ரிவன், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் நான் என்ன மெயினாக கற்றுக்கிட்டேன்னா, whenever we handle a person, even a client or vendor or a employee, whoever it may be, to be in their position and think, to put their socks and do. That's how there is a line, right? So அவங்களுடைய ஷூஸில் போய் we need to think. ஸோ எப்போவுமே வந்து கிளைண்ட்டை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி we need to think that we are a client. நம்ம அந்த பிளேஸில் இருந்தால் என்ன யோசிப்போம், நம்ம இந்த வெண்டர் பிளேஸில் இருந்தால் என்ன யோசிப்போம், how we will handle the situation அப்படின்றத வந்து நம்ம வந்து we need to experience virtually before taking a decision or talking. ஸோ ஏன்னா நம்மளுடைய ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் அது எல்லாமே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி லிசன் பண்ணி இஃப் யூ கேன் டூ தட் வில் மேக் ஒண்டர்ஸ். ஓகே, அது லைக் ஸ்லோன்னு இல்லை, அந்த ப்ராசஸ் பண்ணி பேசுகிறதா இருந்தால் பெட்டராக இருக்கும். லைக் அந்த கோவத்துலேயோ எதுலேயுமே பேச. ஆமாம், ஒரு ஈவெண்ட்டில் வந்து கண்டிப்பாக பிரச்சனைகள் வரதான் செய்யும். நாட் ஓன்லி ஈவெண்ட், எனி சச் எனி பிஸ்னஸ் யூ டூ, எங்கேயாவது ஃபால்ஸ் ப்ராமிசஸ் பண்ணியிருப்போம், எதனா பண்ண முடியாமல் போயிருக்கோம். ப்ராமிஸ் ஆப்வியஸ் இட். ஸோ வி ஷுட் அப்ரோச் தெம் ஆஸ் அ ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச். வி cannot do a judging part there. So any problem arises, whether it's due to client or whether it's due to vendor, இல்லை அந்த வென்யூ மேனேஜராக இருக்கலாம், பிராண்ட் மேபி பேங்க்வெட் மேனேஜராக, இல்லை நம்ம ஓன் டீமாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக. ஸோ அந்த பாயிண்டில் வி ஷுட் அக்செப்ட். அது யாராக இருந்தாலும் the event manager has to ensure that has to be handled properly. அங்கே போய் நம்ம ஜட்ஜ் பண்ணி இவங்க தப்பு அவங்க தப்புன்னு சொல்கிற பேசுகிறதோட we should accept there is a mistake happened. அதுக்கப்புறம் நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக, ரைட். ஸோ அதை வந்து ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச்சில் தான் நம்ம வந்து அதை ஹேண்டிலே பண்ணணும். அதை எப்படி சால்வ் பண்ணி alternate solution we'll have to give to a client to make them happy, to make them convince. இது எல்லாமே மேஜர் ஸ்கில்ஸ் ஃபார் ஈவென்ட் மேனேஜர். ஓகே. அப்புறம் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். ஒன்று இல்லை, லாஸ்ட் மினிட்ல எடுத்துகிட்டு வரல, இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், அந்த பாயிண்டில் அவங்க ரிஃப்ளெக்ஸாக. எக்ஸாக்ட்லி. ஒன் இன்சிடென்ட் ஐ கேன் டெல் யூ பிஃபோர் கன்க்ளூடிங். ஒரு இடத்துல வந்து வி டிசைன்ட் 3D மாடல் ஃபார் அன் ஆர்ச். அந்த ஆர்ச்சில் வந்து தெர் இஸ் அ ஸ்மால் ஒரு 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 கியூபிக் திங்க், ஒரு பைப் மாதிரி ஒரு இடத்துல வரும். ஒரு இப்படி வந்து இப்படி கர்வ்டு இருக்கும், அந்த கர்வில் தான் அது எண்ட் ஆகணும். ஸோ தட்ஸ் அ மெயின் டிசைன் ஆக்சுவலி ஃபார் தட் பில்லர். இட்ஸ் அன் ஆர்ச். அந்த பில்லரில் வந்து அந்த கர்வ் இருக்கணும் த்ரூ அவுட் த பில்லர், இட் ஹாஸ் டு பி. ஓகே. ஸோ கடைசியில் அவர் மறந்துட்டார், வெண்டர் மறந்துட்டார். அந்த இடத்துல வந்து வேற மாதிரி ஒரு டிசைன் போட்டார். அந்த இடத்துல அந்த ஒரு சர்க்கிள் கைண்ட் ஆஃப் திங்கே இல்லை, சிலிண்டர் கைண்ட் ஆஃப் திங்கே இல்லை. ஸோ மை டீம் லாஸ்ட் மினிட் தான், ஈவினிங் த ஈவெண்ட் ஹாஸ் டு ஸ்டார்ட் பை 6 o'clock. இதை நம்ம எப்போ கண்டுபிடிக்கிறோம்னா 11 o'clock நைட்டு. வி குடன்ட் ஃபைண்ட் பீப்புள். இட் வாஸ் ஸோ நைஸ். வி ஆல் ஆக்சுவலி சூப்பராக இருக்குது, வீடியோலாம் ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு. மார்னிங் வென் வி கம்பேர்ட் போத், வி காட் டு நோ திஸ் இஸ் மிஸ்ஸிங் ஃபார் த போத் த பில்லர்ஸ். சம்திங் ஹேஸ் டு பி டன். இப்போ போய் வுட்டை திருப்பி அதே மாதிரி மேக் பண்ணி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ மை டீம் வாட் தே டிட் இஸ், they bought PVC pipes, the plumbing pipe. Last minute they cut that into half and they painted well so that it will look like a wood.
So last minute we pasted on the either pillars and finished it. Okay, difference தெரியல. Even the real the vendor couldn't find the difference. That's how the crisis management helps, and not only in decoration stuff, even in AV, sound, light, whatever it is. So the event manager has to be very confident in handling the crisis. He has to be very open, finding solutions, alternative, what can be done at this moment, with the time constraint. So he has to be well prepared for that thing. What's nextங்கிறது தெரியும். So what's nextங்கிறதுல how to handle. Okay, sure. Rather judging and finding faults in team and vendors, it's better you get into the field and get into where the problem arises and solve it. ஓகே. ஸோ இப்போ இஃப் லைக் இந்த எக்ஸ்டெண்ட் ஆனால் இந்த ஒரு கொஸ்டின் இங்கே சொல்லும்போது தோணுது, இஃப் அன் எரர் இஸ் ஹேப்பன் விச் கான் பி லைக் ஈவெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு, ஒரு எரர் நடந்துருச்சு விச் கான் பி டேக்கன் பேக் மாதிரி இருந்துச்சுன்னா, லைக் ஹவு த client will react on that, like அது மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? Yeah, we have to convince the client. Okay, there is no point in because they are the deciding authority. But we shouldn't, we can't be just like that, ignore the entire problem. ஆச்சு எதுவுமே பண்ண முடியாதுன்னு we can't do it. Because every event has a cause, has a goal that has to be achieved. அந்த கோல் ஒரு அதை ஒரு அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நம்மளுடைய எரர்ஸ் இருக்கக்கூடாது. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். அப்படி இருக்குன்னா there is a problem in the team. ஓகே, ப்ராசஸில். ஆமாம், ப்ராசஸ்லேயே ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதை அஃபெக்ட் பண்ணாமல் மேபி இன் அதர் திங்ஸ் ப்ராப்ளம் அரைசஸ், அது நடக்க தான் செய்யும். ஆமாம், லைக் பெர்ஃபெக்டாக முடியவே. இஃப் யூ டோன்ட் டூ மிஸ்டேக் தென் யூ கான்ட் க்ரோ. ஸோ மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி கிளைண்ட்டு கன்வின்ஸ் பண்ணுறது, ஹவு டு மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட், மேக் ஹர் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆல்டர்னேட் எப்படி பண்ணலான்றதை பார்க்கணும். ஃபைன். ஆனால் அப்படி அதுதான் டு த மோஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கணுமே தவிர, அதுவும் அந்த அல்டிமேட் கோல் ஆஃப் த ஈவெண்ட்டில் அது நடக்கக்கூடாது. அது டெக்னிக்கலாவோ போஸ்ட் ஈவெண்ட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ வாட் யூ ட்ரை இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வாட் யூ deliver. People will see, okay, இது error ஆயிடுச்சு, but this person is trying his best to ensure to recover. He recovers that matter. But ட்ரையே பண்ணாமல் it can't be done சொல்கிறது no one will accept. He has tried his best. Okay, something is not coming out. That's okay for a event manager. நீங்கள் சொன்ன மாதிரி வாட் எவர் இட் ஹேப்பன், அந்த பாயிண்டில் எந்த ஈகவும் இல்லாமல் அந்த சிச்சுவேஷனை எப்படி ஸ்மூத்தனாகி நெக்ஸ்ட் கொண்டு போகணுங்கிறது தான் கோலாக இருக்கும். ஃபைன் பண்ணி ஆக்சுவலி நிறைய விஷயம் இருக்குது வெளியேருந்து பார்க்குறதுக்கு. மேபி இது ஒரு ஃபேன்சியாக ஈஸியாக புல் ஆஃப் பண்ணிடலாம், உட் பி ஃபன்னு தோணலாம், லைக் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது. ஆனால் ரியாலிட்டியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ விஷயங்களும் யோசித்து லைக் இவ்வளோ மெம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் லைக் இன்டர்னல் டீமு எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் ஒரு ஈவெண்ட் புல் ஆஃப் ஆகி இட் வுட் பி சக்ஸஸ்ஃபுல்லாக. ஆமாம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி லைக் இந்த ரியாலிட்டி நம்ம இவ்வளோ தூரம் டிகோட் பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ நான் இந்த எபிசோட்ஸ் லைக் எவ்வளோ சீக்கிரம் லைவ் ஆக்குறேன். லைவ் ஆக்கிட்டு ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஐ வில் ஷேர் வித் யூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் லைக் ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் ஷேரிங் நாலேஜ் ஆன் தட். தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், லைக் நிறைய பேர் இதை பற்றி பேசணும்ல, அப்போ தான் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கும். அட் சம் பாயிண்ட் of course that's what it should be eye opener for people who can come into this career. இதை கூட அவங்களுடைய கெரியராக எடுத்து they can do it. It's a very big industry. It will grow. Exponential growth இது இன்னும் இருக்கு. ப்ரீவியஸ் இயர்ஸ்லையும் இன்னும் அப்கமிங் இயர்ஸ்லையும் it's actually it's going to show. It's already showing. ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரியாக it will boom. Already I said we are the 5th largest GDP growthல contribute பண்ணிட்டு இருக்கிறோம் as a event industry. And so people, we are very open, we are welcoming the young generation to come and explore the event industry and to be a part of it. Sure. Let's grow together. That's what I think. And even the NRIs, the investors, maybe venture capitalists, I am asking you also to support these kind of startups, event industry based businesses. ஏன்னா இதில் தான் யூனிக்னஸ் இருக்குது. இதில் நிறையா இன்னோவேட்டிவாக people are doing it. ஆமாம், ஈவெண்ட் டெக்குன்னே ஒரு not only retail
இண்டஸ்ட்ரி, ஐ மீன் ரீட்டைல் மார்க்கெட்ஸ் அதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் யூ ஆல்சோ கிவ் யுவர் ஹேண்ட்ஸ் டு event managers who are ready to start their own startups and stuff like that. கண்டிப்பாக. So that's the final end note. So once again, thank you so much. Thank you. Let's Thanks meet for the again time. on another topic soon. Sure. And you have been working on your இதில் கன்சியூமர் ப்ராடக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், லைக் அதை பற்றி சீக்கிரமாக எபிசோட்ஸில் இன்வைட் யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் த ஷோ. Thank you so much. Thank you. Thanks for the opportunity. Bye. Bye.